श्रीमते रामानुजाय नमः। श्री विष्णु चित्त गुरवे नमः। श्रीमद्वरवरमुनये नमः। वैकुंठे तु परे लोके श्रियासार्धं जगत्पतिः आस्ते विष्णुरचिन्त्यात्मा भक्तैर्बाहवदैः सह। श्रीरंग मंगलनिधिं करुणानिवासं श्रीवेङ्कटाद्रिशिखरालय कालमेघं श्रीहस्तिशैल शिखरोज्ज्वल पारिजातं श्रीशं नमामि शिरसा यतुशैलदीपम्। अस्मद्गुरुसमारम्भां यतिशेखर मध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। रामानुजपदच्छाया गोविन्दाह्वानपायिनी तदा यत्तस्वरूपा सा जीयान्मद्विश्रमस्थली। पुष्ये पुनर्वसुदिने जातं गोविन्ददेशिकं रामानुजपदाम्बोज द्वन्द्वप्रवणमानसं। वृश्चिके स्वातिसञ्जातं पुत्तूराख्ये महापुरे श्रीवैष्णवानां सिंहं तं कृष्णं वन्दे पुरश्चिकम्। ஆச்சாரியவான் புருஷோ வேத என்று வேத வாக்கியம் முழங்குகிறது. அதாவது ஆச்சாரியவான் வான் அப்படிங்கிற இடங்கள்லாம் சம்ஸ்கிருதத்துல உடமையை குறிக்கும். ஆச்சாரியவான் ஆயுஷ்மான் வான் மான் அப்படின்னு போட்டோம்னா அது உடமையை குறிக்கிறது. புத்திமான் பலவான் அப்படின்னு சொல்ற மாதிரி வேதம் ஆச்சாரியவான் அப்படின்னு சொல்றது. ஆச்சாரியனை உடைய ஒரு மனிதன் எவனோ அவனாலதான் பகவானை அறிய முடியும் அப்படின்னு இதற்கு அர்த்தம். நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயமே ஆச்சாரிய பிராதான்யம் உடைய ஒரு சம்பிரதாயம். இங்க ஆச்சாரியர்களுக்கு குரு பரம்பரைக்கு தான் முக்கியத்துவம். இந்த குரு பரம்பரையில ஆச்சாரிய கிரமத்துல பகவானையே நாம பிரதமாச்சாரியன் ஆதி குரு அப்படின்னு தான் சொல்றோம். பகவானுக்கே ஆதி குருங்கிற ஸ்தானம் இங்க. பிராட்டிக்கு ஆச்சாரியை அப்படிங்கிற ஸ்தானம். இப்போ நம்ம பாரத தேசத்துல எவ்வளவோ வைணவ சம்பிரதாயங்கள் இருக்கு. அவர்கள்லாம் பார்த்தா பிராட்டிய ஒரு தங்கம், ஒரு சொத்து, ஒரு தங்கம் சுவர்ணம், ஒரு பீரோ சாவி, இந்த அளவுதான் அவர்கள் மதிப்பார்கள். இன்னும் சில சம்பிரதாயங்கள்ல பிராட்டிய பார்த்தா நீ என் பக்கத்துல வந்துடாத, நீ வந்தனா நிறைய காசு பணம் வந்துடும், என் புத்தி மாறி போயிடும், நீ போயிடும்பாங்க லக்ஷ்மியவே. ஆனா நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல அப்படி நாம சொல்றது இல்ல. தாயாரை நம்ம ஆச்சாரியை அப்படின்னு சொல்றோம். கமலவல்லி தாயாருடைய அனுகிரகம் இருந்தாதான் நாம வைகுந்த பெருமாள்கிட்ட போக முடியும் அப்படின்னு தாயாரையே நம்ம ஆச்சாரியை அப்படிங்கிற ஸ்தானத்துலதான் வச்சு சொல்றோம். லக்ஷ்மிநாத சமாரம்பாம் அப்படின்னு தான் குரு பரம்பரையே ஆரம்பிக்கிறது. நம்ம குரு பரம்பரையில விஸ்வக்சேனருக்கு பிராட்டியே ஆச்சாரியை அப்படிங்கிற ஸ்தானத்துல எழுந்தருளி இருக்கிறாள். அந்த அளவுக்கு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் தான் ஆச்சாரிய பிராதான்யம் உடைய சம்பிரதாயம். நாமளும் பக்தர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துண்டா ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக அப்படின்னு ஆச்சாரியனை முன்னிட்டு தான் பேச ஆரம்பிப்போம். காத்தால எழுந்திருக்கிறோம், ஒவ்வொருத்தர் ஒண்ணு சொல்லுவா. சில பேர் கஜேந்திர வரதனை நினைக்கிறதும்பா, இன்னும் சில பேர்கள் உத்திஷ்ட புருஷஹரி லோகித பிங்களாட்சி அப்படின்னு வேதம் பகவானுக்கே திருப்பள்ளி எழுச்சி பாடுறது அதை சொல்லிட்டு எழுந்திருப்பா. இன்னும் சில பேர்கள் அயோத்தியா மதுரா மாயா அப்படின்னு முக்தி ஸ்தலங்கள்லாம் இருக்கே, மோட்சபுரி, அதெல்லாம் நினைச்சுட்டு காத்தால எழுந்து பிராத ஸ்மரணம் அதை பண்றவர்கள் உண்டு. இன்னும் சில நல்ல உத்தம ஸ்திரீகள்லாம் பதிவிரதைகளை நினைச்சுப்பா. அகல்யா, திரௌபதி, சீதா, தாரா, மந்தோதரி ததா அப்படின்னு இதை நினைச்சுப்பா. இப்படி ஒருத்தர் ஒரு கிரமம் வச்சுட்டு இருக்கா. நாம ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எழுந்திருக்கும் போதே நம்ம குரு பரம்பரையை நினைச்சுட்டு தான் எழுந்திருப்போம். நம்முடைய தினச்சரியாங்கிறதே நம்ம குரு பரம்பரையில தான் ஆரம்பிக்கிறது. வாக்கிய குரு பரம்பரையா சொல்றவர்களும் உண்டு. அது போல நம்மளுடைய டெய்லி ரொட்டீன் அப்படிங்கிற அந்த தினச்சரியா இருக்கே, அதுவே குரு பரம்பரையை முன்னிட்டு தான் தொடங்குறது. நாம ஒருத்தர் பார்த்துட்டாலும் ஆச்சாரியனை முன்னிட்டு தான் பேச ஆரம்பிக்கிறோம். இங்க ஒரு அடியாரை பார்த்தாலும் ஆச்சாரியன் திருவடி சம்பந்தம் ஆயிடுத்தா உங்களுக்கு, யார் ஆச்சாரியன் தேவரீர், ஆச்சாரியன் யாரு, திருநாமம் என்ன அப்படின்னு கேட்கிறோம். அங்கேயும் ஒருத்தர் போயாச்சு அப்படின்னா ஆச்சாரியன் திருவடி அடைந்தார்னு தான் எழுதுறோம். மற்ற சம்பிரதாயங்கள்ல ஐக்கியமானார், இயற்கை எய்தினார் அப்படின்னு தான் எழுதுவா. இயற்கை எய்தினார்னா என்ன, பாஞ்ச பௌதிக சரீரம் பாஞ்ச பௌதிகத்தோட கலந்துருது, இயற்கை ஐம்பூதங்களோட கலந்து போயிடுது, அவ்வளவுதான். அந்த ஜீவன் அவ்வளவுதான், மறுபடியும் பிறப்பு இறப்பு அப்படியே இந்த ரீபர்த் அதுல வர வேண்டியதுதான். இன்னும் சில பேர்கள் ஐக்கியமானார் அப்படின்னு போடுறதெல்லாம் நாம சொல்ல மாட்டோம். உண்மையா சொல்லணும்னா
நம்ம திருப்பானாழ்வாரையோ ஆண்டாளையோ கூட ரெங்கநாதரோட ஐக்கியமானான்னு விஷயம் தெரிஞ்சவா சொல்ல மாட்டான், அந்தர்தானமானார்னு தான் சொல்லுவான். ஐக்கியம்ங்கிற வார்த்தையை நாம பயன்படுத்த மாட்டோம். நாம என்ன சொல்லுவோம்னா ஆச்சாரியன் திருவடி அடைந்தார் அப்படின்னு தான் எழுதுறோம். அந்த அளவுக்கு ஆச்சாரியனுக்கு இங்கே ஏற்றம். அப்படி பரகதியிலும் ஆச்சாரியன் திருவடிகளே பிராபியம், இகத்திலும் நமக்கு ஆச்சாரியன் திருவடிகள் தான் கதி அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இங்க குரு பரம்பரைக்கு முக்கியத்துவம். அதனாலதான் ஸ்ரீ ராமானுஜர் என்ன பண்ணினார், 74 குரு பீடங்களை அவர் காலத்துல ஏற்படுத்தினார். பிற்காலத்துல மணவாள மாமுனிகள் வந்து 8 குரு பீடங்களை ஏற்படுத்துறார், அஷ்டதிகஜாச்சாரியர்கள் அப்படின்னு. எம்பெருமானார் 74 சிம்மாசனாதிபதிகள் அப்படின்னு 74 ஆச்சாரிய பீட்டங்களை ஏற்படுத்துறார். இதுல ஏதாவது ஒன்றை ஆசிரியிச்சுண்டு நாம உய்வடையணும், நாம நல்ல கதிக்கு வழியை தேடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படிப்பட்ட வழிகளை நமக்கு அவர்கள் காட்டி கொடுத்திருக்கார்கள், நம்ம நன்மைக்காக, நாம உஜ்ஜீவிக்கிறதுக்காக. சரி, இப்போ இங்க ஒரு கேள்வி வருது. நமக்கும் பகவானுக்கும் நவவித சம்பந்தம் உண்டு அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. பிதாச்ச ரக்ஷக சேஷி பர்த்தா ஞேயோ ரமாபதிஹி சுவாமி ஆதாரஹா மமாத்மாச்ச போக்தாச்ச ஆத்ய மனூதிதா அப்படின்னு 9 சம்பந்தம் நமக்கு பகவானோட உண்டு, 9 உறவு உண்டு. அப்படி இருக்கும்போது நாம நேரா போய் பெருமாள் இடத்துல உங்களோட 9 உறவு உண்டாமே, இவ்வளவு நாளா தெரியல, நேத்தி தான் காலக்ஷேபத்துல கேட்டேன், ஒரு உறவு இருக்கிறவர்களே எவ்வளவு மேல விழுந்து பழகிறார்கள், 9 உறவு உங்களுக்கு இருக்கோ இல்லையோ, அப்ப நீங்க எவ்வளவு மேல விழணும் என்கிட்ட அப்படின்னு நாமளே நேர போய் ஆசிரியக்கலாமே, நடுவுல ஒரு ஆச்சாரியனுடைய அவசியம் என்னத்துக்கு அப்படின்னு ஒரு சாமானியன் கேட்டுருவான். அதான் உங்களுக்கு சாமியோட 9 உறவு இருக்காமே உங்க மதத்துல சொல்லியிருக்கே, அப்ப எதுக்கு நடுவுல நீங்க ஒரு மீடியேட்டரை பிடிக்கிறீங்க அப்படின்னு இன்னைக்கு தேதிக்கு இன்னைக்கு பாஷையில அப்படி கேட்பார்கள். இதற்கும் நம்ம பூர்வர்கள்லாம் பதில் சொல்லியிருக்கா. ஏற்கனவே இந்த குயுக்தி வாதங்களுக்கெல்லாம் முன்னவே பதில் சொல்லிட்டு போயிருக்கார்கள். என்னன்னா, என்னதான் நமக்கு உறவு இருந்தா கூட நமக்கு இன்னொன்னும் இருக்கு. என்னன்னா அஜ்ஞானம்னு ஒண்ணு இருக்கு, தலக்கணம்னு ஒண்ணு இருக்கு. இது ரெண்டும் நீங்கணும். அஜ்ஞானம் நீங்கணுமானா நம்ம ஆச்சாரியனை தான் பிடிக்கணும். ஆச்சாரியன் குரு அப்படிங்கிற சப்தத்துக்கே என்ன அர்த்தம்னா அஜ்ஞானத்தை நீக்குபவர் அப்படின்னு அர்த்தம். அது ஒரு வடமொழி சொல். கு சப்தஸ்து அந்தகாரஸ்யாது ரு சப்தஸ் தன் நிரோதகா அந்தகார நிரோதித்வாத்து குருரித் யபிதீயதே அப்படின்னு அதுக்கு வியுற்பத்தி. அதாவது கு அப்படின்னா அஜ்ஞானம் வடமொழியில, சம்ஸ்கிருதத்துல. ரு அப்படின்னா அதை போக்குபவர் அப்படின்னு அர்த்தம். அதனால அஜ்ஞானத்தை எவர் போக்குறாரோ அவர் தான் குரு. நமக்கோ நல்லா தெரியறது அஜ்ஞானம் இருக்கு, ஏன்னா இவ்வளவு நாளா அப்படி ஒண்ணு எம்பெருமானோட சம்பந்தம் இருக்குன்னு நமக்கு தெரியல. நாம கோவிலுக்கு போறோம், ஆழ்வார்களும் போயிருக்கா, அவெல்லாம் உடல் எனக்கு உருகுமாளோங்கிறா, உடம்பே உருகிறதுங்கிறா. நமக்கு மனசே இன்னும் உருகல. பெருமாள் இருக்கிற நிலைமையை பார்த்தா நமக்காக இத்தனை அவதாரம் பண்ணினாரா, இவ்வளவு சாஸ்திரம் கொடுத்தாரா, இவ்வளவு உறவு இவரோட உண்டா, அப்படியும் இப்படி இருந்திருக்கேனே, மரங்கள் போல் வலிய நெஞ்ச வஞ்சனேன்னு அப்படின்னு மனசு கூட உருக மாட்டேங்கிறது. நல்ல தெம்பா தீர்த்தம் செடாரி வாங்கிட்டு பிரசாதத்தெல்லாம் சாப்பிட்டுன்னு கிளம்பி வந்துடுறோம். ஆனா ஆழ்வார்கள் உடம்பே உருகிறதுங்கிறா. அப்போ ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்கு அவள்கிட்ட, ஏதோ நம்ம நிலை இன்னும் ஏறணும். அது ஏன் ஏறல? அஜ்ஞானம் இருக்கு நமக்கு. அதை யார் போக்குவா? வியாதிய வைத்தியன் போக்குற மாதிரி இந்த அஜ்ஞானத்தை குரு தான் போக்க முடியும். அதனால குருவை போய் ஆசிரியிக்கணும். சிஷ்யன் 2-3 விதமா இருப்பான் அப்படின்னு பூர்வர்கள் சொல்லுவா. ஒரு சில சிஷ்யர்கள் உத்தம சிஷ்யர்களா இருப்பா. அவன் எப்படின்னா குரு பார்த்த மாத்திரத்துல அந்த அஜ்ஞானம் போயிடும். எப்படி முதல்வன் இவன் அப்படின்னு ஆளவந்தார் கடாட்சிச்சார், பார்த்த மாத்திரத்துல கொஞ்ச காலத்துல அவர் வந்துட்டார். இன்னும் சில சிஷ்யர்கள்லாம் இருப்பா, உபதேசத்தினால திருந்திடுவா, உபதேசம் பண்ண 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 திருந்திடுவா. இன்னும் சில சிஷ்யர்கள் உபதேசிச்சாலும் திருந்த மாட்டான், அவளை ரொம்ப மெனக்கெட்டு அவளை ஏத்தணும், கிளப்பணும். இப்படி எல்லாம் சிஷ்ய லட்சணங்கள் இருக்கிறச்சே நாம எந்த கேட்டகரியில இருக்கோம்னு நமக்கு தெரியல. அதனால அடிக்கடி போய் ஆச்சாரியனை ஆசிரியிக்கணும், அவருக்கு கைங்கரியம் பண்ணணும், அவருடைய காலக்ஷேபாதிகளை கேட்கணும். இப்படி பண்ண நாளடைவுல நமக்கே அறியாம நம்ம அஜ்ஞானம் அப்படிங்கிற அந்த நோய் விலகும். விலகினா எம்பெருமானோடு நமக்கு உண்டான சம்பந்தம் புரியும். அப்ப போய் நாம ஆசிரியிக்கும் போது அந்த தலக்கணம் இல்லாம பணிவோடு அவர் ஆசிரியிப்போம். அது ஒரு அந்த மாதிரி ஒரு வினீதையா அந்த ஒரு நிலை நமக்கு கை கூடிடும். சரி, நாம போய் ஆசிரியிச்சிட்டோம். பெருமாள் சுதந்திரனா இருக்காரே, எங்கேயுமே கோயில்ல பார்த்தா பெருமாள் எப்படி இருக்கார்? ஒரு கையால அபயம் காட்டுறார், இன்னொரு கையில கதையை வச்சுட்டு இருக்கார். நமக்கு எது ஆக்டிவேட் ஆகும்னு தெரியல.
அபயம் கொடுப்பாரா, எந்த கையை நம்ம தலையில வைப்பாரா, அபயம் கரத்தை வைப்பாரா, கதையை வைப்பாரான்னு தெரியல. மட்டப்பள்ளின்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு, அங்க நரசிம்மர் பிரசித்தம். அந்த நரசிம்மர் பிராகாரத்துல ஒரு ஆஞ்சநேயர் சந்நிதி இருக்கு. அந்த ஆஞ்சநேயர்கிட்ட என்ன விசேஷம்னா, அவரோட கதையால எல்லாருக்கும் தலையில ஒரு கொட்டு வைப்பான். கதையால செடாரி மாதிரி தலையில ஒரு ஒரு இது வைப்பான். அந்த மாதிரி பெருமாள் எங்கேயாவது கதையை தூக்கிட்டாருன்னா நம்மளை பார்த்து நமக்கு இருக்கிற இத்தனை நாளா வரல, இன்னைக்கு வந்து நிக்கிறான் பாரு அயோக்கிய பையன் அப்படின்னு நினைச்சாருன்னா என்னத்துக்கு ஆறுது? அதனால அவர் சுதந்திரம் உடையவர், சுவாதந்திரியம் உடையவர், ஈஸ்வரன் சுதந்திரன். எது நம்மளை பார்த்தா கிளம்புன்னு தெரியல, கருணை கிளம்புமா நீதி கிளம்புமான்றது தெரியாது. அப்போ எம்பெருமான் கிட்ட போகும்போது பிராட்டி பக்கத்துல இருக்கிற நேரமா பார்த்து போகணும். அப்போ 2 புருஷகாரமும் நமக்கு வேணும். நாம நம்ம அஜ்ஞானத்தை போக்குறதுக்கு ஆச்சாரியங்கிற புருஷகாரத்தை பற்றணும். எம்பெருமானுடைய அந்த சுவாதந்திரியம் போகணுமானா பிராட்டிங்கிற புருஷகாரத்தை பற்றணும். அதனால நமக்கு இருக்கிற அசக்திக்கு நமக்கு 2 பேரா சேர்ந்து தூக்கி விட்டாதான் உண்டு. அதனால் கட்டாயம் ஒவ்வொரு ஜீவனுக்குமே இந்த 2 புருஷகாரமும் வேணும் அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளை இந்த அர்த்தங்களை எல்லாம் சாதிக்கிறார். எப்படி சொல்றாருன்னா, சரணாகதனுக்கும் ஒரு குறை இருக்கு, சரண்யனான பகவானுக்கும் ஒரு குறை இருக்கு. அவர் என்னதான் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தான்லாம் பாடலாம், ஆனா அவருக்கும் ஒரு குறை இருக்கு. என்னன்னா, சரணாகதனுக்கு இருக்கிற குறை, அதாவது நமக்கெல்லாம் இருக்கிற குறை அஜ்ஞானம், இன்னொன்னு தலக்கணம், அந்த ஒரு அகம்பாவம் இருக்கு இல்லையா, அது. சரண்யனுக்கு என்ன குறைன்னா சுவாதந்திரியம். அந்த சுவாதந்திரியத்தால அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. நம்ம கோவில்ல யானை இருக்கு, நம்ம போய் பழத்தை கொடுக்குறோம், வாங்கி வாயில போட்டுன்னு தலையில ஆசீர்வாதம் பண்ணாலும் பண்ணோம், திடீர்னு ஏதோ மதம் பிடிச்சதுன்னா ஒரு போடு போட்டாலும் போட்டுரும். அதனால யானை என்ன பண்ணும்னு தெரியாது. ஆணையும் அரசும் செய்யும் அவை ஆராயாது அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் அப்படிதான். அப்படிப்பட்டவர் என்ன நம்மளை பார்த்தா என்ன கண்ணோட பார்ப்பார் அப்படிங்கிறது தெரியல. அதனால அவர் பிராட்டி கையை பிடிச்சிட்டு நம்ம கிட்ட வரணும், நாம ஆச்சாரியன் திருவடிகளை பிடிச்சிட்டு அவர்கிட்ட போகணும். இதெல்லாம் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை சாதிக்கிறார். சரி, புரிஞ்சுண்டாச்சு. ஆச்சாரியனை பற்றிட்டு தான் நம்ம பெருமாள்கிட்ட போகணும். அந்த ஆச்சாரியன் எப்படி இருக்கணும்? அந்த பீட்டத்துல வந்துட்டாலே ஆச்சாரியன் தானா, இல்ல அவருக்குன்னு சில லட்சணங்கள் இருக்கணுமா? இதெல்லாமும் சாஸ்திரம் சொல்றது. இன்னைக்குதான் ஒரு கருத்து, எதுவுமே பிறப்புரிமை கிடையாது, உங்களுக்கு யோக்கியதை இருக்கணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இத சாஸ்திரமே சொல்றது. ஆச்சாரியர்களுக்கும் சில லட்சணங்கள் வேணும். ஒரு ஆச்சாரியங்கிறவர் ஞானம் அனுஷ்டானம் இது 2ம் பூர்ணமா உடையவரா இருக்கணும். எப்படின்னா, ஒரு பறவை இருக்கு, அதுக்கு 2 சிறகுகள் இருக்கு. 2 சிறகையும் அது இப்படி தூக்கினாதான் அதால மேல பறந்து உயர்ந்த கதிக்கு போக முடியும். அதே போல ஒரு ஆச்சாரியனுக்கு ஞானம் அனுஷ்டானம்ங்கிறது 2 சிறகுகளாம். அந்த 2மே பூர்ணமா இருந்தாதான் அவர் உயரத்துக்கு போக முடியும். உயரத்துல இருக்கிறவராலதான் கீழே கிடக்கிற நம்மளை தூக்க முடியும். அவரே இன்னும் பறக்கல, தத்தி தத்தி நொண்டின்னு இருக்காருன்னா நம்மளை எப்படி தூக்க முடியும்? அதனால ஆச்சாரியனுக்கும் சாஸ்திரம் லட்சணங்களை சொல்றது. பறவைக்கு 2 சிறகு மாதிரி ஆச்சாரியனுக்கு 2 சிறகு என்னன்னா ஞானம் அனுஷ்டானம். ஞானம் இல்லாத ஆச்சாரியன் குருடன் அப்படிங்கிறது சாஸ்திரம். அனுஷ்டானம் இல்லாத ஆச்சாரியன் நொண்டி. அப்ப 2மே பிரயோஜனம் இல்லை நமக்கு. ஏதாவது ஒரு குறை இருந்தாலும் நம்மள பாரமார்த்திகத்துல வழி நடத்த அவர்களால முடியாது. அதனால ஒரு ஆச்சாரியன்கிறவர் ஞான பூர்ணனா இருக்கணும். நல்ல விஷயங்களை உள்வாங்கிண்டு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காலக்ஷேப அதிகாரியா அவர் இருக்கணும். அதே போல அனுஷ்டானத்திலையும் அவர் இருக்கணும். அப்படிப்பட்ட ஆச்சாரியனை பற்றிட்டோம்னா கவலையே இல்லை. நாம இப்ப பரமபதம் போகணும்னு பறக்கவே வேண்டாம். இங்க இருக்கிற நாளே நமக்கு வைகுந்தமா இருக்கும். பெருமாள் திருநாமமே வைகுந்த பெருமாள். அப்ப இருக்கிற இடமே வைகுந்தம் அப்படின்னு பண்ணிடுவார் அவர். அந்த அனுபவம் இங்கேயே நமக்கு கிடைக்கும். அப்பேற்பட்ட சதாச்சாரியனை முதல்ல நாம ஆசிரியிக்கணும். இந்த லட்சணங்கள்லாம் இருக்கக்கூடிய ஆச்சாரியன், அவர் திருவடிகளை பற்றணும். சரி, இப்போ நாம போய் ஆச்சாரியனை ஆசிரியிக்கிறது, நாம ஆச்சாரியனை அபிமானிக்கிறோம். இவர் எங்க ஆச்சாரியன், எங்க ஆச்சாரியன், இவரோட திருவடி சம்பந்தி அடியேன் அப்படின்னு நாம ஆச்சாரியனை அபிமானிக்கிறோம். ஆச்சாரியனும் இவெல்லாம் என்னுடைய சிஷ்யால் அப்படின்னு அபிமானிக்கிறார். இதுல எது முக்கியம்? யாருடைய அபிமானம் இருந்தா நாம பிழைக்கலாம். எனக்கு அவரை பிடிச்சிருக்கு அப்படின்னா பிழைக்கலாமா, அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா பிழைக்கலாமா அப்படின்னு அடுத்த ஒரு விசாரம். அதுல பெரியோர்கள் அவர்களுடைய அனுஷ்டானத்தினால இதற்கு பதில் சொல்லியிருக்கார்கள். ஸ்ரீ ராமானுஜர் அவருடைய சிஷ்யர்கள்ல ஊமையா ஒருத்தர் இருந்தார். அவர் நித்தியப்படி எம்பெருமானாருக்கு அந்தரங்க கைங்கரியங்கள், மடத்துக்கு சுத்தி என்னெல்லாம் தேவையோ பண்ணிட்டு இருந்தார். மடப்பள்ளி கைங்கரியமும் பண்ணிட்டு இருந்தார். ஆனா வாய் பேச முடியாது அவரால. எம்பெருமானார் பார்த்தார், நாம எத்தனையோ வழிகள் எம்பெருமான் சொல்லியிருக்கான். கர்மயோகம், ஞான யோகம், பக்தி, பிரபத்தி அப்படின்னு பல வழிகள் அவனே கீதையில சொல்றான்.
கர்மயோகம் வேணும்னா ஆச்சாரம் இருக்கணும். அதுக்கு இன்னைக்கு மடி ஆச்சாரம்னுட்டாலே ஏற்றத்தாழ்வுன்னு குதிக்க ஆரம்பிச்சிருவார்கள். ஆனா பகவான் கீதையில கர்மயோகியா இருக்கணும்னா அதுக்கு ஆச்சாரம் வேணும் அப்படின்னு சொல்றான். ஜனகரைத்தான் கர்மயோகின்னு காட்டுறான் பகவான். ஜனகருக்கு அடுத்து தன்னையே காட்டிக்கிறான். அந்த ஜனகர் அவருடைய காலத்துல அவெல்லாம் ரிஷிகள்லாம் தர்மசாஸ்திரங்கள்னு எழுதி நிறைய ஆச்சாரங்களை விதிச்சிருக்கார்கள். அந்த ஆச்சார கட்டுப்பாட்டுல இருந்தாதான் அந்த கர்மயோகத்துல மேல மேல நம்ம முன்னேற முடியும். டூஸ் அண்ட் டோன்ஸ் அப்படின்னு இன்னைக்கு ஒன்னொன்னுலயும் போடுறா இல்லையா, அது மாதிரி கர்மயோகத்துக்கும் சில டூஸ் அண்ட் டோன்ஸுங்கிறது இருக்கு. அதுதான் ஆச்சாரம். கர்மயோகத்துக்கு ஆச்சாரம் வேணும். ஞானத்துக்கு வைராக்கியம் வேணும். வைராக்கியம் இருந்தாதான். இப்ப வரும்போதே காஃபி எங்க கிடைக்கும் சூடா அப்படின்னு கேட்டுட்டே வந்தோம்னா நமக்கு ஞான யோகத்துக்கு நாம் அதிகாரி இல்லை. கொஞ்சமான வைராக்கியத்தை அபியாசம் பண்ண ஆரம்பிக்கணும். அதனால ஞானத்துக்கு வைராக்கியம் வேணும். ஒரு ஏகாதசி விரதமாவது இருக்கிறது அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இது போல உடலுக்கே கரைந்து நைந்துங்காம கொஞ்சம் ஆத்மாவுக்காகவும் சில நன்மைகளை நாம பண்ணிக்கணும். ஏன்னா அழிய போற உடம்புக்கே இவ்வளவு விட்டமினும் மினரலும் யோசிக்கிறோம்னா அழியாத ஆத்மாக்கு அப்ப எவ்வளவு யோசிக்கணும். அதனால ஞான யோகத்துக்கு வைராக்கியம் அவசியம். பக்தின்னு எடுத்துட்டோம்னா மன உருக்கம் வேணும். அதுக்கு பக்தினாலே அழணும், நிறைய உருகணும். மனசு உருக உருக உருகதான் பக்தி இன்னும் புஷ்டி ஆகும். மேலும் அபச்சாரப்படாமலும் இருக்கணும். எனக்கு தான் பக்தின்னுட்டு மற்றவாளை போய் ஹாரஸ் பண்ணக்கூடாது. அதனால பக்தினாலே உருக்கம் வேணும். பிரபத்தின்னா கூட திட விசுவாசம் வேணும். ஏன்னா பெருமாள் அந்த சக்ருதேவ பிரபன்னாய சரமஸ்லோகம் சொல்றார். தோஷோ யத்யபி அப்படிங்கிறாருன்னா கூட மித்ர பாவேனன்னு ஒரு வாக்கியம் அண்டர் ஒன் கண்டிஷன் அப்படின்னு இன்னைக்கு போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி மித்ர பாவேன என்கிட்ட திட நம்பிக்கையோட ஒருத்தன் வந்துட்டான்னா தோஷம் இருந்தாலும் நான் அவனை காப்பாத்துறேன் அப்படிங்கிறார். அப்போ நமக்கு திட நம்பிக்கை வேணும். பெருமாள்கிட்ட காப்பாத்துவாரோ மாட்டாரோ எதுக்கும் நம்ம வேணா வாத்தியாரை வர சொல்லி அப்பப்ப நம்ம சித்திரை மாசம் ஒரு சுதர்சன ஹோமம் பண்ணிப்போம். எங்கேயாவது கடைசி காலத்துல ஏதாவது எழுத்துன்னு கிடந்தா என்ன பண்றது, பிரபத்தி பண்ணிட்டோம் இருந்தா கூட இந்த மாதிரி ஏதாவது சைட்ல பண்ணுவோமான்னு யோசிக்க கூடாது. காப்பாத்துவார்னா காப்பாத்துவார். எந்த அளவுக்கு நம்பலாம்னா அடியேன் நினைச்சுக்கிறது. தலை அறுப்புண்டும் சாகேன் சத்தியம் காண்பினையான்னு ஆழ்வார் சொல்லியிருக்காரு இல்லையா. நான் உட்கார்றேன், என் தலையை அருங்கோ, பெருமாள் காப்பாத்துவார், தலை அறுபடாது. அந்த அளவுக்கு அவரை நம்பணும். திட விசுவாசம் வேணும். பிரபத்தின்னா இவ்வளவையும் எம்பெருமானார் யோசிக்கிறார். இந்த ஊமை இவருக்கு வாக்கு இல்லையே, நான் கர்மயோகம் ஞான யோகம் எதை சொல்லி என்ன பிரயோஜனம், கடைசி பட்சம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகன்னு சொல்லுப்பான்னா அதுக்கும் வழி இல்லையே, வாய் இல்லையே. இப்படி வாய் அடைச்சிட்டானே பகவான். மனுஸ்மிருதி என்ன சொல்றது, 3 விதமான பாபங்கள் இருக்குன்னு சொல்றது. அதாவது மனசால பண்ற பாபம், வாக்கால சரீரத்தால பண்ற பாபம். இதுல வாக்கால பண்ற பாபத்துக்கு அடுத்த பிறவி ஊமை ஆயிடுவோம். இல்ல மிருகங்களா பிறந்தா அதுங்களுக்கு வாய் பேச முடியாது, மிருகங்களா பிறக்கிற மாதிரி ஆயிடும். சரீரத்தால பண்ற பாபத்துக்கு மரம் செடி கொடியா ஆயிடுவோம். ஏன்னா அது சரீரத்தால என்ன பாடுபடுத்தினோமோ, சரீரம் போயின்னு வந்து இருக்கிறதுனால தானே பாடப்படுத்தினோம். மரமாயிட்டா நகரவே முடியாதே. அதனால யாராவது மலை ஜலம் கழிச்சா கூட தலையெழுத்தே நின்று இருக்கணும். அந்த மரம் நகர்ந்து அந்தாண்ட போக முடியாது. அப்படி ஒரு நிலைமை ஆயிடும். இது மனசால பாபம் பண்றதுன்னு இருக்கு. வெளியிலலாம் நல்ல பேர் எடுத்துப்போம், ஆனா மனசுக்குள்ள அப்படி எல்லா கால்குலேஷனும் ஓடும். மனசால பண்ற பாபத்துக்கு ஏழ்மையான குடும்பத்துல பிறப்போம் அப்படின்னு ஒரு இது இருக்கு, ஒரு பாபம். இதெல்லாம் பாபத்துக்கு தண்டனை அப்படின்னு ஸ்மிருதிகள் இதெல்லாம் சொல்றது. அது போல நம்ம இப்ப இவர் எந்த பாவம் பண்ணினார்னு யோசிக்க வேண்டாம். எப்ப எம்பெருமானார் சிஷ்யர் ஆயிட்டாரோ, வாக்கு இருந்தா என்ன இல்லாட்டா என்ன, உடையவர் கண்ணால உடையவர் நித்தியபடி சேவிக்க கிடைக்கிறது. அவதார காலத்துல அர்ச்சையிலேயே ஆச்சரியமா இருக்கார், பேசும் விக்கிரகமா இருக்கார். அப்படிங்கிறச்ச அவதாரத்துல எப்படி இருந்திருப்பார். அதனால அதை பத்தி கவலை இல்லை. ஆனா எம்பெருமானார் தாப்பப்படுறார். நம்ம கர்மா பண்ணு, நீ ஞான யோகம் பக்தி யோகம் எதையுமே இவனுக்கு சொல்றதுக்கு இல்ல. கடைசி பட்சம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகன்னு சொல்லின்று, போறச்சையும் வரச்சையும் சொல்லின்றுன்னா அதுக்கும் வழி இல்லை, வாக்கு இல்லை. அப்போ இவனுக்கு என்ன கதின்னு பார்த்தார். இங்க ஒரு நாள் கதவை தாளிட்டுன்னு வான்னு சொல்லிட்டு உள்ள அவனை கூட்டின்னு போனார் ஒரு அறைக்கு. கதவை கூட்டின்ட்டு அவனும் வந்தான். உட்காருன்னார். உட்காண்டான். அப்படியே சொன்னபடி கேட்டான். சொன்னதை செய்யுமா கிளிப்பிள்ளைங்கிற மாதிரி கீழே உட்காண்டான். அப்படியே இவர் ஒரு ஆசனத்துல உட்காண்டார். திருவடிகளை 2 சரணத்தையும் தூக்கி அவர் சிரசுல வச்சார். ஏதோ அந்த ஆரம்பத்துல யாதவ பிரகாசன் பேய் ஓட்ட போனா ஒரு பொண்ணுக்கு கிடைச்சது அந்த சிரசை தலையில வைக்கிறது அப்படின்னு இருக்க போக, அதெல்லாம் ஒரு பிரார்த்தனையாட்டம். அவர் திருவடி வச்சாதான் இந்த பேயெல்லாம் ஓடும் அப்படிங்கிறதுக்காக கிடைச்சது. ஆனா இது இவரே உகந்து கொடுக்கிறார். வேற எங்கேயும் இப்படி தெரியல. இவரே உகந்து சாட்சாத்து சரணத்தையே கொடுத்ததா தெரியல. பாதுகையை வேணா கொடுத்திருப்பார். வடுக நம்பிக்கை கூட பாதுகை தான். ஆனா இந்த ஊமைக்கு அப்படியே அந்த 2 திருவடிகளையும் தூக்கி அவருடைய சிரசுல வச்சுட்டார். அப்போ சாவி துவாரத்து வழியா கூரத்தாழ்வான் இதை பார்த்தார்.
ஐயோ நான் சாஸ்திரம் படிச்சு கெட்டு போனேனே, இப்படி ஒரு ஊமையா பிறந்திருந்தா எனக்கு ராமானுஜ சரணம் கிடைச்சிருக்குமே, பொன்னம் கழற்கமல போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கனியாக சேர்த்தினேன்னு அது கிடைச்சிருக்குமே அப்படின்னு தாபப்பட்டாராம். அதனால பிரம்மாவா இருந்து இழந்துடுறதும் உண்டு, இடைச்சியா இருந்து பெற்று விடுவதும் உண்டுன்னு எழுதுவா வியாக்கியானங்கள்ல. அது போல பெரிய சாஸ்திரஜர் கூரத்தாழ்வானா இருந்து இழந்துட்டார், ஊமையா இருந்து பெற்றுட்டான். அதுதான் வெள்ளம் பள்ளம் அடைங்கிறது. அதுதான் வெள்ளம் எப்பவுமே பள்ளத்தை நோக்கி பாயும். அது போல எம்பெருமானாருடைய அந்த திருவடிகள் கிடைச்சது. ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம். இந்த ஊமைக்கு எவ்வளவு உடையவரை பிடிச்சதுன்னு தெரியல, உடையவருக்கு இந்த ஊமையை ரொம்ப பிடிச்சு போயிடுது. அதனால அவர் திருவடிகளை வச்சார், அவன் பொழைச்சிட்டான், அவ்வளவுதான். அப்படி ஆயிடுது. அப்போ ஆச்சாரியன் சிஷ்யனை அபிமானிச்சார். இது ஊமை புண்ணியசாலி. ஊமையா இருந்தாலும் எம்பெருமானார் சிஷ்யன் புண்ணியசாலியா இருந்து ஆச்சாரிய அபிமானம் பெற்றான். அப்ப என்ன ஆயிடும், ஊமையா இருக்கலாம், செவிடா இருக்கலாம், குருடா இருக்கலாம், ஆனா புண்ணியசாலியா இருந்தாதான் ஆச்சாரியன் திருவடி கிடைக்கும் அப்படின்னு அடுத்தது எழுதிடுவா யாராவது. அப்போ பாபிக்கு கிடைக்குமா அப்படின்னு அடுத்த கேள்வி. பாபிக்கு ஆச்சாரியன் திருவடி கிடைக்குமா? ஏன்னா பெருமாள்கிட்ட போனா அப்படியே அறிவுற்று தீ விழிப்பார், வந்திருக்கான் பார் பாவி, இவ்வளவையும் பண்ணிட்டு ஆட்டமா ஆடிட்டு இன்னைக்கு வந்து நிக்கிறான் நல்லவன் ஆட்டம் அப்படின்னு தோணும் அவருக்கு. ஏன்னா அவர் கையில ஜஸ்டிஸ்னு ஒண்ணு வச்சுட்டு இருக்கார். அவர் வந்து நீதிபதி மாதிரி, அப்பாங்கிற ஸ்தானமும் உண்டு அவருக்கு, நீதிபதிங்கிற ஸ்தானமும் உண்டு. ஒரு நீதிபதியா இருக்கிறவன் தான் பிள்ளைய வந்து நின்னா கூட குற்றம்னா குற்றம் தான் அப்படின்னு சொல்லி ஆகணும். அது போல அவரே ஆனாலும் பாவத்தை பார்க்கதான் பார்ப்பார், பார்க்கணும். ஆச்சாரியன் அப்படி பார்க்க மாட்டார். அதனால கூரத்தாழ்வான் அவருடைய சரித்திரத்துல 400 ஒருத்தன். இந்த 400 கூரத்தாழ்வானுடையவே சிஷ்யன் தான். கூரத்தாழ்வான் ஆசிரியிச்சு அர்த்தங்களை கேட்டுட்டு இருந்தவன் தான். சோழராஜாவுடைய சபையிலையும் வேலை பார்த்துட்டு இருந்தான் இந்த 400. அப்போ சிவாத்து பரதரம் நாஸ்தின்னு அவன் ஒரு ஓலையில எழுதி கையெழுத்து வாங்கி எல்லா வைஷ்ணவால்ட்டையும் கையெழுத்து வாங்கியாச்சுன்னா அது நிரூபணம் ஆயிடும், சிவன் தான் பரதெய்வம் நிரூபணம் ஆயிடும்னு அவன் நினைக்கிறான். அப்போ அந்த 400 தான் இந்த தோதை சொல்லித்தரான். தப்பான ஒரு மார்க்கத்துக்கு இவன் தான் தோது சொல்லித்தரான் 400. நீங்க வந்து வீடு வீடா போய் வைஷ்ணவாலா பார்த்து திருமணவாலா பார்த்து கையெழுத்து வாங்க வேண்டாம். உடையவர் ஒருத்தர் கையெழுத்து போட்டாச்சுன்னா மொத்த வைஷ்ணவ சமூகமும் போட்டதுக்கு சமம். அதனால நீங்க அவர்கிட்ட மட்டும் வாங்குங்கோ அப்படின்னு தோது சொல்லித்தர போய் கடைசியில பெரிய அனர்த்தம் ஆயிடுறது. அவனே இதை எதிர்பார்க்கல, இவ்வளவு மோசமா போய் இது முடியும்னு நினைச்சிருக்க மாட்டான் பாவம். ஆனா அது அப்படிதான் ஆயிடுறது. அவன் அதுக்கு ஒரு காரணமா ஆயிடுறான் 400. ஏன்னா இவன் இப்படி போட்டு கொடுக்க போய் தான் கடைசியில கூரத்தாழ்வான் கண்களை பெரிய பெரிய நம்பிகள் கண்களை இழந்தார். கூரத்தாழ்வான் தானே கண்களை பிடுங்கின்றார். பெரிய நம்பிகள் பிராணனையே விட்டார். எம்பெருமானார் ஸ்ரீரங்கத்தை விட்டு விதேசம் போயாச்சு. இப்படி எல்லாம் ஒரு துர்தசை, இப்படி ஒரு காலமா ஆயிடுது. அதனால 400 பாபி ஆயிட்டான். அப்படிப்பட்டவன் ஆச்சாரியன் பார்த்து அனுகிரகம் பண்ணாலே ஒழி அவன் பொழைக்கவே முடியாது. பெருமாளுடைய தண்டனையிலிருந்து தப்பவே முடியாது. ஏன்னா அவன் ஒரு பாவத்தை பண்ணினவனை விட அந்த பாவத்துக்கு தூண்டினவன் இன்னும் பெரிய பாபி. அதனால கூரத்தாழ்வான் பார்த்தார், நாம பார்த்து இவனுக்கு ஏதோ ஒரு நல்லது பண்ணலைன்னா இவனால கரையேறவே முடியாது. எத்தனை ஜென்மா எடுத்தாலும் பத்மகோட்டி சதேனாப்பி நக்ஷமாமி வசுந்தரே அப்படின்னு வராக பெருமாள் சொல்றார். பாகவத அபச்சாரம் மட்டும் பண்ணியாச்சுன்னா என்கிட்ட பாவம் மன்னிப்பே கிடையாது. கோடி ஜென்மா எடுத்தாலும் அவனே அனுபவிச்சுதான் அதை கழிக்கணும் அப்படின்னு. எவ்வளவு கிருப்பையோட எம்பெருமான்களோ ஆச்சாரியனோ இருந்தா கூட அவ்வளவு பேரும் பாகவத அபச்சாரம்ங்கிற ஒண்ணுத்துக்கு மட்டும் பயப்படுன்னு ஜாகிரதைப்படுத்திட்டே இருக்கான். அப்போ என்ன ஆயிடுத்து, 400 பண்ணின இந்த அபச்சாரத்துக்கு விடிவே கிடையாது. நாம பார்த்து ஏதாவது இவனுக்கு நல்லது பண்ணாதான் உண்டு அப்படின்னு தேவ பெருமாள்கிட்ட போய் நான் பெற்ற கதி அவனும் பெறணும் அப்படின்னு கேட்டுட்டார் கூரத்தாழ்வான். அப்போ 400 கூரத்தாழ்வான எவ்வளவு பக்தி பண்ணினானோ எவ்வளவு பிடிச்சதோ தெரியல. கூரத்தாழ்வான் அபிமானத்தினால இவன் பொழைச்சான். இல்லாட்டா பெருமாள் இவனை லேசுல விட மாட்டார், துரத்தி அடிச்சிருவார். அப்போ புண்ணியசாலியா இருந்து ஊமை உடையவருடைய திருவடிகளை பெற்றதை விட பாபியா இருந்து ஆச்சாரிய அபிமானம் பெற்ற 400 கதை இன்னும் உருக்கமானது. கூரத்தாழ்வானுடைய அபிமானத்தினால 400 பொழைச்சான். சரி, புண்ணியமும் இல்ல பாவமும் இல்ல, 2ஆம் கெட்டான்னு சிலது இருக்கு இல்லையா, இதுக்கு என்ன கதி? இதுக்கெல்லாம் ஆச்சாரிய அபிமானம் உண்டா அப்படின்னா அதுக்கும் கதை இருக்கு. ஸ்ரீ பராசர பட்டர் அவருடைய சரித்திரத்துல அவருக்கு ஒரு சிஷ்யர் அவருக்கு கைங்கரியம் எல்லாம் பண்ணிட்டு அவர் ஆசிரிச்சுட்டு இருந்தார். அந்த சிஷ்யருக்கு சில சகவாச தோஷம், ஏதாவது இப்படி வேண்டாத சகவாசம் நேர்ந்துரும் சில சமயம். அது போல ஏதோ ஒரு வேண்டாத சகவாசம் நேர்ந்துருத்து அவருக்கு. அவெல்லாம் இப்படியே நீ பாட்டுக்கு நெத்தியட்டுன்னு போயின்னு வந்துட்டு இருக்கே, என்ன உனக்கு ஏதாவது கொடுக்குறாரா, அவருக்கு எவ்வளவு சம்பாவனை வருது, உனக்கு ஏதாவது பாதி கொடுக்குறாரா அப்படி இப்படின்னு கிளப்பி விட்டான். இங்க வா, நான் கூட்டின்னு போறேன், அந்த இடத்துக்கு வா, நிறைய கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் கிளப்பி விட்டு ஒரு விஷய பிரவணரா ஆயிட்டார். அவர் விஷய சுகங்கள்ல ஈடுபாடு உடையவரா ஆயிட்டார். அப்போ பராசர பட்டரையை எதிர்த்துக்கிறார். அவர்கிட்ட வந்து இனிமே உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது, நான் கிளம்புறேன், நான் வடத்தை விட்டு திருமாளிகையை விட்டு கிளம்புறேன் அப்படிங்கிறார்.
உடனே பட்டர் அவரை பலாத்கரித்து பிடிச்சு, அப்படின்னு உங்க சங்கல்பம், உங்களை விடவே கூடாதுங்கிறது என்னுடைய சங்கல்பம் அப்படின்னு பட்டர் சொன்னாராம். உடனே அவருக்கே கண்ணீர் வந்துருதான். அடாடா, இப்படி சொல்ற ஆச்சாரியன் என்ன வேணும், போறியா, போறேன்னா போ அப்படின்னு விட்டுட்டா பெருமாள் அப்படிதான் விடுவார். ஏன்னா தொண்டரடிப்படி ஆழ்வார் விட்டார் இல்லையோ, என்கிட்ட வந்தா வா, அங்க போறியா போ, எங்க வரையோ நீ. ஏன்னா அவர் உதாசீனன்னு ஒரு நிலை அவருக்கு உண்டு, சமபுத்தியா இருப்பார். நீ எங்க போறியோ போ, அதை அப்படியே நான் கிளப்பி விடுறேன் அப்படின்னு பண்ணி விட்டுருவார். ஆனா ஆச்சாரியன் தான் போவான் போகின்றாரே போகாமல் காத்து அப்படின்னு பண்ணக்கூடியவர். அதனால இவரா விஷய சுகங்கள்ல மாட்டிண்டு எங்கேயோ போறேங்கிறவரை பட்டர் சொல்றார், உங்க சங்கல்பம் வெளியேறதுங்கிறது, ஏன் சங்கல்பம் உங்களை விட்டுறதே இல்லைங்கிறது அப்படின்னு அவரை பலாத்கரித்து இழுத்து பிடிச்சு இன்னும் கிட்டக்க வச்சுட்டாராம். கொஞ்சம் கூடத்துல வச்சாதானே நீங்க ஓடுவீங்கோ, நீங்க இன்னும் உள்ளுக்குள்ளேயே கைங்கரியம் பண்ணுங்க, சந்நிதிக்குள்ளேயே வாங்கோ அப்படின்னு இழுத்து பிடிச்சு சந்நிதிக்குள்ளேயே வச்சுட்டு கைங்கரியங்களை ஏத்துக்க ஆரம்பிச்சுட்டார். அப்போ புண்ணியசாலியா இருந்து ஆச்சாரிய அபிமானம் பெற்றவன் பூமை, பாபியா இருந்து ஆச்சாரிய அபிமானம் பெற்றவன் நாளூரான், ரெண்டாம் கேட்டானா விமுக சிஷ்யரா இருந்துட்டு ஆச்சாரிய அபிமானம் பெற்றவன் இந்த பட்டருடைய சிஷ்யன். இப்படி எல்லாம் ஆச்சாரியன் பார்த்து நம்மளை அபிமானிக்கணும். இவன் என்னுடைய சிஷ்யன், இவன் எனக்கு உகப்பானவன் அப்படின்னு ஆச்சாரியன் அபிமானிச்சுட்டா நாம பழைச்சிருவோம். நாம போய் அவரை அபிமானிக்கிறத விட ஆச்சாரியன் நம்மளை அபிமானிக்கணும். அபிமானிச்சா நாம பழைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அவர்களே தங்களுடைய அனுஷ்டானத்துல இந்த கதையெல்லாம் காட்டுறார்கள். முதலே சொன்ன மாதிரி ஞானவான்களா மட்டும் இருந்துடாம அனுஷ்டாதாக்களாவும் இருந்து இந்த கதையெல்லாம் அவர்களே நமக்கு காட்டி தரார்கள். அபிமான துங்கன், இன்னைக்கு விஷயமே ஆச்சாரிய அபிமான துங்கர் அப்படின்னு தான். அபிமான துங்கன் செல்வனை போல திருமாலே நானும் உனக்கு பழவடியேன் அப்படின்னு வர்றது நமக்கு திவ்ய பிரபந்தத்துல. அபிமான துங்கன்கிற வார்த்தை அங்கதான் வர்றது பெரியாழ்வார் திருமொழியில. அப்போ அபிமான துங்கன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா அபிமானத்தால் உயர்ந்தவன். துங்கன் அப்படின்னா உயர்ந்தவன் அர்த்தம், அபிமானத்தால் உயர்ந்தவன். பகவத் அபிமானத்தால உயர்ந்தவர்கள்லாம் யார் யாரு அப்படின்னா நரசிம்ம அவதாரத்துல பிரகலாதன் பகவத் அபிமானம் பெற்று உயர்ந்தவனும் ஆயிட்டான். ஏன்னா பாகவத பரம்பரையில பிரகலாத, நாரத பராசர, புண்டரீக, வியாசாம்பரீஷன்னு ஸ்துதி எடுத்த எடுப்புல பக்த சக்கரவர்த்தி அப்படின்னு அவனுக்கு பட்டம் கட்டுறார் நரசிம்மர். அதனால பகவத் அபிமானம் பெற்றவன் அவன். ராமாவதாரத்துல ஹனுமார் பகவத் அபிமானம் பெற்றவர். கிருஷ்ணாவதாரத்துல கோபிகைகள் பகவத் அபிமானம் பெற்றவர்கள். அது போராது, நமக்கு ஆச்சாரிய அபிமானம் வேணும். பகவத் அபிமானம் இருந்தா இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு அவரை நம்ப முடியாது. யாருக்கும் மெய்யன் அல்லன்னு ஆழ்வாரே சொல்லியிருக்கார். அதனால இன்னைக்கு என்ன அபிமானிக்கிறார், நாளைக்கு புதுசா யாராவது வந்தா அவள் அபிமானிப்பார். ஏன்னா இந்த புது கண்ணுக்குட்டிக்காக பழைய கண்ணுக்குட்டியை கூட மாடு கொம்பாலையும் குழம்பாலையும் கொள்ளும் அப்படின்னு ஒரு ஸ்ரீசுக்தி இருக்கு. அன்றின்ற கன்றுக்கு தாய் இறங்கி முன்னின்ற கன்றை கொம்பாலும் குழம்பாலும் கொள்ளும் சுரபியை போலே அப்படின்னு வாக்கியம். அதனால பெருமாளை நம்ப முடியாது. இன்னைக்கு என் பக்கம் சாயிறார், நாளைக்கு அந்த பக்கம். நேத்திக்கு உறையூருக்கு ஓடினாரேன்னு அவர் பின்னாடி ஓடினா இன்னைக்கு ஸ்ரீரங்கத்துக்கு ஓடுறார். அப்ப இவரை நம்ப முடியாது. அப்போ ஆச்சாரிய அபிமானம் வேணும். அதுதான் நமக்கு ஸ்திரமா இருக்கும். நேத்திக்கு போலவே இன்னைக்கும், இன்னைக்கு போலவே நாளைக்கும், 8:30க்கும், 7 பிறவிக்கும் அது எப்பவும் நம்ம பக்கத்துல இருக்கும். அப்படி ஆச்சாரிய அபிமானத்தால் உயர்ந்தவர்கள், ஆச்சாரிய அபிமான துங்கர்கள் யார் யாருன்னு பார்த்தா சத்ருக்னன் பரதன் இடத்துல அப்படி இருந்தார். புராண காலத்திலேயே, இதிகாச காலத்திலேயே பரதன் திறத்துல சத்ருக்னன் அப்படி இருந்தார். சத்ருக்னனை பத்தி சொல்லும் போது ஆச்சரியமா ஒண்ணு சொல்றது உண்டு. அதாவது அயோத்தியில பாபமே இல்லாதவர் அவர் ஒருத்தர் தான் அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளை சொல்லுவார். தூக்கி வாரி போடும் அதை படிக்கும் போது. ஏன் மத்தவெல்லாம் பாபின்னு அர்த்தமா? இவர் ஒருத்தர் தான் பாபமே இல்லைன்னா என்ன, இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா அவரே வியாக்கியானம் எழுதுவார். என்ன பாபம் அப்படின்னா ராம பக்திங்கிறது ஒரு பாபமா. ராம பக்திங்கிற பாபம் இல்லாதவர் சத்ருக்னன். இப்படி சொல்லலாமா? ராம பக்தி தானே கிடைக்கணும். ஏன்னா கற்பார் இராம பிராணி எல்லால் மற்றும் கற்பரோங்கிறாரே ஆழ்வார். அதை போய் பாபம்னு சொல்லலாமான்னா பாபம்ங்கிற சப்தத்துக்கு அப்ப என்ன டெஃபினேஷன் பார்க்கணும், என்ன அர்த்தம்னு பார்க்கணும். உத்தேசிய விரோதிகி பாப சப்தேன உச்சியதே அப்படின்னு பாபத்துக்கு அர்த்தம். எது நமக்கு உத்தேசமோ அதை தடுக்கக்கூடியது பாபம். எனக்கு ஆச்சாரியன் தான் உத்தேசம், எனக்கு பரதன் தான் உத்தேசம், இப்ப போய் எனக்கு ராம பக்தி வந்துருதுன்னா இடைஞ்சலா போயிடும். எனக்கு இன்னைக்கு எம்பார வெள்ள சாத்துக்குடியில சேவிக்கணும்னு ஆசை. உள்ள வைகுந்த பெருமாளுக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா இன்னைக்கு தலை எழுத்து எம்பார் வீதியில வர இவரை விட்டுட்டு உள்ள ஓட வேண்டியிருக்குன்னு தோணணும். அப்போ நமக்கு எது உத்தேசமோ அதை தடுக்கக்கூடியது பாபம். அங்க இருக்கிறவா அவ்வளவு பேருக்கும் ராம பக்தி புஷ்கலமா இருக்கு. அது என்ன ஆகுது? பரதன் இடத்துல பக்தியை உண்டு பண்ண முடியாம தடுக்கிறது. பரதனை பார்த்தா இவன் பேர் இவனாலதானே ராமர் இப்படி காட்டுக்கு போற மாதிரி நேர்ந்துருது அப்படின்னு தோன்றது. பரதனுடைய அந்த ஸ்வரூபம் புரியாம தடுக்கிறது இந்த ராமபக்தி.
அந்த பாபம் இல்லாதவர் சத்ருக்னன். அதனால பரத ஹிருதயத்தை அவர் தான் நன்னா புரிஞ்சுட்டவர் அப்படின்னு இப்படி எல்லாம் அவர் அர்த்தம் எழுதுவார். அப்போ சத்ருக்னன் இதிகாச காலத்திலேயே நமக்கு காட்டிட்டார், ஆச்சாரிய அபிமானம் இருந்தாதான் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு. மதுர கவிகள் ஆழ்வார் திறத்துல ஆச்சாரிய அபிமான துங்கரா இருந்தார். பொன்னடிக்கால் ஜீயர், நம்முடைய ஒன்னாடு வானமாமலை ஜீயர், மாமுனிகள் திறத்துல ஆச்சாரிய அபிமான துங்கரா இருந்தார். உடையவர் திறத்துல அப்படி இருந்தவர் வடுக நம்பிகள்ங்கிறது பிரசித்தம். வடுக நம்பிகள் தான் எம்பெருமானார் இடத்துல அப்படி ஒரு ஆச்சாரிய அபிமான நிஷ்டையோட இருந்தார் அப்படின்னா கூட எம்பாரும் வடுக நம்பிய போல ஆச்சாரிய அபிமான நிஷ்டர் அப்படின்னு நமக்கு சில ஐதீகங்களே கிடைக்கிறது. ஏன்னா சரமோபாய நிர்ணயம்னு ஒரு கிரந்தம், அதுல ஒரு நாள் ஒரு ஐதீகம், எம்பெருமானார் மடத்துல எழுதிருக்கார். அப்போ வடுக நம்பிகளும் எம்பாரும் சேர்ந்து எம்பெருமானார்கிட்ட போறா. போய் உடையவரை சேவிக்கிறா, சேவிச்சுட்டு நிக்கிறா. என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறார் எம்பெருமானார் ரெண்டு பேரையும் பார்த்து. உடனே அதுக்கு எம்பெருமானார் இவா சொல்றா, எம்பெருமானார் திறத்துல இவா சொல்றா, தேவு மற்றறி என்ன மதுர கவிகள் எப்படி ஆழ்வார்த்த இருந்தாரோ அதே போல அடியோங்கள் உங்ககிட்ட இருக்கணும் அப்படிங்கிறா இவா. கொடை எழுதிட்டோம். உடையவரை பத்தி சாதிக்கிறச்சு அதான் நிரூபணங்கிறது ஆச்சாரியர் எழுதுறாங்க. ஆமா. உடையவர் மடத்துல எழுதிருக்கார். அப்போ வடுக நம்பியும் எம்பாரும் போய் அவரை சேவிக்கிறான். என்ன வேணும்னு கேட்கிறார். தேவு மற்றது எண்ணி எப்படி மதுர கவிகள் ஆழ்வார் இடத்துல இருந்தாரோ அது போல அடியோங்கள் உங்க விஷயத்துல தேவரீர் திருவடிகள்ல இருக்கணும் அப்படிங்கிறாய்வா ரெண்டு பேரும். ஏற்கனவே அந்த அனுகிரகத்தை உங்க ரெண்டு பேருக்கும் நான் பண்ணியாச்சே அப்படிங்கிறார் எம்பெருமானார். உடனே அவ அதுக்கு மேல ஒண்ணு சொல்றா, இந்த அனுகிரகம் தேவரீர் பண்ண அனுகிரகம் யாவது ஆத்ம பாவியாம்படி பண்ணி அருள வேணும் அப்படிங்கிறா. ஆத்ம பாவ அப்படின்னா உயிருள்ள வரைன்னு அர்த்தம். உயிருள்ள வரையிலும், உயிருள்ள வரைன்னா என்ன, ஜீவனுக்கு அழிவு கிடையாது. அதனால இங்கேயும் அங்கேயும் எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உயிருள்ள வரையிலும் இந்த நிஷ்டை இருக்கணும். இது மாறிடக்கூடாது. ஏதாவது சகவாச தோஷம் அது இது நிறைய இருக்கே, நமக்கு அது மாதிரி மாறிடக்கூடாது. இந்த நிஷ்டை அடியவங்களுக்கு எப்பவும் இருக்கணும். இதுக்கு தேவரீர் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு உடனே ஆச்சாரிய நிஷ்டர்கள்னா இப்படின்னா இருக்கணும் அப்படின்னு நான் எம்பெருமானார் ரெண்டு பேரையும் பார்த்து சொன்னார். நமக்கு வடுக நம்பி நிஷ்டை மட்டுமே தான் சொல்லின்னு போவா, ஆனா எம்பாரும் வடுக நம்பிக்கை துல்லியமா இருந்திருக்காரு உடையவர் கருத்துல அப்படிங்கிறது இந்த ஐதீகங்களை பார்த்தா தெரியறது. ஒரு ஆச்சாரிய நிஷ்டர்கள் அப்படின்னா இப்படின்னா இருக்கணும், இப்படின்னா கேட்கணும் அப்படின்னு சந்தோஷப்படுறாரு உடையவர். அப்ப சொல்றார், நமக்கு 2 ஆகாரம் உண்டு, 2 ஆகாரத்திலையும் நீங்க அப்படியே இருப்பீங்க. 2 ஆகாரம்னா எம்பெருமானார் அவதார காலத்துல ஆகாரம்னா உடம்பு, அவதார காலத்துல இங்க அவதாரமா அங்க ஆதிசேஷன்கிற மூலமூர்த்தியா 2 இடத்துலயும் நீங்க கூட இருந்து இதே போல தேவமற்றறியன்னு இருப்பேள் அப்படின்னு ஒரு அபயம். இப்பதான் அவர் ஏழியாச்சு அப்படின்னா இப்ப அங்க உடையவரா இருக்கார், இங்க அர்ச்சா எம்பெருமான அந்த இப்ப ஏழினாரே அது போல இங்க அர்ச்சா திருமேனியோட இருக்கார். 2 ஆகாரத்திலையும் நமக்கு இந்த அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு. இது உங்களோட மட்டும் இல்ல, வடுக நம்பி எம்பார் இந்த இருவரோடு மட்டும் போயிடாம உங்க திருவடிகளை ஆசிரிச்சவர்களுக்கும் இந்த நிஷ்டை உண்டு அப்படின்னு அன்னைக்கு எம்பெருமானார் ராமானுஜாரிய திவ்யாக்ஞா. அதனாலதான் இன்னைக்கு எம்பாருடைய 1000வது வருஷத்துல நம்மள கோஷ்டி சேர்த்து வச்சுண்டு அந்த வாக்கு பழிக்கிறது இந்த மாதிரி எல்லாம். அது போல உடையவர் வார்த்தை சாதிச்சாருன்னு இருக்கு. எதுக்குன்னா பொதுவா உடையவர் இடத்துல வடுக நம்பிதான் தேவமற்றறியன்னு இருந்தார் அப்படின்னு நாம சொல்றோம். ஆனா ஐதீகங்கள்லாம் எம்பாரும் அப்படித்தான் இருந்தாருன்னு காட்டுறது. அதனால ஆச்சாரிய அபிமானத்தால் உயர்ந்தவர் அப்படின்னா அது நம்முடைய எம்பார் தான். பகவத் அபிமானத்தால உயர்ந்தவர்கள் இருக்கலாம், பிராட்டி அபிமானத்தால உயர்ந்தவர்னா நம்முடைய பராசர பட்டர், ஆச்சாரிய அபிமானத்தால் உயர்ந்தவர் அப்படின்னா எம்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி,
இப்போ நமக்கு குரு பரம்பரையில பிரதமாச்சாரியன் பகவான் ஆதி குரு அப்படின்னு சொல்லுவோம். முதல் ஆச்சாரியன் எம்பெருமான் தான். பீதகவாடை பிரானார் பிரமகுருவாகி வந்து அப்படின்னு எல்லாம் இருக்கு இல்லையா. முதல் ஆச்சாரியன் பிரதமாச்சாரியன். ஆச்சாரிய அபிமான துங்கர்னா எல்லா ஆச்சாரியன் திறத்தலையும் இவர் அபிமானம் உடையவராய் இருக்கணும். எல்லா ஆச்சாரியர்களும் இவர் அபிமானிக்கணும் எம்பாரு. அப்பதான் ஆச்சாரிய அபிமான துங்கர் அப்படிங்கிறது ஜஸ்டிஃபை ஆகும். இப்போ பிரதமாச்சாரியனும் இவர் அபிமானிச்சிருக்கார். எம்பெருமானார் தான் அபிமானிச்சாருன்னு இல்ல, பிரதமாச்சாரியன் தேவ பெருமாள் அவரும் இவரை அபிமானிச்சிருக்கார். எங்கன்னா யாதவ பிரகாசருடைய பாடசாலையில ஸ்ரீ ராமானுஜரும் கோவிந்தரும் வாசிச்சுட்டு இருக்கா. சாஸ்திரங்களை எல்லாம் வாசிச்சுட்டு இருக்கா. பூர்வபக்ஷ சாஸ்திரங்களை வாசிக்கிறா. அப்போ எம்பெருமானார் தன்னுடைய வைலட்சண்யத்தினால ஸ்ருதிகளுக்கெல்லாம் ஸ்ருதி வாக்கியங்களுக்கெல்லாம் உயர்ந்த அர்த்தங்களை சொல்ல யாதவ பிரகாசருக்கு பொறாமையா ஆறுது. நியாயமா சந்தோஷப்படணும், இப்படி ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு கிடைச்சாரு, இவரால எனக்கு பெருமை. சில ஸ்டூடெண்டால ஆசிரியர்களுக்கு பெருமை, சில ஆசிரியர்கிட்ட படிச்சா ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெருமை. ஆனா இங்க இப்பேற்பட்ட ஸ்டூடெண்ட் எனக்கு கிடைச்சாரே, நாளைக்கு இவர் படிச்ச பாடசாலைன்னு போட்டே நம்ம பிக்கப் பண்ணிடலாம் பாடசாலைய அப்படின்னு நினைக்கலாம் நியாயமா. ஆனா அவருடைய குறுகின மனசு அப்படி நினைக்க ஒட்டல. இவரை வளர விட்டா இவர் ரொம்ப பிரசித்தி ஆயிடுவார், நான் ஒன்றும் இல்லாத போயிடுவேன், அதனால இவர் அமுக்கிடணும், இவரை சமாப்தி பண்ணிடணும்னு முடிவு பண்ணி கங்கா யாத்திரை அப்படிங்கிற ஒரு திட்டத்தை போட்டுண்டு அழைச்சிட்டு போயிட்டார். அழைச்சிட்டு போனா யாதவ பிரகாசருக்கு தெரியறது இவரையும் கோவிந்தரையும் சந்திக்கவே விடக்கூடாது, சந்திக்க விட்டா நம்ம குட்டு வெளிப்பட்டுறோம் அப்படின்னு தெரியறது. அதனால சந்திக்க விடாம பாத்துக்கிறார். ஆனா ஒரு இடத்துல ஒரு தீர்த்தம் ஆடுறாப்புல ஒரு சந்தர்ப்பம். அப்ப அப்படியே கரையில நைசா தீர்த்தத்துல நகர்ந்து வரா மாதிரி வந்து தீர்த்தத்துக்குள்ள முங்கி எழுந்திருந்து உடையவர் பக்கத்துல வந்து ராமானுஜர் பக்கத்துல கோவிந்தர் வந்து நைசா அவருக்கு இந்த விஷயத்த சூச்சனையா சொல்லிடுறாரு. எல்லாரும் பாக்குறா. யாதவ பிரகாசரே கோவிந்தர் மேல ஒரு கண்ணு வச்சுட்டே இருக்கார், இவர் எங்கேயாவது அவுட் பண்ணிட போறாரு நம்ம சீக்கிரட்டை அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கார். அப்படிங்கிறச்சு ஜாக்கிரதையா சொல்லணும், புத்தியோட சொல்லணும், சூச்சனையா சொல்லணும். நமக்கு பாரதத்துல வரும் பஞ்ச பாண்டவர்கள்லாம் அரக்கு மாளிகைக்கு போறா. அரக்கு மாளிகையில அங்க ஏதோ ஒரு கோயில் கும்பாபிஷேகம்னு திருதராஷ்டிரன் அனுப்பி வைக்கிறான் அவளை, பஞ்ச பாண்டவர்களையும். ஆனா திட்டம் என்னன்னா அங்கேயே அவளை நெருப்பு வச்சு கொண்டுடணும். ஏன்னா அவளும் கிளம்பினான்னா மூத்த புத்திரன்கிற அடிப்படையில இவனுக்கு பட்டம் கட்ட வேண்டி வரும், இல்ல சொத்தை பிரிக்க வேண்டி வரும். ரெண்டுமே கூடாது, ஒன் அண்ட் ஒன்லி துரியோதனன் தான் ஆட்சி பண்ணணும் அப்படின்னு அவனுக்கு எண்ணம். அப்ப இவாளை கொன்னாதான் முடியும். அதனால அரக்கு மாளிகையில கொல்றதுக்கு திட்டம் தீட்டிட்டான் அவன். இத விதுரர் சொல்லணும்னு நினைக்கிறார். அப்போ இவாளை சந்திக்க விடாம பாத்துக்கிறா அந்த ராஜ தூதர்கள்லாம். விதுரர் நல்லவர், இவர் சொல்லிடுவார்னு தெரியும், சந்திக்க விடாம பாத்துக்கிறா. விதுரர் என்ன பண்றார், தர்மபுத்திரர்கிட்ட ஒரு ஸ்லோகம் சொல்றார் அழகா. ரொம்ப நுட்பமான மதி இதெல்லாம். நம்ம இந்த மாதிரி ஆபத்து சந்தர்ப்பங்கள்ல போட்டு உடைச்ச மாதிரி சொல்லாம நைஸா சொல்லிடணும். அதனால அவர் சொல்றார், அருவாதான் வெட்டும்னு நினைக்காத, விஷம்தான் சாப்பிட்டா கொல்லும்னு நினைக்காத, இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, அது அருவாளா இல்ல கூரா இருக்காது, விஷம் மாதிரி கொடியதா இருக்காது, ஆனா கொன்னுடும். இந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறவன் பொழைச்சுப்பான் அப்படின்ற அர்த்தமுடைய ஒரு ஸ்லோகத்தை சொல்லிடுறார். தர்மபுத்திரர் நல்ல நல்ல ஒரு சதுரர், அவர் புரிஞ்சுட்டார். சரி நமக்கு அங்க என்னமோ கொலை திட்டம் தீட்டிட்டா பாத்துக்கணும் அப்படின்னு அவர் புரிஞ்சுட்டார். அது மாதிரி இங்க கோவிந்தர் விதுரர் மாதிரி இவர் என்ன பண்ணிட்டார், ஜாக்கிரதையா பட்டும்படாம இவருக்கு இங்க ஆபத்து இருக்குங்கிறத சூச்சனையா சொல்லிட்டார் கோவிந்தர். உடனே பார்த்தார் எம்பெருமானார், யாரா இருந்தாலும் பிராணாபத்துன்னா தப்பிச்சிடணும், பரவாயில்ல பிரபத்தி பகவான் இஷ்டம்னு அசடு மாதிரி இருக்கக்கூடாது, பாடுபட்டு பிறந்து வந்தாச்சு, இந்த யாத்திரையை நல்லபடியா போக்கிக்கணும், நல்லபடியா கொண்டு போகணும். அவசரப்பட்டு ஏதோ ஒரு துக்கத்தினால சூசைட் பண்ணிக்கிறேங்கிறது, தற்கொலை பண்ணிக்கிறேங்கிறது அது மாதிரி பண்ணிக்க கூடாது. பகவானே சொல்றான், சுகதுக்கே சமயக்கிருத்துவா லாபா லாபோ ஜெயா ஜெயோ. பூமியில பிறந்தாச்சுன்னா புண்ணியமும் உண்டு பாபமும் உண்டு, சுகமும் உண்டு துக்கமும் உண்டு, சுகமாவே போகாது, பகலும் உண்டு ராத்திரியும் உண்டு. அதனால ஏதோ இன்னைக்கு ஒரு செல்போன் வாங்கி தரல, இன்னைக்கு எனக்கு ஒரு 2 வீலர் வாங்கி தரலன்னு எல்லாம் சின்ன குழந்தைங்க டக்குன்னு தூக்கு போட்டுன்றதுங்களே. தூக்கு போட்டுட்டா பிரேதாவஸ்தைன்ற ஒரு தண்டனையை அனுபவிக்கணும். இதே மாதிரி இன்னொரு மனுஷ சரீரம் கிடைக்குமா தெரியாது, கிடைச்சாலும் நல்ல குடும்பத்துல பிறப்போமா தெரியாது. இவ்வளவு இருக்கு, நாய் வயத்துல பிறக்க வச்சா என்ன பண்றது? அதனால அவசரப்பட்டு பிரபத்தி இந்த நேரத்துல போய் நான் பிரபத்தியோட இருக்கேன், கொன்னா கொல்லட்டும் போனா போறேன்னு ஒரு விபரீதமா யோசிக்க கூடாது. அப்போ எம்பெருமானார் என்ன பண்ணிட்டார், கிளம்பி தப்பிச்சுக்கிறதுக்கான வழியை பார்த்துட்டார். தேவபெருமாள் அப்புறம் பிராட்டியோட ஏழினார். வெள்ளிக்கிழமையோ என்னமோ தாயாரோட ரெட்ட பொறுப்பாடு, பெருந்தேவி தாயாருமா சேர்ந்து விந்தியமலை காட்டுக்கு வந்து 2 பேருமா மீட்டுண்டு இவரை கொண்டுன்னு போயிட்டா காஞ்சிபுரத்துக்கு. நல்லபடியா கொண்டுன்னு போய் புண்ணியகோடி விமானத்தை பாரு, அனந்த சரச பாருன்னு சேர்த்துட்டான். சரி, ஆனா தேவபெருமாளுக்கு இப்ப எவ்வளவு உகப்பு யார் மேல வரும்? இந்த கோவிந்தர் இப்படி ஒரு சூச்சனை பண்ணலைன்னா
இவரை மீட்கிறது கொஞ்சம் பாடுதான் அவருக்கே. ஏன்னா இவர் கழண்டு வரணும் இல்லையா, அந்த கூட்டத்திலேருந்து கழண்டு வந்தவரை இவரை மீட்டுன்னு போக முடியாது. அதனால முதல்ல சாட்சாத் பிரதமாச்சாரியன் தேவபெருமாள் அந்த ஆச்சாரியனுக்கு அபிமானப்பட்டவர், அபிமான துங்கர் அப்படிங்கிற பெயரை எடுத்தவர் நம்முடைய கோவிந்தர். இது எவ்வளவு பெரிய விஷயம். முதல்ல பகவானை இம்ப்ரெஸ் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட். அதனால முதல்ல பகவான் அவர் உகந்துட்டார்னா வரிசையா அவர் எல்லாம் கொடுப்பார். பெருமாள் உகந்தாச்சுன்னா முதல்ல ஆச்சாரியனை கொடுப்பார், அப்புறம் தாயாரை கொடுப்பார், அப்புறம் பாகவத லாபத்தை கொடுப்பார், எல்லாம் ஒண்ணு ஒண்ணா அவரை கொடுக்க ஆரம்பிப்பார். அப்போ தேவ பெருமாளுக்கு இங்க பரம பிரீத்தி உண்டாயிடுத்து கோவிந்தர் மேல. அழகா நுட்பமா மாட்டி விட்டுறாம, யாருக்கிட்டையும் மாட்டின்றாம, போட்டு உடைச்சா மாதிரி பண்ணி ஒரு குழப்படி பண்ணாம அங்கேயே 2 பேரையும் தண்ணிக்குள்ள அமைக்க, 2 பேருக்கும் விஷயம் தெரிஞ்சிருத்தா அப்படின்னு தண்ணிக்குள்ள அமைக்க கொண்டுட்டா. பொறாம வந்து என்ன வேணா செய்ய வைக்கும். யாதவ பிரகாசர் மனசுல கொழுந்து விட்டு எரியறது பொறாம. அதனால நைஸா இவரை கழட்டி இங்க அனுப்பிச்சிட்டு தன்னை பணையம் வச்சுட்டாரே அவர். தானும் தப்பிச்சு ஓடி வரலாமே அண்ணாவோட, வாங்க 2 பேருமா கையை கொத்தின்னு ஓடிடலாம், இங்க சரியில்லை, எண்ணம் சரியில்லைன்னு. அப்படி பண்ணாம தன்னை பணையம் வச்சு தானும் போயிட்டா சந்தேகம் வந்துடும், துரத்திண்டே வந்து 2 பேரையும் ஏதாவது பண்ணிடுவா. அதனால இவரே ஏதோ ஜலத்துல மூழ்கி போயிட்டாருங்கிற மாதிரி ஒரு பாவலா பண்ணிட்டு தன்னை பணையம் வச்சு எம்பெருமானாரை காப்பாத்தி விட்டுட்டார். இது எவ்வளவு உகப்பா இருக்கும் தேவபெருமாளுக்கு. அதனால முதல்ல பிரதமாச்சாரியனுடைய அபிமான துங்கர் அப்படின்னு ஆனார் கோவிந்தர். அடுத்த ஸ்தானம் குரு பரம்பரையில 2வது ஆச்சாரிய ஸ்தானம் தாயாருக்கு. தாயாரை சொல்லும் போது ஆச்சாரியை அப்படின்னு சொல்லுவோம். ஆச்சாரியை எடுத்த எடுப்புல இவருடைய வாழி திருநாமம் என்ன வருதுன்னா, பூவளரும் திருமகளார் பொலிவுற்றோன் வாழியே. வேற யாருக்கும் இப்படி இல்லை. தாயாரை வச்சு ஒரு வாழி திருநாமம் நமக்கு எனக்கு தெரிஞ்சு திருமழிசை பிரானுக்கு கூட அப்படி வர்றதா இல்லை. ஏன்னா அங்கதான் அந்த தாயார் அனுகிரகத்தினால பெருமாள் கிளம்பி போய் அந்த குழந்தைய அந்த புதர்ல இருந்து மீட்டு, பெரப்பம்புதர்ல இருந்து மீட்டு அந்த பெரம்பரப்பாளர்கிட்ட சேர்க்கிறாருன்னு வருது. தாயார் பிரேரணை பண்றா, திருமங்கை வள்ளின்னு அந்த ஊர் தாயார் பிரேரணை பண்றா. அங்க கூட அந்த தாயாருடைய அனுகிரகத்தினால இவர் பிழைச்சாருன்னு ஒரு வார்த்தை எழுதல. ஆனா இங்க கமலவல்லி தாயார்கிட்ட கோவிந்தர் என்ன ஈடுபட்டாரோ இல்ல அந்த தாயார் தான் இந்த குழந்தைய என்ன கடாட்சம் பண்ணாலோ தெரியல. ஃபர்ஸ்ட் லயனே பூவளரும் திருமகள்னா அதான் கமலவல்லி. கமலவல்லிய தமிழ் படுத்தினா பூவளரும் திருமகளால் பொலிவுற்றோன் வாழியே. எம்பாரை பார்த்தா அப்படியே ஒரு தேஜஸ்கரமா இருக்கார், நல்ல அரவரச பெருஞ்சோதி அப்படின்னு. அவருடைய தம்பினா எப்படி இருப்பார்? பொதுவா எம்பெருமானார நம்ம ஆதிசேஷன்னு சொல்ற மாதிரி எம்பார வைனதேயன்னு சொல்ற வழக்கம். அனந்தனும் கருடனும் சேர்ந்து காப்பாத்தணும்னு வந்தாலும் இந்த லீலா விபூதிய. அதனால அவர் ஆதிசேஷன். அங்க எப்படி அவெல்லாம் செட்டா தானே இருப்பா, அனந்த கருட விஸ்வக்சேனால் செட்டா தான் இருப்பா. இங்கேயும் அவ 2 பேரும் கையை கோத்துன்னு அண்ணா தம்பியா பிறந்து வந்துட்டான். அதனால நம்ம கருடாழ்வார்னா அப்படி கோவிந்தரா வந்திருக்கார் அப்படின்னு தாயார் பார்த்தாலோ என்னமோ தெரியல. அந்த தேஜஸ் பூவளரும் திருமகளால் பொலிவுற்றோன் வாழியே அப்படின்னு எடுப்புல. அப்போ பெருமாள் அபிமானிக்கிறதுக்காவது ஒரு காரணம் வேண்டியிருந்தது. கோவிந்தர் வந்து எம்பெருமானார் எப்படியோ நைஸா கழட்டி விட்டார், சமத்தா பண்ணிட்டார் அப்படின்னு ஒரு காரணத்தை கொண்டு அபிமானிக்கிறார். தாயார் அபிமானிக்க எந்த காரணமும் இல்லை. நம்ம ஊர்ல பிறந்த குழந்தை கோவிந்தர் பார்த்த உடனே அபிமானிக்கிறான். அப்போ அது ஒரு தேஜஸ் இவருக்கு, அந்த பொலிவு தாயார் அபிமானத்தினால வந்த பொலிவு. அதனால 2வது ஆச்சாரிய ஸ்தானத்துல இருக்கிற தாயார், அந்த தாயாருடையவும் அபிமானம் பெற்றார் இவர். அப்போ ஆச்சாரியை அபிமான துங்கர் அப்படின்னு ஆயிட்டார். அடுத்தது பெருமாள் அபிமானிக்கலாம், தாயார் அபிமானிக்கலாம். ஆனா நம்முடைய சுவாச்சாரியன் இருக்கார் இல்லையா, நமக்கு பஞ்சசம்ஸ்காரம் சாதிச்சவர், அவர் அபிமானிக்கணும். அதுதான் முக்கியம், அவருடைய அபிமானம் முக்கியம். கோவிந்தருக்கு பெரிய திருமலை நம்பிகள் தான் சுவாச்சாரியன், அதாவது சொந்த ஆச்சாரியன் அவர் தான் பெரிய திருமலை நம்பி. அவருடைய அபிமானத்தை இவர் பெற்றார். எப்படின்னா, இவர் யாதவ பிரகாசர் இடத்துல எம்பெருமானாரை நைஸா கழட்டி விட்டுட்டு தன்னை பணைய வச்சு மாட்டிக்கிறார். அப்போ அந்த கங்கையில தீர்த்தமாடி எழுந்திருக்கும் போது இவர் கையில ஒரு லிங்கம் வர்றது. உடனே யாதவ பிரகாசர், அடாடா, காசி கஷேத்திரத்துல கங்கையில தீர்த்தமாடும் போது கங்காதரனே உங்க கையில ஆவிர்வவிச்சுட்டாரே, நீங்க எப்பேற்பட்டவர், நீங்க வைஷ்ணவ குடும்பத்துல பிறக்க வேண்டியவரே இல்ல, நீங்க வந்து இங்க சிவ மதத்துல சேர வேண்டியவர் அப்படின்னு அவரை சின்ன குழந்தை பாவம் அவரை குழப்பி விட்டு, சின்ன வயசுல கொஞ்சம் சட்டுன்னு மனசு கலங்கிடும் இதெல்லாம் கேட்டா. அது போல அவரை குழப்பி விட்டதுல அவரும் அப்படித்தான் நான் நினைச்சுட்டு தான் ஊருக்கு வந்தார். அந்த லிங்கத்தை அங்கேயே இங்க மதுரமங்கலத்திலேயே பிரதிஷ்டை பண்ணினார். பண்ணிட்டு கிளம்பி காளஹஸ்தி போயிட்டார். காளஹஸ்திக்கு போய் சிவ பூஜை பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கார். எம்பெருமானார் ஸ்ரீரங்கத்துல தரிசனம் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காலம். ஸ்ரீரங்கத்துல திருவரங்க பெருமாள் அரையரை அனுப்பிச்சு நம்பெருமாள் அவரை மீட்டுட்டார், உடையவரை அங்க அழைச்சுட்டார். உடையவர்னு பட்டம் சாத்தி
திருநாமம் சாத்தி உபய விபூதியும் உங்களுக்கே கொடுத்தேன், யாருக்கு வேணா நீங்க கையெழுத்து போடலாம், பவர் கொடுக்குறோங்கிறோம்ல இன்னைக்கு, அந்த மாதிரி பவர் கொடுத்தாச்சு, நீங்க யாருக்கு வேணா கதவை திறந்து விடலாம் அப்படின்னு நம்பெருமாள் உபய விபூதி சாம்ராஜ்யத்தையும் தந்தார். இப்போ முதல்ல யோசிச்சார், முதல்ல பண்ணின காரியம், உடையவர் அங்க சாம்ராஜ்யம் ஏத்துண்ட விட்டு முதல்ல பண்ணின காரியம், அன்னைக்கு என்னை காப்பாத்தினான், இன்னைக்கு நான் அவனை காப்பாற்றணும். அன்னைக்கு அந்த கோவிந்தன் தானே என்னை காப்பாத்தினான், அவன் காப்பாற்ற போக இன்னைக்கு நான் இருக்கேன். இன்னும் சொல்ல போனா கோவிந்தர் காப்பாற்ற போனதுனாலதான் தேவபெருமாளே வந்தார். தேவபெருமாளும் தாயாரும் வர்றதுக்கு ஹேத்துவே இவர் கிளப்பி விட்டதுனால தானே. அதனால எவ்வளவு பெரிய உபகாரகன், பகவானை காட்டின உபகாரகன் ஆயிட்டார் இல்லையா. அவருக்கு நான் இப்போ ஒரு உபகாரம் பண்ணணும். அவர் இப்போ மாட்டின்ட்டார், போவான் போகின்றாரை போகாமல் காக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு ஒரு சிஷ்யர், எம்பெருமானார் ஸ்ரீரங்கத்திலேருந்து ஒரு சிஷ்யரை திருமலைக்கு அனுப்புறார். திருமலையில போய் பெரிய திருமலை நம்பிகள் ஏன்றிருப்பார், அவர்கிட்ட விஷயத்த சொல்லுங்கோ, கோவிந்தனை மீட்டுன்னு வரணும்னு சொல்லுங்க அப்படின்ன உடனே இந்த சிஷ்யர் வந்து செய்தியை சொல்றார். அதை கேட்ட உடனே பெரிய திருமலை நம்பிகள் சொன்னாராம், நாமே இதை செய்யணும்னு நினைச்சுட்டு இருந்தோம், எப்ப எம்பெருமானாரே திருவுள்ளம் பற்றியாச்சோ அப்ப இனிமே கவலையே இல்லை, அது கை கூடிடும், காரிய சித்தி, உடையவர் திருவுள்ளம் பத்தியாச்சுன்னா காரிய சித்தி அப்படின்னு நினைச்சுண்டு உடனே கிளம்பி தான் சிஷ்யாலெல்லாம் அழைச்சுண்டு அங்கேருந்து கிட்டக்க தானே காளஹஸ்தி, திருப்பதியிலேருந்து கிளம்பி காளஹஸ்திக்கு போறார். போனா இவர் நல்ல உறுதியா ஆயிட்டார், சிவபக்தர் அப்படிங்கறதுல நாயனார் அப்படின்னு வேற ஆயிட்டார். உள்ளங்கை கொணர்ந்த நாயனார்னு பேரை சூட்டி அங்க உட்கார வச்சுட்டா அவரை. இவர் அங்க இருக்கிற அந்த சுவர்ணமுகி ஆத்தங்கரையில போய் உட்காண்டார் பெரிய திருமலை நம்பிகள். இவர் அந்த வழியா தான் வருவர். அங்க பூ பறிக்கிறது, அந்த கொன்றை பூவெல்லாம் பறிக்கிறது, தீர்த்தத்துக்கு அபிஷேகத்துக்கு ஜலம் எடுத்துன்னு போறது, அபிஷேக பிரியகா சிவகான்னு அதெல்லாம் சொல்லிட்டு எடுத்துன்னு போறதுக்கு வரார். அப்போ இந்த கொன்றை சடை முடியானை குளிர குளிர நீராட்டினதுனால அவர் மனசு குளிர்ந்துட போறாரோ. அவர் வந்து ஆசு கோபின்னு அவருக்கு ஒரு பேர் உண்டு. சட்டுன்னு கோபம் வந்துருமா அவருக்கு. ஒரு தும்பப்பூ இருக்கு, தும்பப்பூவை போட்டா உடனே சந்தோஷப்படுவார், சந்தோஷத்துக்கு பலனை தருவாராம் சிவபெருமான். அதுல ஒரு முள் இருந்தா அந்த முள்ளுக்கான பாவத்தையும் தருவாராம். முள்ள போட்டா மாதிரி என் தலையிலன்னு அதுக்கான பாவத்தையும் தருவாராம். பத்திரம் புஷ்பம் பழம் தோயம்னு கேட்கிற தெய்வம் கிடையாது. நீ வந்து குப்பையை போட்டு எரிச்சு இதுதான் பூவு அப்படின்னு சொன்னா கூட ஏத்துக்கிற தெய்வம் இல்லை. கோவத்துக்கு கோவம், பலனுக்கு பலன், ரெண்டும் உண்டு அங்கெல்லாம். அதனால கொன்றை சடைமுடி உடைய கடவுளை நீங்க என்னதான் குளிர குளிர தீர்த்த மாட்டினாலும் அவர் குளிர்ந்துட போறாரோ அப்படின்னு பெரிய திருமலை நம்பிகள் கேட்கிறார். உடனே கோவிந்தர் அவரை திரும்பி பார்க்கிறார். பார்த்துட்டு கேலியா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, இவாளுக்கெல்லாம் இதான் வேலை, இந்த வைஷ்ணவாலே வந்தா எப்ப பாரு சிவத்வேஷம், நம்மள மாதிரி சமரசமா இருக்காளா பத்தியெல்லாம். நாம சமரசமா இருக்கோம், சிவன் கோயிலுக்கும் போறோம், விஷ்ணு கோயிலுக்கும் போறோம். ஆனா இந்த வைஷ்ணவா நம்ம கோயிலுக்கு வரதே கிடையாது. கேட்டா பாரமேகாந்தியமா, பரமேகாந்தின்னு சொல்ல வேண்டியது அப்படின்னு இவாளுக்கெல்லாம் ஒரு நையாண்டி எப்பவுமே உண்டு நம்ம கிட்ட. அப்படி இவர் நினைச்சுட்டு கேலியா இவரை பார்த்து சிரிச்சுட்டு, இத்தனைக்கும் இவருடைய சொந்த மாமா அப்படி இருக்கிறச்சையும் கேலியா இவரை பார்த்து சிரிச்சுட்டு, அந்த பாந்தவியத்தை கூட பாராட்டாம வைஷ்ணவர் அப்படிங்கிற ஒரு எரிச்சல் வெறுப்பு அதை காமிச்சு கேலியா சிரிச்சுட்டு கடந்து போயிட்டார். சரி அப்படின்னு இவர் திரும்பிட்டார் ஊருக்கு. இன்னும் அவர் அவ்வளவு வேர் ஊன்றிட்டார். வேற வந்து ஒரு க்ஷணத்துல எடுக்க முடியாது. அப்படி இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடணும். இன்னொன்னு கோவிந்தருங்கிற வஸ்து கௌரவமும் அப்பேற்பட்டது, இன்னும் ஒரு தடவையில வந்துடக்கூடியவரா, கொஞ்சம் மெனக்கிடணும். அதனால போயிட்டார். ஒரு 2 மாசம் கழிஞ்சுது. மறுபடியும் கிளம்பி திருமலா திருப்பதியிலேருந்து வந்தார். வந்து இங்கே காளஹஸ்தியில ஒரு மரத்தடி கீழே உட்காண்டார். ஆலமரம், ஒரு ஆலமரத்தடி கீழே உட்காண்டார். உட்காண்டதோடு இல்லாம தான் சிஷ்யாளுக்கெல்லாம் எதையோ சாதிச்சுட்டு குறுக்கை நடுக்க இவ அப்படியே ஒரு பாதையில நடந்துட்டே ஏதோ சொல்றா. அதாவது சகஜ போலனே ஹித உபதேசேன்பா, வேற வைஷ்ணவத்துல இதை சொல்லுவா. நடக்கிறச்சே கூட அவ ஏதாவது அர்த்தங்களை உபதேசிச்சுட்டே இருப்பாளாம். நம்ம கோவில்கள் எல்லாம் காத்தால சுப்பிரபாதத்தும் போது பார்த்தா யாரானு வித்வான் இருந்தாருன்னா அப்படியே பிரதட்சணை வரைச்சே ஒரு அர்த்தத்தை சாதிப்பார். அப்படி எல்லாம் பண்ணக்கூடிய உபகாரகர்கள் உண்டு. அதுபோல பெரிய திருமலை நம்பி அப்படியே நடந்துட்டே சிஷ்யர்களுக்கு அர்த்தத்தை சாதிக்கிறார். அப்போ ஒரு ஓலையில அவர் ஆளவந்தாருடைய ஸ்தோத்திர ரத்னத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை எழுதி இவர் வர்ற வழியில கீழே போட்டுட்டார். அப்போ கோவிந்தர் அந்த வழியா வரார். அந்த ஓலையை எடுத்து படிச்சு பார்க்கிறார். விஷ்ணு பரத்துவத்தை நன்னா ஸ்திரமா சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் அது. அதை படிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் அவருக்கு ஜர்க் ஆறுது, அப்படியே தடுமாறுது கொஞ்சம். உடனே அதை உள்வாங்கிட்டு இப்படி கண்டு காணாத மாதிரி, அதை ஏதோ கவனிக்காத மாதிரி அதை திருப்பி இப்படி தனக்குள்ள ஒழிச்சு வச்சுட்டு அந்த ஓலைய பூவை ஏதோ பறிக்க போனார். பூவை பறிச்சுட்டார், தீர்த்தமெல்லாம் எடுத்துட்டு இவர்கிட்ட வந்தார். இவர் பெரிய திருமலை நம்பிகள் சிஷ்யரோட சல்லாபம் பண்ணிட்டு இருக்கார், வார்த்தாலாபம் பண்ணிட்டு இருக்கார். இவர்கிட்ட வந்தார். உங்க பொருள் எதையாவது இழந்துட்டேலோ, எதையாவது மிஸ் பண்ணிட்டேலா இங்க அப்படின்னு கேட்கிறார். ஓலை அப்படின்னு நினைச்சுட்டு கேட்கிறார். இந்த இடத்துல இவாளோட சம்பாஷணை ரொம்ப அழகா இருக்கும். அதாவது டபுள் மீனிங்லேயே 2 பேரும் பேசிப்பா.
இன்னைக்கு சொல்றாமே ஜாட பேச்சுன்னு, ஜாடமாடியாவே பேசிப்பா. அவர் என்ன பண்றார், கோவிந்தர் வந்து கேட்கிறார், நீங்க எதையாவது இழந்துட்டேலா? நாங்க எங்களுடைய பொருள் இழக்கிற பொருளே இல்லை, வேற சில பேர்களுடைய பொருள் தான் இழக்கிற பொருள். ஆனா எங்களுடைய பொருள் என்னைக்குமே எங்க கையை விட்டு போகாது, எங்க பொருள் இழக்கக்கூடிய பொருளே இல்லை அப்படிங்கிறார் இவர். அவர் உடனே சொல்றார், நீங்க ஏன் ஒரே பாதையிலே நடக்கிறீங்கோ அப்படின்னு கேட்கிறார். அவ ஏதோ நடந்துட்டே பேசிட்டு இருக்கா, அப்படியே கிழக்காவே நடக்கிறா போல இருக்கு. ஏன் ஒரே பாதையிலே நடக்கிறீங்கோ கேட்கிற அர்த்தம் வேற. ஏன் கொஞ்சம் சிவன் கோயிலுக்கும் வந்தா என்ன, ஏன் விஷ்ணு கோயிலுக்கே போகணுமா? சிவன் கோயிலுக்கு வரக்கூடாதா? சக்தி கோயில் இருக்கு, பாரத தேசம் பூரா எவ்வளவு கோயில் இருக்கு, எல்லாம் சேர்த்து சமஷ்டியா தானே இந்து மதம், அது என்ன வைணவம்னு தனியா பிச்சுட்டு போறது அப்படிங்கிற அர்த்தத்துல இவர் கேட்கிறார், நீங்க ஏன் ஒரே பாதையிலேயே நடக்கிறீங்கோ அப்படின்னு. உடனே ஏன்னா எங்க பாதை கலக்கம் இல்லாத தெளிவான பாதை, அதனால ஒரே பாதையிலேயே நடக்கிறோம் அப்படின்னு அவரும் மர்மமாவே பதில் சொல்றார். உடனே அவர் கேட்கிறார், குறுக்குக்கும் நெடுக்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு இவர் கேட்கிறார் கோவிந்தர். ரெண்டு அர்த்தம், பாதையில நீ இப்படி போனா என்ன, அப்படி போனா என்ன, பாதையில என்ன வித்தியாசம்னு பொதுவா. இன்னொரு அர்த்தம், குறுக்க எட்டுக்கிறதுக்கும் இப்படி நீட்டு வாக்குல எட்டுக்கிறதுக்கும் என்னப்பா வித்தியாசம்? நாங்க வந்து குறுக்க எட்டுக்கிறோம் சிவபக்தர்கள், நீங்க நீட்டமா எட்டுக்கிறீங்கோ, இதுல என்ன வித்தியாசம் அப்படின்னு. உடனே பெரிய திருமலை நம்பி சொல்றார், செவ்வையான ஒரு பாதை, செவ்வை இருக்கும் போது செவ்வி இருக்கிறச்சே திரிய கெண்ணத்துக்கு அப்படிங்கிறார். என்ன அர்த்தம்னா ரெண்டு அர்த்தம். நல்ல செம்மையான ஒரு வழி இருக்கும்போது குறுக்கு வழி என்னத்துக்குன்னு ஒரு அர்த்தம். ஊர்துவ கதியில அழைச்சிட்டு போறது, இந்த திருமணே ஊர்துவ கதியில அழைச்சிட்டு போகும், அது இருக்கும்போது நீங்க குறுக்கு புன்றத்தை என்னத்துக்கு எட்டுக்கணும்? குறுக்கு புன்றம்னு சொல்லுவோம் இந்த விபூதி பட்டைய. குறுக்கு புன்றம் என்னத்துக்கு? ஊர்துவ கதியில அழைச்சிட்டு போற திருமண் இருக்கே அப்படிங்கிறார் அவர். உடனே அடியனுடைய பாட்டனார் புத்தூர் சுவாமி, புத்தூர் வக்கீல் சுதர்சனர் ஸ்ரீ உவே எஸ் கிருஷ்ணசுவாமி ஐயங்கார், அவர் அழகா ஒரு விஷயம் சாதிப்பார் இந்த இடத்துல. ஊர்துவ முகமான அக்னியில தான் தேவ காரியங்களை பண்ணணும். அக்னி வந்து மேல் நோக்கி கொழுந்து விட்டு எரியணும், அதுல போடுறதுதான் தேவ பாகமா போய் சேரும். ஹவிஸ் எதுவோ அதுதான் தேவ பாகமா போய் சேரும். இப்படியே படர்ந்து எரியக்கூடாது, நல்ல நேர மேல் நோக்கி எரியணும். ஊர்துவ நாடி தான் முக்தாத்மாக்களை வைகுந்தத்துக்கு அழைச்சிட்டு போகும். பெருமாள் அந்த அந்திம காலத்துல ஊர்துவ நாடியை திறந்து விடுவார் அப்படின்னு வாக்கியம். ஊர்துவ நாடி தான் அங்க அழைச்சிட்டு போகும். ஊர்துவ சிகை, அதாவது இப்போ பூர்வ சிகைன்னு சொல்றோம் இல்லையா, முன்குடுமி அது போல உயர்ந்தது. அது வந்து ஊர்துவ நாடிய திறந்து கடைசியில அது வந்து திறக்கக்கூடியது. அவளுடைய பலத்தாலேயே ஊர்துவ சிகை அதால திறக்கக்கூடியது அப்படின்னு ஏதோ ஒரு வாக்கியம் இருக்கு. அது போல ஊர்துவ புன்றம் நம்ம நித்தியப்படி இது போல மேல் நோக்கின புன்றம் இடுறதே எதுக்குன்னா, என்ன மேல் நோக்கி ஒரு நாள் எம்பெருமான் கூட்டின்னு போயிடுவான், உயர்ந்த கதிக்கு கூட்டின்னு போயிடுவான், குறுக்கு வழியிலலாம் போய் மாட்டிக்கவே வேண்டாம், நேர் வழியில மேல போயிடலாம் அப்படிங்கிறத குறிக்கிறது தான் ஊர்துவ புன்றம் அப்படின்னு அர்த்தம். இவர் கேட்கறது, குறுக்குக்கும் நெடுக்குக்கும் என்ன வித்தியாசம்னு கோவிந்தர் கேட்கிறார். வழிக்கும் இதுதான், நெத்திக்கும் இதுதான். இவருக்கும் புரிஞ்சிருக்கு, டபுள் மீனிங்காவே இவரும் பதில் சொல்றார். செவ்வாய் இருக்கும்போது திரிய கெண்ணத்துக்கு செம்மையான பாதை இருக்கு, இப்படி திரும்பினா நேர் வழி. நான் கூகுள் மேப் காட்டுறது, நான் போய் அந்த முட்டுச்சந்தில தான் நிக்க போறேன்னா அது மாதிரி தான் ஆயிடும். அதனால குறுக்கு வழி தேவையில்லை, நேர் வழி தான் நமக்கு இருக்கே, குறுக்கு வழி என்னத்துக்கு அப்படிங்கிறார் அவர். உடனே கோவிந்தர் சொல்றார், இதுல ஒரு பூர்வ விசாரம் பண்ணிக்கணும், அப்படியெல்லாம் ஏத்துக்க முடியாது, இதுல ஒரு பூர்வ விசாரம் பண்ணணுங்கிற. விசாரம் பண்ணணும்னா பரத்துவத்துல தான் பண்ணணும், இதுலெல்லாம் பண்ணவே வேண்டாம், எல்லாம் பண்ணி சித்தாந்தம் ஆயிடுத்து. உமக்கு இப்ப விசாரம் பண்ணணுமானா பரத்துவ விசாரம் தான் பண்ணணும். யார் பரம்பொருள் அப்படிங்கிற விசாரத்தை தான் பண்ணணும். சிவனா விஷ்ணுவா? சிவன் கோயில்ல போய் கேட்டா சிவன் தான் பரம்பொருள்ங்கிறா, விஷ்ணு கோயில்ல வந்து கேட்டா விஷ்ணு தான் பரம்பொருள்ங்கிறா. யாரு சொல்றத நாங்க நம்புறது? ரெண்டையுமே நம்பாத. வேதம் என்ன சொல்லுதுன்னு பாரு. ஏன்னா வேதம் தான் ஒரு மனிதனால் எழுதப்படாத நூல். வேதம் என்ன சொல்லுதோ அதுதான். வேதத்துல எங்கேயுமே விஷ்ணுவுக்கு உற்பத்தி சொல்லப்படலை. விஷ்ணு எப்படி தோன்றினார்ங்கிற உற்பத்தி எங்கேயுமே இல்லை. ஆனா சிவனுக்கு உற்பத்தி இருக்கு வேதத்துல. அதனால வேதம் என்ன சொல்றதோ அதை நம்பு. வேதத்தை கொண்டு சிவபரத்துவம் சாதிக்கவே முடியாது. சிவபரத்துவம் சாதிக்கிறவர்கள் இன்னைக்கு சிவாகமங்களை வச்சுட்டு தான் சாதிப்பாளை ஒழிய, வேத வாக்கியங்களை வச்சுண்டு, உபனிஷத்துன்னு ஒரு 20 உபனிஷத்து இருக்கு பெரியோர்களால் அங்கீகரிக்கப்பட்டது, அதை வச்சுண்டு சிவபரத்துவம் சாதிக்க முடியாது. அதனால இதுலெல்லாம் விசாரம் தேவையில்லை, பரத்வ விசாரம் தான் வேணும் அப்படிங்கிறார் அவர். உடனே இவர் கேட்கிறார் கோவிந்தர், உங்க உறவுக்காரா யாரையாவது இங்க விட வந்தீங்களோ? அப்படியும் அவருக்கு ஒரு ஏறுமாறா கேட்கிறார், ஏடா உடம், உங்க என்னோட சேர்ந்து உங்க உறவுக்காரால வேணா இங்க விட்டுட்டு போங்களேன், நான் காட்டுறேன் யார் பரம்பொருள்னு அப்படின்னு ஒரு எகத்தாளம். அதனால சொல்றாரு, உங்க உறவுக்காரால இங்க விடுறதுக்கு வந்தீங்களோ அப்படின்னு. உடனே இல்ல
எங்க கறவை பசு ஒண்ணு பட்டி மேய்ஞ்சி இங்க வந்து திரிஞ்சுட்டு இருக்கு, அதை கூட்டிங் போறதுக்கு வந்தோம் அப்படிங்கிறார் அவர். உடனே இப்படியே ஜாடமாடியா இவெல்லாம் பேசின்ற உடனே 2 பேருக்கும் புரியுறது அர்த்தம். கேட்கறவாளுக்கு புரியல, 2 பேருக்கும் அர்த்தம் புரியுறது. நன்னா இருக்கும் இவாளோட சம்பாஷணை. இப்படி எல்லாம் பண்ணின உடனே அவர் கிளம்பி, இவர் அப்படியே குழம்பிட்டார். முதல் தரம் எகத்தாளமா சிரிச்சுட்டு போனார் இவரை பார்த்து, இந்த வைஷ்ணவாளிக்கு தான் வேலைன்னு. ஆனா 2ஆம் தரம் அப்படி இல்லை, ஒரு மாதிரி தடுமாறிட்டார், குழம்ப ஆரம்பிச்சிட்டார், யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். கொஞ்சம் அவகாசம் கொடுக்கணும் அவருக்கு. அதனால இவர் திருப்பி கிளம்பி திருமலைக்கு போயிட்டார். 1 மாசம் கழிச்சு மறுபடியும் சிஷ்யாலோட வந்தா திண்ணன் வீடு பதிகத்தை எடுத்துட்டார். அங்க உட்காந்து அன்னைக்கு காலக்ஷேபம், மரத்தடியில உட்காண்டார், காலக்ஷேபம் சாதிக்க ஆரம்பிச்சார். பாடினவரே மரத்தடியில உட்காந்து தானே பாடினார், காலக்ஷேபமும் இப்படி மரத்தடியில உட்காந்து சாதிக்கலாம் அப்படின்னு திண்ணன் வீடு பதிகம் முதல் 3 பாசுரம். இவர் அப்பதான் அந்த கொன்றை பூ பறிச்சுட்டு இருக்கார் மரத்துல கோவிந்தர். இவர் எங்க பறிக்கிறாரோ அந்த மரத்துக்கு எதிர் மரத்தடியில இவர் உட்காந்து சிஷ்யாளுக்கு அங்கேயே காலக்ஷேபம் சாதிக்கிறார். முதல் 3 பாசுரம் ஆச்சு. 4வது பாசுரம் வந்தது. அதுல தேவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான்முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூசனையும் தகுமே அப்படிங்கிற பாசுரம் வந்தது. அதுக்கு அர்த்தங்களை இவர் அப்படியே வர்ஷிக்க ஆரம்பிச்ச உடனே தலையில அடிச்சுண்டு, அடாடா கெட்டேன் இத்தனை நாளா இப்படி போயிட்டேனே, மோசம் போயிட்டேனே, பாதம் மாறி போயிட்டேனேன்னு அழுது அடிச்சுண்டு ஓடி வந்து இவர் திருவடியில விழுந்து, ஆச்சாரியா அடியனை ஏத்துக்கணும்னு கதறார். கழுத்துல போட்டு இருக்கிற ருத்ராட்சத்தை பிடுங்கி எறிகிறார். உடனே சிஷ்யாலாம் ஓடி வந்துடுறா. அதாவது இவருடைய கூட இருக்கிறவாள்லாம் இருப்பா இல்லையா, கோவிந்தருக்கு கூட துணைக்கு இருக்கிற நாயனார்கள், அந்த பக்தர்கள், அவெல்லாம் ஓடி வந்துடுறா. இந்த வைஷ்ணவா வந்தாலே இப்படிதான் கன்வெர்ட் பண்ணிடுவா, தாய் மதம் திருப்பின்னு போறார் பரிவர். அதனால இது விடக்கூடாது இவரை. இந்த மாதிரி சிவனே கையில ஆவிர்பவிச்சு உள்ளங்கை கொணர்ந்த நாயனார்னு பேர் எடுத்துட்டு 63 ஒருத்தர்னு நாங்க உட்கார வச்சுட்டு இருக்கோம், இவர் கிளப்பின் போறாரே வந்து அப்படின்னு அவெல்லாம் அலறி அடிச்சுட்டு இவரோட வந்து சண்டை போடுறா பெரிய திருமலை நம்பிகளோட. அப்போ அவர்களுக்குள்ள அக்ரகண்யரா இருக்கிற ஒரு சிவபக்தர் சிவனடியார் வந்து சொல்றார், நீங்க சண்டை போடாதீங்கோ அவளோட, நேத்திக்கு தான் என்னுடைய கனவுல சிவனார் வந்து சொன்னார், கோவிந்தருக்கு கொஞ்ச காலமா காசியில வாசம் பண்ணணும்னு ஒரு அபேட்சை இருந்தது, அதை தடுக்கணுங்கிறதுக்காக தான் சிவனார் தானே கையில ஆவிர்பவிச்சு இவரை இங்க டைவர்ட் பண்ணிட்டார் காளகஸ்திக்கு. காசி வாசமே இருந்துட்டா வைஷ்ணவா அங்க வரப்போறது இல்ல. அந்த திருமாலிருஞ்சோலை மேல் கொன்றைகள் போல் தூங்கு பொன்மாலைகளோடு உடனாய் நின்று தூங்குகின்றேன். சோலைமலையில கொன்னப்பூ இருந்தா என்ன பிரயோஜனம், யாருக்கு பிரயோஜனம்? சிவபக்தால் அங்க வரமாட்டா, விஷ்ணு பக்தால் கொன்னப்பூவை பறிக்க மாட்டா, அந்த மாதிரி ஆயிடும். காசியில போய் இவர் மாட்டின்ட்டார்னா மீட்கிறதே கஷ்டமாயிடும். அதனால இவருக்கு காசி வாச அபேட்சை இருந்திருக்கு. அதை மாத்தணுங்கிறதுக்காக சிவபெருமானே இவருடைய கைகள்ல ஒரு சிவலிங்கமா அகப்பட்டு அதை இந்த மதுரமங்கலத்திலேயே அவர் பிரதிஷ்டை பண்ணி இவரை காளகஸ்திக்கு வரவழைச்சு அங்க அமுக்கி வச்சுட்டு இருக்கார். திருமலை நம்பிகள் வந்தா ஒப்படைக்கணும் அப்படின்னு அமுக்கி வச்சுட்டு இருக்கார். அதனால இன்னைக்கு அவர் வந்துருவார், வந்தா நீங்க அவரை விட்டுருங்கோ, கோவிந்தர் மனம் மாறிட்டா நீங்க விட்டுருங்கோ. ஏன்னா ஸ்ரீ வைஷ்ணவர்கள்லாம் ஸ்வேச்சா விகாரிகள், அவ இஷ்டப்படி இருக்க வேண்டியவா, நாம வந்து கட்டுப்படுத்தக்கூடாது, மற்றவ மாதிரி நம்ம அவளை நிர்பந்திக்க கூடாது, நாம விபூதியை வலுக்கட்டாயமா கொடுக்கறது, கொன்னப்பூவை தும்பப்பூவை வலுக்கட்டாயமா அதெல்லாம் பண்ணக்கூடாது. எப்போ வந்து ஸ்ரீ வைஷ்ணவன் ஆயாச்சோ தேவதாந்திரங்களுக்கு மேல போயாச்சு. அதனால தேவதாந்திரங்கள் தான் நம்மளை பார்த்தா கை கூப்பிட்டு போகணும். இந்திரனோடு பிரமன் ஈசன்லாம் மறைந்துவராய் வந்து நின்னார்னா, ஆஹா இன்னைக்கு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ தரிசனம் கிடைச்சதுன்னு கை கூப்பணும், கை கூப்பிட்டு போகணுமே ஒழிய நாம அவளை அவமரியாதை பண்ண வேண்டாம், கை கூப்பணுங்கிற அவசியம் நமக்கு இல்லை. அதனால அவர் மனம் திருந்தினா அவரை விட்டுருங்கோ அப்படின்னு சொன்ன விட்டு, அந்த தலைவர் சொன்ன விட்டு இவெல்லாம் கட்டுப்பட்டுட்டா. உடனே கோவிந்தரும் புரிஞ்சுண்டு நம்மளை விட்டுருவான்னுட்டு அந்த கோவிலுடைய கருவூல சாவியே இவர்கிட்ட தான் இருந்துதான். அவ்வளவு முக்கியமான நபரா இருந்திருக்காரு. எங்க ஸ்ரீ வைஷ்ணவா இருந்தாலும் அங்க ஒரு லீடரா தான் இருப்பா. அதனால அவ்வளவு முக்கியமான ஒரு நபர் இவருக்கு அந்த கருவூல சாவி அவள்கிட்ட ஒப்படைச்சார். திரு இலச்சினை மோதிரம்னு ஒண்ணு இருந்திருக்கு, அதையும் அவள்கிட்ட ஒப்படைச்சார். அவளுடைய அந்த மாலை ருத்ராட்சம் என்னெல்லாம் உண்டோ எல்லாம் ஒப்படைச்சார். இனிமே நான் என்னுடைய தாய் மதம் திரும்ப போறேன், என் வழிக்கு போறேன், என்னை விட்டுருங்கோ, போகிறேன் விடையும் கொண்டேன் அப்படின்னு புறப்பட்டுட்டார் கோவிந்தர். பெரிய திருமலை நம்பிகள் சந்தோஷமா கூட்டின்னு வந்துட்டார். கூட்டிட்டு வந்த உடனே சுவாமி புஷ்கரணி கரையில முழுக்காட்டினார். உடனே கரையிலேயே உட்காத்தி வச்சு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி தான் கோவில் உள்ளேயே அழைச்சிட்டு போனார். ஏன்னா உள்ள கூட்டின்னு போயிட்டா எவனாவது திருப்பதி பெருமாளுக்கு எப்பவுமே ஆபத்து. இவர் ஒன்றும் விஷ்ணு கிடையாது, இவர் சுவாமி மலையில முருகன் மாதிரி சுவாமி புஷ்கரணி கரையில இருக்கிற முருகன் எவனாவது சொல்லுவான். இன்னும் சில பேர் பாலான்னு ஒரு அம்பாள், அந்த அம்பாள் தான் இங்க பாலாஜியா இருக்காம்பா. ஆளாளுக்கு ஒண்ணு இது ரொம்ப விவகாரமான இடம். உள்ள போறதுக்கு முன்னாடியே இவரை வைஷ்ணவர் ஆக்கிடணும் வராக பெருமாள் சந்நிதியிலேயே. அதனால அந்த பூராக சுவாமி சந்நிதி திருவடிவாரத்திலேயே உட்காத்தி வச்சு இவருக்கு பஞ்சசம்ஸ்காரங்களை சாதிச்சு உள்ள கூட்டின்னு போயிட்டார்.
கூட்டிட்டு போய் அதுக்கப்புறம் இவர் இடத்துல கைங்கரியங்களை ஏத்துண்டு இவரும் தேவுமற்றறியேன்னு பெரிய திருமலை நம்பிகள்கிட்ட ஆச்சரியமா ஈடுபட்டு இருந்தார் அப்படின்னு சரித்திரம். இப்போ என்னன்னா பெரிய திருமலை நம்பிகள் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஏன் இவருக்கு எத்தனையோ சிஷ்யர்கள் உண்டு பெரிய திருமலை நம்பிகளுக்கு, அவாகிட்ட எல்லாம் சந்தோஷம் இல்லையான்னா? அவெல்லாம் அந்த பரம்பரையா குடும்பத்துல வந்து அப்படியே ஆசிரிச்சவா. ஆனா இவருக்கு போட்ட எஃபர்ட் எவ்வளவு 2-3 தரம் போய் கோவிந்தருக்காக பாடாப்பட்டு காலக்ஷேபம் சாதிச்சு டபுள் மீனிங்ல எல்லாம் பேசி என்னெல்லாமோ சாகசம் பண்ணி இவரை மீட்டுண்டு வந்து அந்த கிருஷி இன்னைக்கு பலனை கொடுக்கணும் இல்லையா? பாடுபட்டு ஒரு காரியம் பண்றோம், ஒரு போர் போடுறோம் அப்படின்னா ஏதோ 100 அடியிலையாவது ஜலம் வரணும் இல்ல? ஜலமே வரல, ஒரே பாறையா இருக்குன்னா என்ன பண்றது? அது மாதிரி நம்ம இவ்வளவு கிளப்பினாலும் அவர் கிளம்பணும் இல்லையா? அப்படி கிளம்பி அவரும் பகவத் பக்தரா மட்டும் இல்லாம ஆச்சாரிய பக்தரா இருந்தா அந்த ஆச்சாரியனுக்கு எவ்வளவு உகப்பா இருக்கும். ஆச்சாரியர்களுக்கே பொதுவா அந்த பரம்பரையிலேயே வந்தவாள வைஷ்ணவால ஆக்கிறத காட்டிலும் லௌகீகனா இருக்கிற ஒருத்தன் வைஷ்ணவன் ஆயிட்டான், தேவதாந்திர நிஷ்டன் ஒருத்தன் வைஷ்ணவன் ஆயிட்டான்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவளதான் கூப்பிட்டு அழைச்சு வச்சு பேசுவா அவெல்லாம். அதனால இவருக்கு மற்ற சிஷ்யர்களை விட தன் பிள்ளையவே விட இந்த கோவிந்தர் இடத்துலதான் அவ்வளவு பிரீத்தியா இருந்துதான். ஏன்னா இவர் போன போக்குக்கு வருவாரான்னு இருந்தது. என்னெல்லாமோ மேஜிக்லாம் சிவனே இவருக்கு மேஜிக்லாம் காட்டி ஒன்றும் மாயம் செய்யல் என்னையேன்னு பெருமாளை நோக்கி சொல்ல வேண்டியிருக்க அவரை நோக்கி சொல்ற மாதிரி இவர் கதை. அப்படியெல்லாம் இருந்ததுக்கு இன்னைக்கு வந்து அழகா திருமண் எட்டுண்டு பன்னிரு திருமண்லாம் எட்டுண்டு பாசுரத்தை சொல்லிண்டு காலக்ஷேபம் சாதிச்சுண்டு ஸ்வரூபம் நிறம் பெற்றார், ஸ்வரூபம் சத்தை பெற்றார்னு எழுதும்படியா இருக்காரு. நல்ல வேலை இல்லாட்டா என்ன ஆயிடும், இவர் வைணதேய அம்சம் சிவனுக்கும் நாளைக்கு கருட சேவன் பண்ண ஆரம்பிச்சிருவா. அப்புறம் இவர் பூஜை பண்ணார், சிவனுக்கும் கருட சேவை வச்சுக்கலாம், விஷ்ணுவுக்கு தான் இருக்கணும் கருட சேவை, அதெல்லாம் மாற்றக்கூடாது. அதனால இவர் இப்படி கூட்டின்னு வந்து இவர் இப்படி ஆனாரேன்னு சந்தோஷப்பட்டாராம். அப்போ சுவாச்சாரியனுடைய அபிமானத்துக்கு பாத்திரம் ஆகணும். என்னதான் பிரதமாச்சாரியன் அபிமானிச்சாலும் என்னதான் தாயார் அபிமானிச்சாலும் சொந்த ஆச்சாரியன் நம்மளை அபிமானிக்கணும். நாம என்னைக்கோ ஆடிக்கு ஒரு தரம் அமாவாசைக்கு ஒரு தரம் போறோம், அவருக்கு தெரியவே இல்லை நீ யாருப்பா உன் திருவடி சம்பந்தம் ஆச்சா அப்படின்னா தேவரீர்கிட்ட தான் சுவாமி ஆச்சு. அப்படியா, எப்ப பண்ணினேன்? அது இருக்கும் 10 வருஷம். எப்ப வந்த? அப்ப வந்ததுதான், இப்பதான் 2ஆம் தரம் வரேன். இப்படி இருக்கு நம்ம நிலைமை. அப்படி இருந்துட்டா அப்ப அவர் அபிமானம் எங்கேருந்து கிடைக்கும்? அதனால அப்படி ஆயிடாம கூடவே இருந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார், குற்றைய வலயங்களை கொள்ளாமற் போகாதுன்னு. அப்போ சுவாச்சாரியனுடைய அபிமான துங்கரா ஆயிட்டார் இவர். அந்த விஷயத்திலையும் இவருக்கு ஏற்றம். என்னதான் பகவான் அபிமானிச்சாலும் தாயார் அபிமானிச்சாலும் ஆச்சாரியன் அபிமானிச்சாலும் உடையவர் அபிமானம் வேணும். அது இருந்தா தான். ஏன்னா ஜெகதாச்சாரியர் அவர் தான். யதிராஜேன நிபத்த நாயகஸ்ரீஹி மகதி குரு பங்கி ஹாரயஷ்டிகி அப்படின்னு எவ்வளவு ஆச்சாரியர்கள் முன்னும் பின்னும் தோன்றினாலும் அவ்வளவு பேர்களுக்கும் நடுநாயக மணியா இருக்கிறவர் நம்முடைய எம்பெருமானார் தான். அவருடைய அபிமானம் நமக்கு கிடைக்கணும். அவர் பார்த்து அபிமானிச்சாதான் நம்ம டிக்கடிக்க முடியும். அவர் அபிமானிச்சிருக்காரா அப்படின்னா ரொம்ப ஜோரா அபிமானிச்சிருக்கார். என்னன்னா எம்பெருமானார் இப்படி கோவிந்தரை பெரிய திருமலை நபிகள் மீட்டுண்டு வந்துட்டார் அப்படின்னு தானே அனுப்பிச்ச சிஷ்யர் மூலமா எல்லாம் கேட்டுட்டார், சந்தோஷப்பட்டார். சரி திருமலைக்கு போகணும், நாம இந்த நம்பெருமாள்கிட்ட ஒரு பழக்கம் பிடிச்சு வச்சுட்டா லேசுல விடமாட்டார் அவளை. அதனால அவர்கிட்ட போய் உத்தரவு கேட்டுக்கணும். நல்ல வேலை இவர் எதினால இவரை விட்டுட்டார், அரையரா இருந்தா விடமாட்டார். ஒரு அரையர் சுவாமி போய் கேட்டாராம் நம்பெருமாள்கிட்ட, எனக்கு மலைக்கு போகணும்னு ரொம்ப ஆசை, போயிட்டு வரேன், தேவரீர் உத்தரவு கொடுக்கணும். அப்படியா, நீ போயிட்டு இப்ப மாதிரி போ, வந்தே பாரத்ல போனா தான் அன்னைக்கு ராத்திரியே வந்துடலான்னா கொடுத்துருப்பார். அன்னைக்கு அப்படி இல்லை, பெரிய சிரமசாத்தியமான யாத்திரை. போயிட்டு வந்தா உசுரோட வந்துட்டேன்னு ததியாராதனமே பண்ணுவா அப்பெல்லாம். அப்படி இருக்கிற காலம் நல்ல காணமும் வானரமும் வேடுமுடை வெங்கடம் அப்படிங்கிற இடம். அப்படிங்கிறதுனால அரையர் அனுப்பிச்சா அவர் திருப்பி எப்போ வருவோம், 1 வருஷம் ஆறுதோ 2 வருஷம் ஆறுதோ தெரியாது. பாத யாத்திரையா போகணும், மாட்டு வண்டியெல்லாம் கட்டின்னு போகணும், கஷ்டம். இவர் அது வரைக்கும் அரையர் சேவை கேட்க முடியாது, இவரோட குரலை கேட்க முடியாது. அதனால இவர் என்ன பண்ணினார், நம்பெருமாள் சரி போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கோ, தேவரீர் திருவுள்ளத்தை நான் மாற்ற முடியுமா, ஒரே ஒரு தரம் அமலநாதி பிரான் அரையர் சேவை சாதிங்கோன்னாராம். உடனே இவரும் மந்திபாய் வட வேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்தரவினையான். நிறுத்துங்கோன்ட்டாராம். என்னன்னா பாதியில் இப்படி எல்லாம் காலட்சேபத்தை நிறுத்தக்கூடாது. என்னது அப்படின்னா, அதான் நீங்களே சொல்லிட்டேலே, மந்திபாய் வடவேங்கட மாமலையில இருக்கிறவன் தான் அரங்கத்தரவின் அணையான், இங்கேயே பாத்துக்கோங்கோ, மலைக்கெல்லாம் போக வேண்டாம், இங்கே அதான் நீங்களே சொல்லிட்டேலே, உங்க வாக்கியத்திலே வந்துருத்தே அப்படின்னு விட்டு அரையருக்கு அப்ப கூட தாப்பமா இருந்துதான். பாரு நம்ம மலைக்கு போகணும், அங்க எப்படி இருக்காரு எம்பெருமானோட மூர்த்தங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டாமா, கண்டியூர் அரங்கம் மெய்யம் கட்சி பெயர் மல்லை என்று மண்டுவார் உயலல்லால் மற்ற யார் குயலாமேன்னு இருக்கே, அதெல்லாம் பாழ் இனத்துல விழுந்தவாளுக்கு உயரதை பத்தி,
உங்களுக்கு என்ன, நீங்க தான் பிறந்த போதே ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியா பிறந்திருக்கே, உங்களுக்கு என்ன, நான் போறாதா உங்களுக்கு அப்படின்னா இவருக்கு ஒரு ஏக்கம். அது ஒரு மாதிரி பிடிவாதம், அதெல்லாம் அந்த குழந்தை பிடிவாதம் மாதிரி. உடனே என்ன பண்ணினார் இவர், பரவாயில்ல இவர் உத்தரவு கொடுக்காட்டா என்ன, அங்க போனாலும் ரெங்கநாதன் தானே, இவரே சொன்ன மாதிரி இதே ரெங்கநாதன் தானே அங்க மலையப்பனா இருக்க போறாரு அப்படின்னு நினைச்சுட்டு கோவில வலம் வர்றார். 2வது பிராகாரம் எது, ராஜமகேந்திரன் திருச்சுற்று, அதை வலம் வர்றாராம். உடனே நம்பெருமாள் என்ன பண்ணினாராம், குறுக்க வந்து திருவேங்கடமுடியான சேவை சாதிச்சாராம் இவருக்கு. அங்க போகணுமா, நீங்க கேட்டா இங்கேயே காட்ட மாட்டேனா அப்படின்னு உடனே அரையருக்கு அப்படியே பொலபலன்னு கண்ணீர் வந்துருது. ஏன்னா எதிர் சூழல் புக்கு சம்சாரிகளை பிடிச்சா பரவாயில்லப்பா, எதிர் சூழல் புக்கு எங்களையே பிடிக்கிறேளே அப்படின்னு நினைச்சுட்டு அப்படியே கண்ணீர் வந்துருது. அதாவது அரையரோட பெருமைக்கு குறுக்க விழுந்தாவது அவரை பிடிச்சு தடுத்து நிறுத்தி வச்சுக்கணுமா, அவ்வளோ கொஞ்சம் அவர்கிட்ட அவ்வளோ ஆசை. அதனால இன்னைக்கும் அந்த இடத்துல 2வது திருச்சுற்றுல ஒரு கண்ணாடிக்குள்ள ஒரு திருவேங்கடமுடையான் சித்திர ரூபேன எழுந்தருளி இருக்காருன்னு ஒரு ஐதீகம் உண்டு. நம்பெருமாள் ரங்கநாயகன் அரையருக்கு இங்கேயே அந்த சேவையை காட்டினதுனால இப்படி அங்க ஏழை பண்ணியிருக்கா அப்படின்னு ஒரு ஐதீகம் அதுக்கு இருக்கு. அப்புறம் அரையர் போயிருப்பாரா, அதான் இங்கேயே காட்டுறாருன்னா இன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஊர் 108 இங்கேயே பார்த்துடலாம், பிரச்சனையே இல்லை. எங்கும் சுற்றி ரெங்கனை காண்கிறா, எங்கேயும் சுத்தாம ரெங்கனை பார்த்துட்டார் இவர், ரெங்கன்ட்டே எல்லாம் பார்த்துட்டார். அதனால மலைக்கு போற முயற்சியை கைவிட்டுட்டார். ரெங்கநாதனுக்கு அரையர் சேவை பண்ணிட்டு இருந்தார். எதுக்குன்னா அரையருக்கு உத்தரவு தரல, ஆனா யதி வந்து உத்தரவு கேட்கிறார் மலைக்கு போகணும்னு யதிராஜர். அப்போ தந்துதான் ஆகணும். ஏன்னா ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவ்ராஜக ஆச்சாரியர்னு தான் சொல்றோம் நாம யதிகளை. பரிவ்ராஜக அப்படின்னா அவ சஞ்சரிச்சுட்டே இருக்கணும், ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. யதிகள்லாம் சஞ்சரிச்சுட்டே இருக்கணும். 4 மாசம் தான் அவ சஞ்சாரம் இல்லாம இருக்கலாம். அதனாலதான் அது சாத்துர்மாசியம்னு ஒரே இடத்துல இருக்கா. மற்ற நாட்கள்லாம் அவ சஞ்சாரம் பண்ணிட்டு தான் இருக்கணும். அதனால அரையரை டிமிக்கி கொடுத்த மாதிரி எம்பெருமானாரை ஏமாத்த முடியாது அப்படின்னுட்டு போயிட்டு சீக்கிரம் வந்துடணும் அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுத்து அனுப்புறார். கடிகி வருக அப்படின்னு சொல்லி அனுப்புறாராம். தோணும் இதெல்லாம் கேட்டா, அன்னைக்கு கோபிகைகள் வந்து அவளை ஏமாத்திட்டு கடிகி வாழ்னு கண்ணான்னு அவ சொல்லியிருப்பா, அவளை ஏமாத்திட்டு போனான். இன்னைக்கு அந்த அனுபவம் இவனுக்கே கிடைக்கிறது. ஏன்னா இவாளெல்லாம் விட்டுட்டு ஓடுறா, இவர் மூலஸ்தானத்துல உட்காந்துருக்க வேண்டியிருக்கு, அர்ச்சா சமாதி கொலையாம இருக்கணுமேன்னு. அதனால அன்னைக்கு அங்க கொடுத்த அனுபவம் இன்னைக்கு இவருக்கே திருப்பி கிடைக்கிறது பாவம். அப்போ எம்பெருமானார் புறப்பட்ட மலைக்கு வழியில காஞ்சிபுரத்துல தேவபெருமாளை பிராட்டி எல்லாம் சேவிச்சுண்டார், திருக்கச்சி நம்பிகளை சேவிச்சுண்டார். கிளம்பி அங்க திருமலை திருப்பதிக்கு ஏழியாச்சு. பெரிய திருமலை நம்பிகள் இடத்துல 1 வருட காலம் தங்கி இருந்து காலக்ஷேபம் கேட்கிறார். பொதுவா க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போனா அப்படி சட்டுன்னு வந்துடக்கூடாது. திரிராத்திரம் ஜான்ஹவி தோயம் பஞ்சராத்திரம் து யாமுனே சத்ய புனாதி காவேரி பாபம் ஆமரணாந்திகம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அதாவது கங்கா தீரத்துக்கு போனா 3 நாளாவது தங்கணும். நமக்கு இன்னைக்கு எல்லாமே பேக்கேஜ் டூரா இருக்கு. 3 நாள்ல நாங்க மொத்தமே முடிச்சுட்டு ஊருக்கு வந்துடுறோம். ஆனா புராணம் என்ன சொல்றது, 3 ராத்திரியாவது கங்கையில தங்கினாதான் நல்லது. 5 ராத்திரி யமுனைக்கு போனா 5 ராத்திரியாவது தங்கணும். காவேரியில ஒரு க்ஷணம் தங்கினா கூட நம்ம பாப்பங்கள் நீங்கும் அப்படின்னு எல்லாம் இருக்கு வாக்கியங்கள். இவர் என்ன பண்ணினார், திருமலை திருப்பதி இவர் உத்தரவு கொடுத்ததுக்கு ஒரு வழியா வந்து சேர்ந்திருக்கோம். 1 வருஷம் இங்கே இருக்க வேண்டியது இருந்துட்டு பெரிய திருமலை நம்பிகள்கிட்ட காலக்ஷேபம் கேட்கிறார். இவருடைய 5 ஆச்சாரியர்கள்ல அவரும் ஒருவர். காலக்ஷேபம் கேட்கிறார். கேட்டு பூர்த்தியான விட்டு நியாயமா என்ன பண்ணணும், காலக்ஷேபம் கேட்டவாதான் குருதட்சிணன் தரணும். இவர் காலக்ஷேபம் இவர் ஸ்ரோதாவா இருந்திருக்கார், எம்பெருமானார் கேட்டிருக்கார். கேட்டுட்டு இவர் தான் குருதட்சிணை தரணும். ஆனா குருதட்சிணை கேட்கிறார், நன்னா இருக்கே, அர்த்தத்தையும் வாங்கிட்டு சம்பவனையும் நானே தரணுமான்னு பெரிய திருமலை நம்பிகள் கேட்கல. நீ ராமானுஜா, நீ வந்து எனக்கு மருமான், அது மட்டும் இல்லாம சிஷ்யன், நீ கேட்டா நான் வந்து எதை மறுப்பேன், உனக்கு என்ன வேணும் நீ கேளு, தட்சிணை தரணும் அப்படிங்கிறார் அவர். ஏன் ராமாயண தந்தையினை போரலையாங்கல, உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படின்னு உகப்பா சொல்றார். உடனே எனக்கு நீங்க எம்பார தந்துடணும், இந்த கோவிந்தரை தந்துடணும். அப்ப அவர் யதியா ஆகல, கோவிந்தரை தரணும் அப்படின்னு உடனே அதுக்கு என்ன, கோவிந்தரையும் தரேன், ஆச்சாரியனுக்கு ரெட்ட சம்பாவனை, ஜெகதாச்சாரியருக்கு அப்பவே ரெட்ட சம்பாவனை, என்னுடைய பிள்ளையும் கொடுக்குறேன். பிள்ளான்னு இவருக்கு ஒரு பிள்ளை, 2 பசங்க 2 பொண்ணு இவருக்கு. அதுல பிள்ளான் அப்படின்னு ஒரு திருக்குமாரர், இவரையும் கொடுக்குறேன் கோவிந்தரையும் கொடுக்குறேன்னு கொடுத்துடுறார். எம்பெருமானார் கோவிந்தரை தானமா வாங்குற அளவுக்கு அவர் என்ன பண்ணிட்டார், 1 வருஷ காலம் திருமலையிலேயே தங்கி இருந்துட்டு எம்பெருமானார் கோவிந்தரை கவனிக்கிறார். ஏன்னா சில பேர் என்னன்னா திருந்தி வரா மாதிரி வந்துட்டு இங்க வந்து அப்படியே இவாளை மாத்தி கூட்டின்னு போறதுன்னு பண்ணிட்டா என்ன பண்றது, அப்படியெல்லாம் அந்த கிரிட்டிக்கல் வியூங்கிறது இருக்கும் அவளுக்கெல்லாம். ஒரு விதமான நோக்கு அது வந்து தேவை. அயோத்தி ஜனங்களுக்கெல்லாம் அப்படி உண்டாம். யாராவது வந்து பேசினா
ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ப மாட்டாவான். இவன் யாரு, எதுக்கு வந்திருக்கான், என்ன உள்ளத்துல இருக்குன்னு ஆழம் பார்த்துருவான். மனுஷால டக்குன்னு ஆழம் பார்க்குற புத்தி இருக்கணும். அது மாதிரி எம்பெருமானார் அப்படி சட்டுன்னு இது பண்ணாம ஒரு வருஷம் கவனிக்கிறார் இவரை. ராமாயணம் பாட்டுக்கு ராமாயணம் கேட்கிறார், ஆனா இவரை நோட் பண்ணிட்டே இருக்கார். கோவிந்தர் என்ன பண்றார், அவருக்கு ஆச்சாரியன் பெரிய திருமலை நம்பி தானே, நித்தியப்படி அவருக்கு எல்லா சேவையும் பண்றார். ராத்திரி சயனம், அப்ப அவருக்கு படுக்கையெல்லாம் போட்டுட்டு நல்லா அழகா படுக்கை விரிப்பெல்லாம் விரிச்சு மெத்துன்னு வச்சுட்டு மெத்தன்ற பஞ்ச சயனம் எல்லாம் ஏற்படுத்திட்டு இவர் டபக்குன்னு படுத்துட்டார். உருண்டு பரண்டு பாக்குறார், தலையை வச்சுன்னு பாக்குறார், காலை வச்சுன்னு பாக்குறார். எல்லாம் பார்த்துட்டு எந்திருந்து நைஸா அந்தாண்ட வந்துட்டார். இதை கவனிச்சுட்டார் எம்பெருமானார். அவர்கிட்டயே நேர போய் கேட்கல. பெரிய திருமலை நம்பிகளை கூப்பிட்டார். இவர் இப்படி பண்ணினார் அப்படின்னு சொல்றார். உடனே இப்படியா பண்ணினீங்களா அப்படின்னு கேட்கிறார். ஆமா பண்ணினேன். என்ன இதுக்கு பலன் தெரியுமா, நரகமே பலன் அப்படிங்கிறார். உடனே அவரே சொல்றார், தெரிஞ்சுமா அப்படி பண்ணினீங்கோ? அப்போ கோவிந்தர் சொல்றார், நீங்க சயனிச்சுண்டு, இதுவோ திருமலை திருப்பதி, இதுவோ காடு ஃபாரஸ்ட் லைஃப்ல நாம இங்க இருக்கோம். நாம சிட்டி லைஃப் ஸ்ரீரங்கத்துல இல்ல, ஃபாரஸ்ட் லைஃப்ல இருக்கோம். பாம்பு வரும், பாம்பெல்லாம் நிறைய நடமாடும், பூச்சி போட்டு ஏதாவது இருக்கும். நான் பாட்டுக்கு நல்லா படுக்கையை விரிச்சு ஜம்முன்னு விரிச்சு வச்சுட்டு சுத்தி புஷ்பங்கள்லாம் தூவிட்டு போயிட்டேன்னா ஏதாவது பாம்பு அடியில வந்து கிடந்ததுன்னா, அப்படி உங்களை ஏதாவது பூச்சி, பாம்பு வரைக்கும் வேண்டாம், ஒரு சுள்ளெரும்பு வந்து உங்களை கடிச்சது நாளைக்கு கொப்பளம் ஆச்சுன்னா அதை விட எனக்கு நரகம் ஒன்றும் கஷ்டம் இல்லை. அதுதான் நரகம். ஆச்சாரியன் திருமேனியில ஏதோ ஒன்று ஊர்தல் கடித்தல் பண்ணிடுத்துன்னா எனக்கு அதுதான் நரகம். அதை விட எனக்கு அந்த நரகம் ஒரு பெரிய நரகம் இல்லை அப்படின்னாராம். அடாடா, ஆச்சாரிய பக்தினா இப்படின்னா இருக்கணும் அப்படின்னு எம்பெருமானாரும் பெரிய திருமலை நம்பிகளும் சந்தோஷப்பட்டாவாம். இது ஒரு சந்தர்ப்பம். ரெண்டாவது, அவர் நித்தியப்படி பெரிய திருமலை நம்பிகளுக்கே அங்க ஒரு நந்தவனம் உண்டு. அங்க போய் புஷ்பங்களை எல்லாம் பறிச்சுண்டு இவர் வந்து மாலை கட்டி கைங்கரியம் பண்ணுவார் கோவிந்தர். ஏன்னா அதுவே புஷ்ப மண்டபம், திருமலை திருப்பதியே பெருமாள் திருவடிகளே பூவார் கழல்கள், அதனால புஷ்ப கைங்கரியம் அவசியம் பண்ண வேண்டிய இடம். இவர் பண்ணுவார். அப்படி பண்ணின்னு இருக்கிறச்சே ஒரு நாள் எம்பெருமானார் கவனிக்கிறார். கோவிந்தர் போறார். அங்க நந்தவனத்துல ஒரு பாம்பு இருக்கு. அது வாய்க்குள்ள சடக்குன்னு இவர் கையை விட்டார். கையை விட்டு கையை விட்டார், எடுத்தார். உடனே கையை போய் இதுல அலம்பிண்டார், ஜலம் விட்டு தீர்த்த கரையில அலம்பிண்டு உடனே பூரா ஒரு தரம் முங்கி ஸ்நானம் பண்ணினார். மறுபடியும் வந்தார், பூவை பறிச்சார், மாலை கட்ட ஆரம்பிச்சிட்டார். எம்பெருமானார் இதை கவனிச்சுட்டு இவரை கூப்பிட்டு கேட்டார், என்ன பண்றீங்கோ, பாம்பு வாய்க்குள்ளெல்லாம் போய் எது கையை விடுறீங்கோ, என்ன பண்றீங்கோ அப்படின்னு கேட்கிறார். சந்தேகம். உடனே இவர் சொல்றார், அதோடைய வாயில நாக்குல ஒரு முள்ளு தைச்சிருந்தது, அந்த முள்ளை வந்து எடுத்தேன் அப்படின்னு இவர் சொல்றாராம். பாம்பு வாயில தைச்ச முள்ள நல்லதா போச்சு, நம்மளாம் அடிச்சா பாம்பை ஹத்தி பண்ணினோங்கிற பாவம் வந்துடும், அதுவே முள்ளு தைச்சதுனால இறை கிடைக்காம இறந்து போயிடும், நல்லதா போச்சு, பாவத்துக்கு பாவமும் வராது, பாம்பும் ஒழிஞ்சுது அப்படின்னு கால்குலேஷன் போடாம இவர் என்ன பண்ணினார், பாம்பு வாயில இருக்கிற முள்ள கூட எடுக்கணுங்கிற அளவுக்கு ஜீவகாருண்யம் இருக்கே இவருக்கு. அதனால இன்னைக்கும் கூட இங்க பாம்புகள் சஞ்சாரம் உண்டும்பா பெரியவாள்லாம். ராத்திரி ஆனா கொஞ்சம் சீக்கிரம் நடைபெற்றிருவா, பாம்புகள் சஞ்சாரம் உண்டுன்னு சொல்றது உண்டு. ஏன்னா அவர் பாம்புகள்கிட்ட கூட அப்படி இறக்கத்தை காட்டினாரே. ஏன்னா ஒரு வைஷ்ணவன் அப்படின்னாலே எந்த ஒரு உயிரினமும் கஷ்டப்பட்டா ஐயோன்னு இறங்குறவன் தான் வைஷ்ணவனம் அப்படிங்கிறத இவர் செஞ்சு காமிச்சிருக்கார். பாம்பு வாயில தைச்ச முள்ள இவர் எடுத்து விட்டு அது கடிச்சிடுமே, விஷம் இதாயிடுமே. பின்னாடி அனந்தாழ்வான் சொல்றார், கடிச்ச பாம்பு பலமா இருந்தா நான் போயிடுறேன், இல்லாட்டா பாம்பு இருந்ததுன்னா நான் இங்க இருக்கேன் இப்படின்னு அவர் சொல்ற. இது இவர் முன்னாடியே பண்ணி காமிச்சிட்டார், சொல்லலைய ஒழிய செஞ்சு காமிச்சிட்டார். அது பலமா இருந்ததுன்னா விஷம் ஏறி நான் அங்க போறேன், இல்ல இது பலமா இருந்ததுன்னா நான் பலமா இருந்தேன்னா நான் பொழைச்சிட்டு இங்க கைங்கரியம் பண்ண போறேன், செஞ்சு காமிச்சிட்டார் அதை. அப்போ எம்பெருமானார் ஆச்சரியப்பட்டார், பாம்பு வாயில தைத்த முள்ள கூட இவர் எடுத்து அப்படி ஒரு ஜீவகாருண்யம் காட்டுறாரே அப்படின்னு இவர் விஷயத்துல பரம பிரீத்தி அடைஞ்சாராம் உடையவர். அப்போ என்ன ஆயிடுத்து, சுவாச்சாரிய அபிமான துங்கருங்கிறதோட இல்லாம ஜெகதாச்சாரிய அபிமான துங்கர். பொதுவா ஆச்சாரியர்களுக்கெல்லாம் அவளுக்கே கைங்கரியம் பண்றதை விட அவ ஆச்சாரியர்களுக்கு கைங்கரியம் பண்ணா ரொம்ப பிடிக்கும். அதனால என்னுடைய ஆச்சாரியனுக்கு நீ இப்படி கைங்கரியம் பண்றியேப்பா, இது ஆச்சாரியனுக்கு அந்த படுக்கையில எதுவும் பூச்சி போட்டு ஆயிடக்கூடாது, உனக்கு நரகமே வந்தாலும் பரவாயில்ல. பின்னாடிதான் எம்பெருமானார் திருக்கோஷ்டியூர் நம்பிகள்கிட்ட திருமந்திரம் கேட்டுட்டு அதை வந்து ஆசையுடையவருக்கு சொல்ல போறார், நரகமே வந்தாலும் பரவாயில்லங்கிறார். முன்னாடியே அதை கோவிந்தர் பண்ணிட்டார். அப்ப எம்பெருமானாருக்கும் இந்த விஷயத்துல வழிகாட்டி, அந்த ஒரு பஞ்ச் டயலாக் மேலே அந்த பஞ்ச் டயலாக்கு வழிகாட்டியே இவர் தான் போல இருக்கு. அதனால ஜெகதாச்சாரிய அபிமான துங்கர் அப்படின்னு ஆயிட்டார். இத்தனைக்கும் கோவிந்தர் அப்ப ஒன்னும் ராமானுஜர் கிட்ட அப்படி ஒரு நிஷ்டையோடு இல்லை. பெரிய திருமலை நம்பிகள்கிட்ட தான் தேவமற்றறியன்னு இருக்கார். ராமானுஜர் தன்னுடைய சகோதரர் அப்படின்னு மட்டும்தான் நினைக்கிறார். யதிராஜர் யதியா இருக்கார், சன்னியாசியா இருக்கார், சகோதரர் பூர்வாசிரமத்துல என் அண்ணா, அந்த அளவு தான் அவருக்கு அப்போ இருக்கு. அதுக்கே
எம்பெருமானாருக்கு இவர் விஷயத்துல அவ்வளவு அபிமானம் உண்டாயிடுது. எனக்கு நேரடியா கைங்கரியம் பண்ணாதானா, எனக்கு சிரோபாகமா இருக்கிற என் ஆச்சாரியன் பெரிய திருமலை நம்பிகளுக்கு நீ பண்ற இல்லையா, அதுவே எனக்கு பரம பிரீத்தி அப்படின்னு இவரை சந்தோஷப்பட்டு தானம் வாங்கிட்டு கோவிந்தரை அங்க அழைச்சிட்டு போயிட்டார் ஸ்ரீரங்கத்துக்கு அப்படின்னு ஜெகதாச்சாரிய அபிமான துங்கரா ஆயிட்டார். அடுத்தது ஆச்சாரிய அபிமான துங்கரா ஆயிடலாம். ராமானுஜரும் அபிமானிச்சிருவார், முதல்ல சொன்ன மாதிரி ஊமையா இருந்தா கூட அபிமானிப்பார், அதெல்லாம் சரி. ஆனா நமக்கு எப்பவுமே எங்க சிக்கல் வரும்னா, ஆச்சாரியன் காலத்துக்கு அப்புறம் ஆச்சாரியனுடைய பசங்கள்லாம் இருக்கான், அவளோட ஒரு டக் ஆஃப் வார் வந்துடும். என்ன இருந்தாலும் நாங்க தான் சொந்த பசங்க, நீங்கெல்லாம் சிஷ்யாதான் அப்படின்பா. ஔரச புத்திரர்கள் உரிமை எங்களுக்கு தான், அடுத்த ஆச்சாரிய பீடம் உரிமை எங்களுக்கு தான். அதனால இப்ப ஞானபுத்திரர்னு தனியா அப்புறம் ஔரச புத்திரர்னு தனியாங்கிற சொல்லாடல் வந்துருது. ஞானபுத்திரர்னு போட்டுக்கிற சில சமயம் ஞானமும் இல்லை புத்திரத்துவமும் இல்லை, ஆனா ஞானபுத்திரன்னு சொல்றது உண்டு. ஆனா ஔரச புத்திரர்களுக்கும் ஞானபுத்திரர்களுக்கும் ஒரு ஒரு பூசல் எப்பவுமே ஒரு பனிப்போர் மாதிரி இருந்துன்னு தான் இருக்கு. அதனால ஆச்சாரியனுடைய புத்திரனுக்கு பிரீத்தி உண்டாகணும் நம்ம மேல, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்பதான் மேல மேல தொடர்ந்து வளரும் இதெல்லாம், இல்லைன்னா சண்டை ஆயிடும். அப்போ இவர் என்ன பண்றார், ஆச்சாரியனுடைய புத்திரன் 2 பசங்க இவருக்கு முதலே சொன்னேன். பெரிய திருமலை நம்பிகளுக்கு 2 திருக்குமாரர்கள். அதுல ஒருவர் திருமலை நம்பினே அவருக்கு பெயர், ஃபேமிலி நேம் மாதிரி இருந்திருக்கலாம், அந்த குடும்ப பேர். அதனால வியாக்கியானங்கள்ல புத்தூர் சுவாமி என்ன சாதிப்பார்னா, பெரிய திருமலை நம்பின்னு போட்டாதான் பெரிய திருமலை நம்பி, வெறும் திருமலை நம்பினா அவருடைய புத்திரன் எடுத்துக்கணும் அப்படிம்பார். ஏன்னா இவருடைய புத்திரன் பேரே திருமலை நம்பின்னு இருக்கு. அப்ப நம்ம அவர்னு புரிஞ்சுன்ற கூடாது, உடையவரோட ஆச்சாரியன்னு புரிஞ்சுன்ற கூடாது. பெரிய திருமலை நம்பி அவருடைய புத்திரன் பிள்ளை திருமலை நம்பி அப்படின்னு இருக்கு. ஆனா வியாக்கியானங்கள்ல அப்படி எழுத மாட்டா, வெறுமன திருமலை நம்பின்னு எழுதிடுவான். அப்போ நம்ம கவனிச்சுக்கணும் அந்த இடங்கள் எல்லாம், இல்லைன்னா கால முரண்பாடு வந்துடும். இவர் என்ன பண்றார், கோவிந்தரும் இவருடைய அந்த புத்திரன் திருமலை நம்பி இருக்காரு, இவன் 2 பேரும் ரொம்ப ஸ்நேகத்தோட பழகின்னு இருக்கா. அப்போ அடிக்கடி திவ்ய பிரபந்த காலக்ஷேபம் கேட்கிறா இல்லையா பெரிய திருமலை நம்பிகள்கிட்ட. காலக்ஷேபம் கேட்கறச்சு இவா போதை அந்த பரஸ்பரம் பண்ணிப்பா, இன்னைக்கு எப்படி இருந்தது அர்த்தங்கள் சாதிச்சது, எனக்கு அதுல இப்படி ஒண்ணு தோன்றது, எனக்கு இதுக்கு மேல ஒண்ணு தோன்றதுன்னு அவ அப்படி எல்லாம் அவளுடைய அந்த பிரதிபைகள் அந்த ராசிக்கியம் அப்படி டெவலப் ஆக வியாக்கியானங்களும் ஐதீகங்களும் டெவலப் ஆகும். அது போல இவர் என்ன பண்றாரா, நாச்சியார் திருமொழியில ஒரு இடம் மாற்றோலைப்பட்டவர் கூட்டத்து வைத்து கொள்கிச்சிரே அப்படின்னு வருது. அந்த இடத்துக்கு திருமலை நம்பி யாரு, பெரிய திருமலை நம்பியோடைய புத்திரன், அவர் ஒரு அர்த்தம் சொல்றார். நாச்சியார் இங்க என்ன சொல்றான்னா, மேல் தோன்றி போக்காளுங்கிற பாசுரம், நீங்க இப்படி என்னை போட்டு இந்த கண்ணன் நலியறதுக்கு, கண்ணன் என்னை போட்டு பாடா படுத்துறான், வரவும் மாட்டேங்கிறான், என்னை விடவும் மாட்டேங்கிறான், இப்படி பாடா படுத்துறதுனால என்னை மாற்றோலைப்பட்டவர் கூட்டத்துல வச்சுடுங்களே அப்படின்னு நாச்சியார் சொல்றதா பாசுரம் இருக்கு. இந்த மாற்றோலைப்பட்டவர் கூட்டம்ங்கிறது என்னது அப்படின்னு ஒரு விசாரம் வருது. இதுல திருமலை நம்பி என்ன அர்த்தம் சொல்றாருன்னா, கைவல்யார்த்திகளுடைய திரள் அப்படின்னு அர்த்தம் சொல்றார். மாற்றோலை அப்படின்னா சம்சாரத்திலேருந்து ஓலை மாறி போனவர்கள் கைவல்யார்த்திகள், கேவல ஆத்மானுபாவம் மட்டும் பண்றவர்கள். ஆத்மா அப்படின்னு இருந்திருக்கா, அப்படியெல்லாம் கேவல ஆத்மானுபவம் மட்டும் பண்ணக்கூடியவர்கள், அவளுக்கு கைவல்யார்த்திகள்னு பேரு. ஜிக்யாசு அப்படின்னு பகவான் கீதையில சொல்றான், ஆர்த்தன் அர்த்தார்த்தி ஜிக்யாசுங்கிறான் இல்லையா, அந்த நிலை. கேவல ஆத்மானுபவம் மட்டும் பண்ணக்கூடியவா. இப்படி என்ன போட்டு இந்த கண்ணன்ட்ட பிரீத்தி இருக்கிறதுனால தானே இப்படி உடம்பும் கஷ்டப்படுறது, ஸ்வரூபமும் போட்டு பாடா படுறது. இந்த பிரீத்தி இல்லாம என் ஆத்மாவை நானே அனுபவிக்கிறதுன்னு ஆயிட்டா இந்த பிரச்சனையே இல்லையே, அதனால என்னை கொண்டே கைவல்யார்த்தி கூட்டத்துல வச்சிருங்கன்னு தான் நாச்சியார் சொல்றா அப்படின்னு பெரிய திருமலை நம்பியினுடைய பையன் சொன்னாராம். உடனே இந்த கோவிந்தர் சொல்றார், அப்படி இருக்காது, ஏன்னா அங்க வார்த்தையை கவனிங்கோ, மாற்றோலைப்பட்டவர் கூட்டம்னு இருக்கு, கைவல்யார்த்திகள்லாம் கூட்டமா இருக்கவே மாட்டான். கைவல்யார்த்திகள்னாலே யோகா பண்ணிட்டு ஒண்டியா தான் உட்காந்துருப்பா, யோகத்துக்கே ஒண்டியா தான் இருந்தாகணும். யோகா பண்றவா கூட்டமா, இன்னைக்கு அது எக்ஸசைஸ், கூட்டமா உட்காந்து பண்றது. நிஜமாவே யோகா அனுபவத்துல இருக்கிறவா நம்மாழ்வார் இருந்தார், யோகா அனுபூதியில ஒண்டியா தான் உட்காந்து இருந்தார். அப்புறம் மதுரகவிகள் எப்ப வந்தாச்சோ யோகத்தை விட்டுட்டு கோஷ்டி அனுபவம் பண்றார். நாதமுனிகள் இருக்கார், யோகத்துல அவர் மட்டும் இருந்துட்டு திவ்ய பிரபந்தங்களை வாங்கிட்டார், அப்புறம் கூட்டத்தோட சேர்ந்துட்டு அந்த அனுபவத்தை பண்றார். அப்போ ஒரு யோகத்துல இருக்கிறவாளே ஒண்டியா தான் உட்காரணும், திருக்குறுகை காவலப்பன் தனியா தான் உட்காந்து யோகா அனுபவம் பண்றாருன்னு இருக்கு. இந்த யோகத்தெல்லாம் அவ உபாயமா வச்சுக்கல, பகவத் அனுபவத்துக்கு வச்சுட்டு இருக்கா, உபாய புத்தியோட பண்ணல. இப்படி இருக்கிறச்சே இங்க மாற்றோலைப்பட்டவர் இந்த கைவல்யார்த்திகள் யோகத்துல யோகானுபவத்துல இருக்கிறவாளே ஒண்டியாதான் இருக்காங்கிறச்சே, கேவல ஆத்மானுபவம் பண்றவாளுக்கு இன்னும் எப்படி இருந்தா என்ன, அவளை பார்க்கவே மாட்டா, அவ ஒண்டியாதான் உட்காந்து ஆத்மானுபவம் பண்ணுவா. ஆனா இங்க கூட்டம்னு இருக்கிறதுனால இது கைவல்யார்த்திய சொல்லல,
நம்ம ஆண்டாள் கைவல்யார்த்திய சொல்லல அப்படின்னு இவர் சொல்றார். யாரு? கோவிந்தர் சொல்றார். சரி, அப்ப யாரு சொல்லுங்களேன் அப்படின்னா, கைவல்ய நிஷ்டர்கள் திரளா இருக்க மாட்டா, தனிமையத்தான் நாடுவா. அதனால இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த சம்சார மண்டலத்துல இருந்துட்டு நான் பாடாப்படுறேன். ஏன்னா என்னுடைய இந்த நிலையை இன்னொருத்தருக்கு புரிய வைக்கவும் முடியல. வேற யாராவது அப்படி இருந்தா தானே புரிய வைக்க முடியும். கோபிகைகள்னா 5 லட்சம் கோபிகைகளும் ஒரே மாதிரி அனுபவத்துல இருந்தா ஒருத்தர் படுற கஷ்டம் இன்னொருத்தருக்கு புரிஞ்சுது. ஆனா இங்க என்ன மாதிரி யாருமே இல்லையே. உள்ளூரும் சிந்தை நோய் எமக்கே தந்துன்னு உட்காந்துருக்கேன். என்ன என் கனவை சொன்னாலும் யாருக்கும் புரிய போறது இல்லை, என் கஷ்டத்தை சொன்னாலும் ஒருத்தருக்கும் புரிய போறது இல்லை. இல்லைன்னா என்ன பண்ணுவா, திமிரு பிடிச்சவா எல்லாம் எனக்கும் அப்படித்தான் அப்படின்பா. ஏன் உனக்கு மட்டும்தான் கோயிலில் அர்ச்சையில பெருமாள் பேசுவாரா, எனக்கும் தான் பேசுவார் அப்படின்னு மீசையில குப்பரை விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டாதுங்கிற மாதிரி வந்து திமிருக்கு சொல்லுவா. அது உண்மையா இருக்காது. அப்படி சொல்லக்கூடாது. அந்த அனுபவத்துல இருக்கிறவர்கள் அதை சொல்லணும். நாச்சியார் மாதிரி அங்க யாருமே இல்லை. அப்போ இவன் என்ன நினைக்கிறான், இந்த சம்சார மண்டலத்துல நான் இருந்துட்டு ஆடுவோன் அவுட்டும்பா, நான் மட்டும் இங்க தனியா இருக்கேன், யார்கிட்டையும் ஷேர் பண்ணவே எனக்கு ஆள் இல்லை. என் அனுபவங்கள் எல்லாம் கஷ்டத்தையோ சௌக்கியத்தையோ ஆனந்தத்தையோ பகிர்ந்துக்கவே ஆள் இல்லை. அதனால என்ன பண்ணுங்கோ, இங்கேருந்து என் ஓலைய மாத்தி பரமபதத்துல கொண்டே வச்சிருங்கோ. அங்கன்னா எனக்கு கோஷ்டி கிடைச்சிரும். ஏன்னா நிறைய பெருங்கூட்டமா இருக்கா, திரிபாத் விபூதின்னு பேரு. இந்த பூமி மாதிரி 3 மடங்கு அது பெருசு. அதனால இந்த ஓலையை கொண்டு போய் அங்க வச்சுட்டீங்கன்னா நிம்மதியா அவளோட சேர்ந்துண்டு ஒன்னு அப்படி படுத்தினானா என்னையும் அன்னைக்கு அப்படித்தான் படுத்தினோம் அப்படின்னு பரஸ்பரம் நாம கலந்து பழகின்னு இருப்போம் அப்படின்னு நாச்சியார் சொல்றதாக இங்க கோவிந்தருடைய ஐதிஹ்யம் இப்படி இருக்கு. ஏன்னா கூட்டத்தை விரும்புறவாளே முக்தாத்மாக்கள் தான் விரும்புவா. கைவல்யார்த்திகள் கூட்டத்தை விரும்ப மாட்டா. நித்தியர்கள் இறங்கியே வரல, அங்கேயே இருக்கா, அவளுக்கு அந்த பிரச்சனையே இல்லை. அப்ப கூட்டம் யாருக்கு தேவைன்னா நம்மளை போன்ற முமுட்சுக்களுக்கு தான் தேவை. அடிக்கடி இப்படி ஏதோ ஒரு வியாஜத்துல கூட்டம் கூட்டிட்டு ஆச்சாரியனை பத்தி எம்பெருமானை பத்தி இப்படி அசை போட்டுட்டே இருக்கணும். வாயில தீர்த்த தாகமா இருந்தா கல்கண்டு கிடைச்சா வாயில அடக்கிக்கிற மாதிரி இவாளை பத்தி பேசிண்டே இருக்கிறது தான் இந்த சம்சார மண்டலத்துல படுற சிரமத்துக்கு இது ஒண்ணுதான் நமக்கு மருந்து, வடிகால் இது ஒண்ணுதான். அதனால கூட்டம்னு எப்ப இருக்கோ ஆண்டாள் முக்தாத்மாக்களுடைய அந்த பரமபதத்துல ஓலைய மாத்தி இங்கேருந்து மாத்தி அங்க கொண்டே வச்சிருங்கன்னு தான் சொல்றான்னு உடனே அது ரொம்ப சந்தோஷமா உகப்பா தோணித்தான் இவருக்கு. யாருக்கு? இந்த திருமலை நம்பிக்கு, பெரிய திருமலை நம்பியுடைய திருக்குமாரருக்கு. ஆமா, நீங்க சொல்ற அர்த்தம் ரொம்ப சரி, வாஸ்தவம். கூட்டம்னா அது அவ கூட்டம் தான். கைவல்யார்த்திகள்லாம் கூட்டத்தை விரும்பவும் மாட்டா, கூட்டமா இருக்கவும் மாட்டா. அதனால நீங்க சொல்ற அர்த்தம் தான் ரொம்ப சரியானது அப்படின்னு இவர் அங்கீகரிச்சுட்டார். அப்போ ஆச்சாரியனுடைய அங்கீகாரம் மட்டும் இல்லாம ஆச்சாரிய புத்திரனுடைய அங்கீகாரம், சாஸ்திர வாக்கியம் ஒண்ணு உண்டு. ஆச்சாரிய புத்திர பௌத்ராதிகள் ஆச்சாரியவத்து அனுவர்த்தனீயர் அப்படின்னு. ஆச்சாரியன்ட்ட என்ன பக்தி உண்டோ குரு பக்தி, அதை ஆச்சாரிய புத்திரன்ட்டையும் காட்டணும், பௌத்திரன் வரைக்கும் காட்டணும். அண்டர் ஒன் கண்டிஷன், யோகியதை இருந்தா. யோகியதை இருக்கணும் அவளுக்கு. யோகியதை இருந்துட்டா அவ பாட்டுக்கு செல்போன் பார்த்துன்னு உட்காந்துருக்கா. ஆச்சாரிய புத்திரன் சேவிச்சுக்கோங்கன்னா முதல்ல அவர் செல்போனை வச்சுட்டு வரட்டும், அப்புறம் பார்க்கலாம் தான் சொல்ல முடியும். ஏன்னா அவ விஷய பிரவணரா இருந்தா நம்ம இது பண்ண முடியாது. அவளுக்கு அந்த யோகியதை இருந்துட்டா என்ன இருந்தாலும் இவர் ஆச்சாரிய புத்திரன் தானே, எனக்கு இவருக்கும் ஒரே வயசு, இன்னும் சொல்ல போனா என்னோட 2 வயசு சின்னவர், நான் ஏன் அவரை சேவிக்கணும்னு நினைக்க கூடாது. ஆச்சாரியனுடைய புத்திரனோ பௌத்திரனோ ஆச்சாரியவத்து அந்த மரியாதையை அவளுக்கு கொடுக்கணும். அப்படிங்கிறதுனால எப்படி பெரிய திருமலை நம்பி உகந்தாரோ இவர் திருக்குமாரருடைய உகப்பையும் சம்பாதிச்சுட்டாராம். அதனால ஆச்சாரிய புத்திரனுடைய அபிமான துங்கர் அப்படின்னு இவர் ஆயிட்டார். முதலேந்து ஆரம்பிச்சா பெருமாள் அபிமான துங்கர், தாயார் அபிமான துங்கர், ஆச்சாரிய அபிமான துங்கர், ஜெகதாச்சாரிய அபிமான துங்கர், ஆச்சாரிய புத்திரனுடைய அபிமான துங்கர். அடுத்தது முதலி ஆண்டான். என்ன ஆறுது, உடையவர் ஸ்ரீரங்கத்துல இங்க எம்பார் அழைச்சின்னு வந்துட்டார். கோவிந்தரை ஸ்ரீரங்கத்துக்கு அழைச்சிட்டு வந்தார். இவர் பரம விரக்தர்னு புரிஞ்சுட்டு இவருக்கு சன்னியாசம் கொடுத்தார். தாசிய நாமும் எம்பார் அப்படின்னு பேர் சூட்டிட்டார். இப்போ என்ன ஆறுது, ஸ்ரீரங்கத்துல எல்லாருமா கூடி இருந்து குளிர்ந்துட்டு இருக்கா. ஒரு சந்தர்ப்பம் எம்பெருமானார் திருக்கோட்டியூருக்கு போயிருக்கார். திருக்கோட்டியூர் நம்பிய சேவிக்கிறதுக்கு அங்க போயிருக்காரு. அடிக்கடி போவார். அந்த மாதிரி திருக்கோஷ்டியூருக்கு போயிருக்கிறச்சு சில சிஷ்யர்கள்லாம், ராமானுஜ சிஷ்யர்கள் சில பேர் எம்பார்கிட்ட, இன்னைக்கு நாங்க பெரியாழ்வார் திருமொழி சேவிச்சுட்டு இருந்தோம், இன்னைக்கு சுவாதியா பெரியாழ்வார் திருமொழி நித்தியத்துல சேவிச்சுட்டு இருந்தோம். அதுல கடைசியில சாத்துபாசுரத்துல சாயை போல பாடவல்லார் தாமும் அணுக்கரே அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. இதற்கு என்ன அர்த்தம்? இன்னைக்கெல்லாம் இருந்தா அந்த டிரான்ஸ்லேஷன் ஆப்ல கொடுத்தா நிழல் போட பாட வல்லவர்கள் தாமும் நெருக்கமானவர்களே அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி தரும். ரொம்ப தவறான சில டிரான்ஸ்லேஷன்ஸ் அது கொடுத்துரும்.
அதனால இவர் கேட்கிறார், சாயை போல பாட வல்லார்னா நிழல் போல பாட வல்லவர்கள்னு அர்த்தம் வருது, இதுக்கு என்ன நியாயமா, இதுக்கு என்ன அர்த்தம், எங்களுக்கு இது புரியல அப்படின்னு அவளை கேட்கிறான். அப்போ எம்பார் சொல்றார், எம்பெருமானார் இருந்தா அவர்கிட்டயே போய் கேட்டுடலாம், அவர் இப்ப திருக்கோட்டியூருக்கு போயிருக்கார் நம்பிகளை சேவிக்கிறதுக்கு, ஆனா நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்லாம இருக்கவும் கூடாது, அதனால கொஞ்சம் இருங்கோ வரேன் அப்படின்னுட்டு உள்ள போறார். இன்னைக்கு இருந்தா செல்போன் பண்ணி கேட்கிறார் போல இருக்கு, இல்ல மெசேஜ் அனுப்புறாரோ என்னமோம்பா. அன்னைக்கு அந்த வசதி இல்லாத காலமா இவர் போறார், உள்ள போறார். எம்பெருமானாருடைய பாதுகைகள் இருக்கு, அந்த பாதுகைகளை எடுத்து சிரசா வகிச்சுட்டார். உடனே அவருக்கு அந்த அர்த்தம் புரிச்சுது, அந்த சரணமே அதை தர வல்லது, அர்த்தம் தோணித்து. உடனே வெளியில வந்தார். எம்பெருமானார் திருவடிகளே அர்த்தத்தை காட்டி கொடுத்தது. ஏன்னா இதை பிரிச்சுக்கணும், பாடவல்லார் சாயை போல தாமும் அணுக்கர்களே. யாரெல்லாம் அந்த அந்தனர் தம் அமுதத்தை விட்டுச்சித்தன் வனத்தே கோவில் கொண்ட கோவலனை கொழுங்குளிர் முகில் வண்ணனை ஆயரேற்றை அமரர் கோவை அந்தனர் தம் அமுதத்தினை பாடவல்லார் சாயை போல தாமும் அணுக்கரேன்னு பதங்களை இடம் மாத்திக்கணும். யாரெல்லாம் பகவானை பாடுவார்களோ அவர்கள் அப்படி நெருங்கி இருந்து, சாய நிழல் எப்படி பகவானுக்கு நெருங்கி இருக்கும் அது போல நெருங்கி இருந்து எம்பெருமான பாடக்கூடிய பாக்கியத்தை பெறுவார்கள் அப்படின்னு இந்த இடத்துக்கு அர்த்தம் அப்படின்னு சொன்னாராம். இப்ப என்ன ஆச்சு, இந்த இடத்துல ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அதாவது இப்படி சொற்களையோ வினை எச்சங்களையோ இல்ல வேற்றுமை உருவுகளையோ தமிழ்ல பொருளுக்கு ஏத்த மாதிரி இடம் மாத்திக்கலாம் அப்படின்னு ஒரு இலக்கணம் இருக்கு. இப்படி சொன்னவர் யாருன்னா திருநாராயண ஐயங்கார் சுவாமிங்கிறவர் சொல்லியிருக்கார். அவர் வந்து ரொம்ப பிரசித்தமான தமிழ் வித்வானா இருந்தார். மதுரை தமிழ் சங்கத்துல அக்ராசனம் அவர் வகிச்சார். ஒரு என்ன சொல்ற சேர் பர்சனா இருந்தார் மதுரை தமிழ் சங்கத்துல. அப்படிப்பட்ட திருநாராயண ஐயங்கார் சுவாமி இந்த இலக்கணத்தை எடுத்து காமிச்சிருக்கார். தமிழ்ல வேணும்னா அர்த்தத்துக்கு ஏத்த மாதிரி, அர்த்தம் வரணும்னா கொண்டு கூட்டு பொருள் கொள்ளுதல்ங்கிற மாதிரி பண்ணிக்கலாம். பதங்களையோ சொற்களையோ வினை எச்சங்களையோ வேற்றுமை உருவ கூட மாத்திக்கலாம். திருநாராயண ஐயங்கார் சாமி காலத்தால ரொம்ப முற்பட்டவர், போன நூற்றாண்டினுடைய ஆரம்பத்துல இருந்தவர். அவர் சொல்லி வச்சது, ஆனா அடியேனுக்கு இது சாதிச்சவர் மதுரை ஸ்ரீ அரங்கராஜன் சுவாமி அவர்கள். அவர் இது போல சொன்னார். ஒரு தரம் வார்த்தாலாபம் பண்ணும்போது தமிழ்ல அவர் எப்பேற்பட்ட ஸ்காலர், அவர் சொன்னார், தமிழ்ல இது போல பதங்களை நாம இடம் மாத்திக்கலாம், பொருள் வர்ற மாதிரி மாத்திக்கலாம்னு ஒரு இலக்கணம் இருக்கு அப்படின்னு சொன்னார். இப்போ இங்க இது ஐதிகியம்தான். எம்பார் இது போல உடையவருடைய பாதுகையை தலையில வச்சுட்ட அர்த்தம் புரிஞ்சுது சொல்லிட்டார், இது ஐதிகியம்தான். இதுல யாருடைய அபிமான துங்கரா இவர் ஆனார் அப்படின்னா எம்பெருமானாருடைய திருவடிகளுக்கு முதலியாண்டான்னு பேரு. அப்போ முதலியாண்டான் அபிமான துங்கராவும் ஆயிட்டார். இப்போ எம்பார் முதலியாண்டான்ட்ட போய் தேவரே திருவடிகளை சாதிக்கணும்னா சாதிப்பாரா? நீங்க எம்பெருமானாருக்கு சகோதரர், நீங்களே தேவரீர் ஆச்சாரிய துல்லியர் அப்படின்றவர். ஆனா இவருக்கு அபிமான துங்கரா ஆகணும்னா சரணத்தை வகிச்சுக்கணும் தலையில. என்ன பண்றது? எம்பெருமானாருடைய திருவடிகள் தான் முதலியாண்டான். நம்ம பெருமாள் சன்னதியில போனா சடகோம ஸ்ரீ சடாரி சாதிங்கோங்கணும் நம்மாழ்வார். நம்மாழ்வார் சன்னதிக்கு போனா ராமானுஜ சாதிங்கோங்கணும். ராமானுஜர் சன்னதிக்கு வந்தா முதலியாண்டான் சாதிங்கோன்னு சொல்லணும். திருமலையில அனந்தாழ்வான் சாதிங்கோங்கணும். இது போல நம்ம குரு பரம்பரையில இது போல பழக்கங்கள் இருக்கு இல்லையா? இப்போ முதலியாண்டானுடைய அபிமான துங்கராவும் ஆயிட்டாரு இவர். ஏன்னா முதலியாண்டான சிரசில வச்சுண்ட விட்டு அர்த்தம் புரிஞ்சிருது. உடனே இவளுக்கு வந்து சொன்னா, ஆஹா உடையவர் இருந்தா என்ன சொல்லுவாரோ அதை தானே தேவரீர் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இப்ப யார் இதுல சந்தோஷப்பட்டிருப்பா? ராமானுஜ பாதுகை. ராமானுஜ பாதுகை யாரு? முதலியாண்டான். அப்போ முதலியாண்டான் அபிமான துங்கராவும் ஆயிட்டார். ஏன்னா ஆச்சாரியன் அபிமானிச்சா போறாது, ஆச்சாரிய புத்திரன் அபிமானிச்சா போறாது, சிஷ்யர்களும் அபிமானிக்கணும். ஏன்னா சிஷ்யர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எனிமி மாதிரி நினைச்சுக்க கூடாது. இவர் நமக்கு வேண்டியப்பட்டவர் அப்படின்னு அவ சௌமனசியத்தோட பழகணும் இல்லையா? அதனால இங்க ஆச்சாரியனுடைய சிஷ்யனா இருக்கிற முதலியாண்டான் அவருடைய அபிமானத்தையும் இவர் பெற்றார். சரி, ஆச்சாரியனுக்கு துல்லியரா இருந்தவர் கூரேசர். கூரேசருடைய அபிமானத்துக்கும் நம்முடைய எம்பார் பாத்திரமானார். எப்பன்னா உடையவர் அவரோட ஒரு அபிநமான வியக்தி அப்படின்னு சொல்லலாம் கூரேசரை. ஏன்னா உடையவருடைய பவித்திர ஸ்தானம், யதிகளுக்கெல்லாம் ஜல பவித்திரம்னு உண்டு. அந்த பவித்திர ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர் உடையவர் அப்படின்னா, அப்போ தண்டு கூட தண்டு ஸ்தானத்துல முதலியாண்டான், பவித்திர ஸ்தானம் கூரத்தாழ்வான். தண்டை கூட சில சமயம் யதிகள்லாம் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துருவா, அவ ஏழை பண்ணின்னு வருவா. சில இடங்கள்ல பார்த்தா கூட இருக்கிற சிஷ்யால் ஏழை பண்ணின்னு வருவா. ஆனா அந்த பவித்திரம் அவளுடைய தான் இருக்கும். அப்படி இருக்கிறச்சே அபிநமான ஒரு வியக்தி கூரத்தாழ்வான். யாரோட? எம்பெருமானாரோட. அப்போ இவருடைய அபிமானத்துக்கு பாத்திரம் ஆகணும். அது என்ன ஆச்சு? கூரத்தாழ்வானுக்கு 2 திருக்குமாரர்கள் அவதாரம் பண்ணினான். ரங்கநாதனுடைய அரவணை பிரசாத மகிமையினால பராசர பட்டர் வேதவியாச பட்டர் 2 பேரும் அவதாரம் பண்ணினார்கள். குழந்தை பிறந்தது.
கூரத்தாழ்வான் திருமாளிகைக்கு எம்பெருமானார் ஏழிட்டார். யதி அவரே நேர போய் அந்த பிரசூதிகா கிரகத்துக்குள்ள போகக்கூடாது, வாசல்ல புழக்கடையில உட்காந்துருக்கார். எம்பார் கூட இருக்கார். எம்பாரும் யதி தான், எம்பார் கூட இருக்கார். ஆனா எம்பார் கிட்ட நியமனம், ராமானுஜாரிய திவ்யாக்ஞா, போய் குழந்தைகள் அழைச்சுன்னு வாங்க அப்படின்னு நியமனம். உடனே இவர் போற 2 குழந்தைகளையும் 2 திருக்கரங்கள்ல அப்படி புஷ்ப செண்டு மாதிரி எடுத்துட்டு துவயத்தை உச்சாரணம் பண்ணிட்டே வரார். வந்து எம்பெருமானார்கிட்ட சமர்ப்பிக்கிறார். அந்த குழந்தைகளை திருவடிகள்ல போடுறார். இன்னைக்கு திருமலையில வேண்டிட்டு பிறந்தா அந்த குழந்தைக்கு அங்க முடிய இருக்கிறேன் பாலே, அங்க போய் காலடியில போடுவான். திருவேங்கடமுடையான் காலடியில் அப்படி போடுற மாதிரி உடையவர் காலடியில் அப்படி போடுறார் அந்த குழந்தைகளை. துவயம் பரிமளிக்கிறதே என்ன பண்ணினீங்கோ அப்படின்னு கேட்ட உடனே, இந்த குழந்தைகளுக்கு ரக்ஷணார்த்தமா துவயத்தை உச்சாரணம் பண்ணிட்டே வந்தேன் அப்படின்ன உடனே இவர் அதான் துவயம் பரிமளிக்கிறதுன்னு உடையவர் சந்தோஷப்பட்டார். இது கதை. ஒரு 5 நிமிஷம் 5-10 நிமிஷம் எடுத்துக்கலாமா? முடிச்சு பூர்த்தி பண்ணிட்டு. அப்போ இங்க நமக்கு விஷயம் என்னன்னா, ஆச்சாரியன் கிட்ட அழைச்சிட்டு போகக்கூடிய கடகர் அவர்கள் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த பட்டருங்கிற குழந்தைகள் 2 பேரை ஜெகதாச்சாரியன் எம்பெருமானார்கிட்ட அழைச்சிட்டு போன கடகர் எம்பார் தான். இது யாருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும்னா கூரத்தாழ்வானுக்கு தான். என் குழந்தைகளை ராமானுஜர்கிட்ட கொண்டு சேர்த்தவர் இவர் அப்படின்னு பார்த்திருப்பார் கோவிந்தரை. அப்போ கூரத்தாழ்வானுடைய அபிமானம் எந்த அளவுக்கு பெருக்கெடுக்கும். ஏன்னா நம்ம ஆசிரிச்சோம் சரி, நம்ம குழந்தைகளும் இந்த வழியில வரணும் இல்லையா? நம்ம ஆசிரிச்சிட்டோம், ஆண்டாளமையார் ஆசிரிச்சிட்டா, குழந்தைகளும் இந்த வழியில வரணுமே. அதனால அப்படி எம்பார் திருக்கரங்களால இந்த குழந்தைகளை கொண்டு உடையவர்கிட்ட சேர்த்துட்டார் இல்லையா? அப்போ எம்பார் கூரத்தாழ்வானுடைய அபிமான துங்கரா ஆயிட்டார். மேலும் அந்த பட்டருக்கு நேர் ஆச்சாரியன் எம்பார் தான். நீங்க எப்ப இந்த குழந்தைகள் ரட்சணத்துக்கு முற்பட்டையிலோ நீங்களே ஆச்சாரியனா இருங்கோ அப்படின்னு உடையவர் நியமிக்க நேர் ஆச்சாரியன் எம்பார் தான் பட்டருக்கு. அதனாலையும் நம்ம குழந்தைகளுடைய ஆச்சாரியன் அப்படின்னா என்ன ஒரு பிரீத்தி இருக்கும். அப்போ முதலியாண்டான அபிமானத்தோட நின்றுடாம கூரத்தாழ்வானுடைய அபிமான பாத்திர பூத்தராகவும் இவர் ஆனார். அடுத்தது, பொதுவா முதல் நிலையில எந்த ஒரு ஜீவனுக்குமே பகவான் ஆச்சாரியனா இருக்கான். 2வது அந்த நிலை உயர்றச்சே பஞ்சசம்ஸ்காரம் பண்ணின ஆச்சாரியனா இருக்கார். 3வது இன்னும் அந்த நிலை உயரும் போது நமக்கு அவர் உபதேசம் பண்ற மந்திரம் எதுவோ அதுவே ஆச்சாரியனா இருக்கும். அது போல இங்க எம்பெருமானாருடைய சிஷ்யர்கள் எல்லாருக்குமே துவயம் அப்படின்னா அவ்வளவு இஷ்டம். மிதுன மொழிய பிராபியம் இல்லை, துவயமொழிய மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருப்பா. எப்பவும் துவயத்தையே தான் அவன் அனுசந்தானம் பண்ணிட்டே இருப்பா. இவர் என்ன பண்ணினார், ரொம்ப உத்தம ஆச்சாரிய ஸ்தானத்துல இருக்கிற துவயத்தினுடைய அபிமான துங்கராகவும் ஆயிட்டார். ஏன்னா மந்திர அபிமானமும் வேணும். மந்திரம் நம்மளை அபிமானிக்கணும். ரிஷிகளுக்கே மந்திர திரஷ்டான்னு பேர், மந்திரத்தை கண்டுபிடிப்பா. மந்திரம் நம்மளை அபிமானிக்கணும். ஏன்னா மந்திரமே கடகரா இருக்கும். திருமலைக்கு போறோம், ரொம்ப நாளைக்கு கியூல நிக்கிறோம், சும்மா வீணடிக்காம நம்ம துவயத்தை உச்சாரணம் பண்ணிட்டே இருந்தா மந்திரமே நமக்கு இன்னும் கொஞ்சம் நாளை திருமலையப்பன் சேவையை பண்ணி தரும். இது அடியனுடைய அனுபவம். தள்ளுறவா கூட அன்னைக்கு பிடிச்சி இழுத்து நிக்க வச்சுட்டான். மந்திரம் துவயமே நமக்கு கடகரா இருந்து எம்பெருமான்ட்ட கொண்டு போகும். அதனால துவயத்தினுடைய அபிமானமும் இவருக்கு உண்டாச்சு. ஒரு நாள் கோஷ்டியில ஒரு துவயத்தை பத்தி ஒவ்வொரு சிஷ்யாலும் ஒவ்வொரு வார்த்தை சொல்லிகிட்டே வரான், வார்த்தா லாபம் பண்ணிட்டே வரான். அதுல எம்பாருடைய வார்த்தை ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா, அனாதி காலமா சம்சாரத்துல கட்டுண்டு கிடக்கக்கூடிய நமக்கு எம்பெருமானை உபாயமாக காட்டக்கூடிய இந்த துவயம் இது எப்படிப்பட்டது அப்படின்னா, அனாதி காலமா எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆச்சாரியன் துவய உபதேசம் பண்ணின விட்டு நமக்கு அதுவே உபாயமா ஆறுது. எம்பெருமானே உபாயம்னு காட்டுறது நமக்கு. அது எப்படிப்பட்டதுன்னா, ரொம்ப நாளா ஜெயிலையே இருந்து விலங்கிடப்பட்டிருக்கு. சும்மா ஜெயில வைக்காம கை விலங்கு கால் விலங்கு போட்டு ஜெயில வச்சிருக்கான். அவனுக்கு இன்னைக்கு விடுதலையோட மட்டும் இல்லாம வெளியில கூட்டின்னு வந்து நல்ல அலங்காரங்கள்லாம் பண்ணி தலையில கிரீடத்தை சூட்டினா எப்படி, அந்த மாதிரி துவயம் அப்படின்னாராம். அப்போ மந்திரம் அப்படிங்கிற அந்த ஆச்சாரியன் இருக்கே, அந்த மந்திர அபிமானத்தை இவர் பெற்றுட்டார். பகவான் அபிமானம், தாயார் அபிமானம், சுவாச்சாரிய அபிமானம், ஜெகதாச்சாரிய அபிமானம், ஆச்சாரிய புத்திர அபிமானம், ஆச்சாரிய சிஷ்யர்களுடைய அபிமானம், அதோட இல்லாம மந்திராபிமானத்தையும் பெற்றார். அடுத்தது பரமாச்சாரிய அபிமானம்னு ஒண்ணு வேணும். நம்ம ஆச்சாரியனுக்கு ஒரு ஆச்சாரியன் இருப்பார் இல்லையா, அவர் தான் பரமாச்சாரியர். அவரை நம்மளை அபிமானிக்கணும். ஆச்சாரியன் மட்டும் சில பேர் அப்படி கொஞ்சம் குயுக்தியா பண்ணுவா, ஆச்சாரியனை மட்டும் இது பண்ணுவா, அவருடைய ஆச்சாரியனை கொஞ்சம் அவ்வளவா கண்டுக்க மாட்டான். அப்படி இருக்கக்கூடாது. பரமாச்சாரியரும் அபிமானிக்கணும். பொதுவா பரமாச்சாரியர்னா நமக்கு ஆள வந்தார். ஆனா இங்க எம்பெருமானாருக்கு பரமாச்சாரியர் திருவரங்க பெருமாள் அரையர். 5 பேர்கள்ல அவரும் ஒருவர், திருவரங்க பெருமாள் அரையர். அந்த வம்சத்துல வந்தவர் ஒருத்தர் இருக்கார். யாருன்னா உய்ந்த பிள்ளை அப்படின்னு பெயர். அவர் ஒரு அரையர் சுவாமி, அரையர் வம்சத்துல வந்தார் உய்ந்த பிள்ளை. அன்னைக்கு அரையர் சேவை ஸ்ரீரங்கத்துல நடக்கிறது. அவருடைய அபிநயம், அவர் என்ன பண்றார், அத்தூதன் அப்பூச்சி காட்டுகின்றான் அப்படின்னு ஒரு வாக்கியம் வருது.
அதுக்கு அரையர் அபிநயம் பண்ணணும். அதாவது கண்ணை புரட்டி விழித்து குழந்தைகளை எல்லாம் பயமுறுத்துற மாதிரி அரையர் சுவாமி ஒரு அபிநயம் பண்றார் நம்பெருமாள் எதிர. அத்தூதன்னா நம்பெருமாள், தூதன் தூது போனவன் நம்பெருமாள். அப்பூச்சி காட்டுகின்றான்னா குழந்தைகளை ஏதோ கண்ணை இது பண்ணி பூச்சி பண்ணி பயமுறுத்துறான் அப்படின்னு காட்டுறார் அபிநயத்தை. அப்போ இப்படி காட்டக்கூடாது. நம்பெருமாள் எதிர என்னதான் அவர் சௌலபியமா இருந்தாலும் அவர் ராஜா, நம்ம அந்த டெக்கோரம் மெயின்டைன் பண்ணணும். அவர் எதிர நம்ம அந்த டிக்னிட்டியை விட்டு கொடுக்காம பழகணும். அதனால இந்த மாதிரி அவர் சுலபமா இருக்காருன்னு தலையில கால வைக்க கூடாது, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. இவர் என்ன பண்றார், சூச்சனை பண்றாரு அவருக்கு. இப்படி காட்டாங்க, கண்ணெல்லாம் இப்படி காட்டக்கூடாது, இப்படி காட்டுங்க அப்படின்னு சூச்சனை பண்றார், சைகை காட்டுறார். உடனே அவர் புரிஞ்சுட்டார் அரையர். உடனே அந்த கண்ணன் என்ன பண்றான், கோகுலத்துல இருக்கும் போது கோபிகைகளை பயமுறுத்த அடிக்கடி சங்கு சக்கரம் காட்டுவானாம். இந்த இடத்துல அடியன் ரசிக்கிற ஒரு விஷயம், கோபிகைகளை பயமுறுத்தணும்னா சங்கு சக்கரம் காட்டணும். ருக்மிணி தாயார் பயந்து போய் ஒரு தடவை மூர்ச்சி ஆயிட்டா, அவளை சமாதானப்படுத்தணும்னா சங்கு சக்கரம் காட்டணும். எப்படி இருக்கு அவளுடைய நிலை. ருக்மிணி தாயார் பயந்து மூர்ச்சையான தாயார சமாதானப்படுத்த சங்கு சக்கரதரனா சதுர்புஜ மூர்த்தியா காட்டுறான். பயப்படாத, நான் அந்த சாட்சாத் பகவான் விஷ்ணு, இப்ப அவதாரத்தினால விபுஜ மூர்த்தியா இருக்கேன், நான் தான் நம்பெருமாள், இப்ப பெரிய பெருமாளா இருக்கேன் அப்படின்னு காட்டுறானாம். ஆனா கோபிகைகளை பயமுறுத்த சங்கு சக்கரத்தை அடிக்கடி காட்டுவானாம். காட்டினா பயந்து ஓடிட்டா இவன் வேற கோபிகை கிட்ட ஓடி போயிடுவான். இதெல்லாம் ஒரு டாக்டிஸ் வச்சுட்டு இருக்கான் கண்ணன். அதனால இவர் அதை புரிஞ்சுட்டு உடனே சங்கு சக்கரத்தை அப்படி அபிநயம் காட்டின விட்டு நம்பெருமாளுடைய திருமுகம் அப்படி பிரசன்னமா ஆச்சு. ஏன்னா இப்படி கூடி இருந்து குளிர்ந்துன்னு ஏதோ நான் வைகுண்டபதியா இருந்தா இதெல்லாம் எனக்கு கிடைக்குமா, இந்த லீலா விபூதியில விண்ணுலாரிலும் சீரியர்னு இருக்காளை வாழலாம் அப்படின்னு சந்தோஷப்பட்டாராம் நம்பெருமாள். திருவுள்ளம் உகந்தது. இதை பார்த்துட்டு அரையர் சந்தோஷப்பட்டார். அரையர்களுக்கு தான் அவருடைய முகபாவம் புரியும். அந்த சைன் லாங்குவேஜ் இருக்கு, பெருமாள் பேசுற சைன் லாங்குவேஜ், அது அப்பேற்பட்டவாளுக்கு தான் புரியும், எல்லாருக்கும் புரியாது. அரையர் சுவாமிகளுக்கு நன்னா புரியும். உயிர்ந்த பிள்ளைக்கு புரிஞ்சிருது. நம்ம முதல்ல கண்ணை முழிச்சு காட்டின போது நம்பெருமாள் கண்டுக்கல, அதை ரசிக்கல. ஆனா சங்கு சக்கரத்தை காட்டின உடனே அதை ரசிச்சாரே, எம்பார் சொன்ன அர்த்தம் தான் கரெக்ட் அப்படின்னு சந்தோஷப்பட்டாராம். அப்போ நம்ம அரையர் சுவாமியினுடைய அபிமான துங்கராவும் இவர் ஆயிட்டார். அப்ப என்ன ஆறுது, பரமாச்சாரியார், பரமாச்சாரிய அபிமான துங்கர், அந்த வம்சத்துல வந்தவாளே அதுக்கு சமமானவ தானே. அப்போ பரமாச்சாரியருடைய அபிமான துங்கராவும் ஆயிட்டார் அப்படின்னு இது ஒரு அர்த்தம். கடைசியா என்னதான் ஆச்சாரியர் அபிமானம் அது இருக்கலாம், பரமாச்சாரியர், ஆச்சாரியன் புத்திரன், சிஷ்யன் எல்லாம் இருக்கலாம், மந்திர அபிமானம் எல்லாம் இருக்கட்டும், எல்லா ஆச்சாரியர்களுக்கும் சமஷ்டி ரூபம் எம்பெருமானார் தான், ஸ்ரீ ராமானுஜர் உடையவர் தான். அவரும் நம்மாழ்வாருக்கு பாதுகைகள் தான். அப்ப அந்த நம்மாழ்வார் எப்பேற்பட்டவர், நம்மாழ்வாருடைய விஸ்வரூபம் தான் இத்தனை பேரும். நம்மாழ்வார் அபிமானிக்கணும் நம்மள. இவர் நம்மாழ்வாருடைய அபிமான பாத்திரபூத்தரா ஆயிட்டார். எப்படின்னா பகவத் விஷயத்துக்கு எம்பாருடைய ஐதீகங்கள் ரொம்ப ரசபரிதமா இருக்கும். முதல்ல அவர் கேட்டுண்டது அதுதான். ஆனா எனக்கு அது போர்ல, அதை மட்டும் சொல்லி தலைக்கட்ட விருப்பம் இல்லை. அதனால இப்போ ஒரு 5 நிமிஷத்துல பூர்த்தி பண்றேன். அதுக்குள்ள பகவத் விஷயத்துல இருந்து ஓரிரண்டு ஐதீகம். ஆழ்வாருடைய அபிமான துங்கரா ஆனார் இவர். ஏன் அப்படின்னா ஆழ்வார் திருவுள்ளத்துல என்ன நினைச்சுண்டு அந்த பாசுரங்களை அருளி செய்திருப்பாரோ அதை கரெக்டா பிடிச்சிட்டார் இவர். அதை கரெக்டா சொல்லிட்டார் அந்த ஐதீகங்களை. அப்ப எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார். இவர் நேரம் நின்று என்கிட்ட கேட்டாரா, மதுரகவிகள் தானே கேட்டார், எம்பார் ஒன்றும் சமகாலம் இல்லையே, ஆனா கேட்காதபடிக்கே அவளுக்கெல்லாம் புரியுறது. அப்படின்னா என்னன்னா பேசிற்றே பேசும் ஏக கண்டர்கள், அதான் அந்த குரு பரம்பரையோட மகிமை. அவன் நேருக்கு நேர் கேட்காத போனாலும் ஏகலவ்யன் மாதிரி ஆச்சாரின் திருவுள்ளத்துல என்ன இருந்ததுன்னு பிடிச்சிடுவான். அது மாதிரி என்னோட ஹிருதயத்துல இந்த பாசுரத்தை அருளி செய்யும் போது என்ன அர்த்தம் பிடிச்சிட்டாரே அப்படின்னு நம்மாழ்வார் சந்தோஷப்பட்டார். அது போன்ற அர்த்தங்கள் என்னன்னா, முதல் பாசுரம் மயர்வர மதிநலம் அருளினன். இங்க சிஷ்யாலாம் எம்பார கேட்கிறா, ஆழ்வார் மதிநலம் அருளினன்கிறார். மதினா ஞானம், நலம்னா பக்தி. அப்ப ஆழ்வார் பக்தர், பக்தி நிஷ்டரா பிரபன்னரா அப்படின்னு கேட்கிறா. ஏன்னா பக்தி அருளினான்னு சொல்றாரே, பக்தி நிஷ்டரா பிரபன்னரா அப்படின்னு கேட்ட உடனே இவர் அழகா ஒரு அர்த்தம் சொன்னாராம். நமக்கெல்லாம் தேக யாத்திரைக்கு உணவு வேணும், உணவு வேணும்னா பசிக்கணும், பசி இருந்தாதான் சாப்பிடுவோம். அது போல ஆழ்வாருக்கு தேக யாத்திரைக்கு பக்தி வேணும், பக்தி இருந்தாதான் நம்ம பண்ற கைங்கரியம் ருச்சிக்கும். இல்லாட்டா அது எப்படி ஆயிடும், கடனேன்னு பண்ற மாதிரி ஆயிடும், ஏதோ ஒரு மெக்கானிக்கலா பண்ற மாதிரி ஆயிடும். இன்னைக்கு பெருமாள் சூரிய பிரபையில வர அப்படின்ற பக்தி இருந்தாதான் கோலம் போடும்போது சூரிய பிரபை மாதிரியே கோலம் போடுவோம். இல்லாட்டா ஏதோ ஒரு ஸ்டார் கோலம் போடு, ஏதோ ஒரு வரார் இல்ல கோலம்னு ஒண்ணு போடு, ஸ்டார் கோலம் போட்டா போறதா அப்படின்றவோம். அதனால பக்தி இருந்தாதான் கைங்கரியம் ருசிக்கும். எப்படின்னா பசி இருந்தாதான் சாப்பாடு ருசிக்கும். பசிக்கிற நேரம், அதனால அடியன் புரிஞ்சுக்கிறேன், சீக்கிரம் பூர்த்தி பண்ணிடுறேன். அது போல ஆழ்வாருக்கு அப்படின்னு எம்பார் இங்க ஐதீகம் சாதிக்கிறார். பொதுவா ஒரு இந்த விசாரங்கள்லாம் நிறைய இருக்கு, இவெல்லாம் பண்ணியிருக்கா, இதே பொதுபோக்கா இருந்திருக்கா.
ஆழ்வார்கள்லாம் பக்தியால பிரபன்னர்கள், ஆச்சாரியர்கள்லாம் ஞானத்தால பிரபன்னர்கள், நாமெல்லாம் ஆக்கிஞ்சன்யத்தால பிரபன்னர்கள், வக்கு இல்ல பிரபன்னர்கள் அப்படின்னு அர்த்தம் சொல்லியிருக்கான். பின்னால ஐதீகங்கள் வார்த்தைகள்லாம் இருக்கு. ஆழ்வார்கள் பக்தியினால பிரபத்தி பண்ணினான், பக்தி பெருக்கெடுக்குது அதனால பிரபத்தி. ஆச்சாரியர்கள்லாம் ஞானம், எம்பெருமான பத்தின ஞானம் இருக்கிறதுனால பிரபத்தி. நமக்கு என்னன்னா எதுக்குமே வழி இல்லை, நீ பார்த்து தூக்கி விட்டாதான் உண்டு. ஃபெயில் ஆகிற குழந்தை அது 30 பார்டர்ல நிற்குது, நீயா பார்த்து இழுத்து பிடிச்சி 35 போட்டாதான் உண்டு அப்படின்னு ஆக்கிஞ்சன்யம். அதனால நாமெல்லாம் பிரபன்னர்கள் அப்படின்னு எல்லாம் வார்த்தைகளை ரசிச்சு சொன்னதெல்லாம் உண்டு. ஆனாலும் எம்பார் ஆழ்வார் திருவுள்ளத்தை பிடிச்சிட்டார், அதனால ஆழ்வார் அபிமான துங்கராவும் ஆனார். இன்னும் ஒரே ஒரு ஐதிஹ்யம் என்னன்னா, ஆழ்வாருடைய பாசுரம் ஒண்ணு, ஈரே யான் உன்னை கொள்வது எஞ்ஞான்றும் அப்படின்னு திருவாய்மொழியில ஒரு பாசுரம். அதுல ஞான கை தா அப்படின்னு ஆழ்வார் ஒரு வாக்கியம் அருளி செய்யறார். என்னன்னா, உன்னுடைய கடல், உன்னுடைய திருவடிகளை பிடிக்கணும்னா நீ தான் உன் கையை கொடுக்கணும். சகசிராட்சகா சகசிரபாது, தோள்கள் 1000 முடிகள் 1000 இத்தனை கை வச்சுட்டு இருக்கியே, ஒரு கை எனக்கு தரக்கூடாதா? 1000 கையுமா கேட்டேன், ஒரு கை தரக்கூடாதா அப்படின்னு கேட்குற மாதிரி கேட்கிறார். உன் திருவடிகளை பிடிக்கிறதுக்கான கையையும் நீ தான் தரணும், என்ன தூக்கி விடணும் அப்படின்னு ஆழ்வார் கேட்கிறாராம். இங்க இந்த இடத்துல ஒரு ஐதிஹ்யம் என்னன்னா, முதலியாண்டானுக்கு ஒரு சிஷ்யர் இருந்தார். அவர் முதலியாண்டான் ஆசிரியிச்சு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். முதலியாண்டான் கொஞ்ச காலம் வெளியில போயிட்டார். பொதுவாக வம்சத்துக்கே காவிரி கடவா கந்தாடை அண்ணன்கிற பெயர் உண்டு. காவிரி கரையை தாண்டி அந்தண்ட இந்தண்ட போகமாட்டான், கைங்கரியமே லட்சியமா இருப்பா. ஆனாலும் ஏதாவது எம்பெருமானார் நியமனம் ஆச்சாரிய நியமனம்னா அப்படி போவான், அப்படின்னா போவான். அப்படி இருக்கிறவரே ஏதோ ஒரு காரியார்த்தமா வெளியூருக்கு போயிருக்கார் முதலியாண்டான். அவருடைய சிஷ்யர் பார்த்தார், ஆச்சாரிய கைங்கரியம் இல்லாம ஒரு நாள் கூட இருக்கக்கூடாது. எம்பார் இங்க என்ன ஆச்சாரியர்களுக்கா பஞ்சம், எம்பார் இருக்காரு, எம்பார் மடத்துக்கு போய் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். எம்பார் பார்த்தார், இவர் நல்ல அருமையான சிஷ்யரா இருக்காரு, வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இவர் விசாரிக்காம பஞ்ச சம்ஸ்காரங்களும் பண்ணி கைங்கரியங்களை ஏத்துட்டு இருக்கார். ஒரு சில மாசங்கள் கழிந்தது. முதலியாண்டான் ஸ்ரீரங்கத்துக்கு திரும்பி வந்துட்டார். உடனே இவர் பார்த்தார், ஏன் சுவாச்சாரியன் வந்துட்டார் அப்படின்னு அவர்கிட்ட போயிட்டார். உடனே என்னது இத்தனை நாளா கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தாரு, அங்க போயிட்டாரு அப்படின்னுட்டு இவர் விசாரிச்சார் எம்பார் சிஷ்யாலான்னு சொன்னா அவர் முதலியாண்டானுடைய சிஷ்யர் தான், கொஞ்ச நாள் அவர் ஊர்ல இருந்து உங்ககிட்ட வந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னார். உடனே இவருக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஐயோ, நான் என்ன ஏதுன்னு விசாரிக்காம பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டேனே அப்படின்னு நினைச்சுண்டு உடனே முதலியாண்டான்ட்ட போய் அபராத க்ஷமாபணம் பண்ணிட்டார். தேவரீர் சிஷ்யர் அப்படிங்கிறது தெரியாம விசாரிக்காத உள்ளாத நான் பாட்டுக்கு இன்னொரு தரம் பஞ்சசம்ஸ்காரத்தை பண்ணி மந்திரோபதேசம் பண்ணி கைங்கரியங்களை ஏத்துன்னு இருந்துட்டேன், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னாராம். உடனே அதுக்கு முதலியாண்டான் அழகா ஒரு ஐதீகம் சொன்னாராம், நீங்க வருத்தமே படாதீங்கோ, நம்ம என்ன பண்ணினாலும் அதெல்லாம் சரியா தான் இருக்கும் ஆச்சாரிய பரம்பரையில. ஏன்னா ஒரு பாழுங்கிணத்துல ஒருத்தன் விழுந்துட்டான், அவன் அலறான், என்னை தூக்கி விடுங்கோ, யாராவது இருக்கேலா ஹெல்ப்னு கேட்கறான், தூக்கி விடுங்கோங்கிறான். உடனே அந்த பக்கமா ஒருத்தர் வந்தார், தூக்கி விடலான்னு பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு, போராட அவனும் நல்ல வெயிட், விழுந்ததோ அதல பாதாளம், தூக்கவே முடியல. இன்னொருத்தரும் வந்தார், வாங்க வாங்க அப்படின்னு கூட்டுண்டு 2 பேருமா கை கொடுத்தா சுலபமா தூக்கிட்டான். சாதாரண கிணத்துக்கே அப்படின்னா இந்த சம்சாரங்கிறது பாழும் கிணறு, இதுல சம்சார மண்டலத்துல விழுந்துட்டவாள் ஒரு ஆச்சாரியன் தூக்குறத விட 2 ஆச்சாரியனும் சேர்ந்து கை கொடுத்தா இன்னும் அவனும் சீக்கிரம் கரையேறிடுவான், தூக்குறவாளுக்கும் சௌரியம். அதனால நீங்க வருத்தமே படாதீங்கோ, இப்படி நேர்ந்திருத்து அப்படின்னாலும் இதை கூட அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு அழகா ஒரு ஐதீகத்தோடு எடுத்துட்டு போயிருக்கா அப்படிங்கிறதுக்கு, அதுக்காக 4-5 ஆச்சாரியால்கிட்ட போய் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கலாங்கிறதுக்காக இதை சொல்லலை. ஒருத்தரை தான் ஆசிரியிக்கணும். இருந்தா கூட இந்த இப்படி தவறுதெல்லாம் நேர்ந்ததுக்கு கூட அவர் ஒரு வருத்தப்பட விடாம அழகா இந்த ஐதீகியத்தால அவர்கள் அதை சமன்படுத்துறார்கள். அப்போ என்ன ஆகுதுன்னா, எம்பார் முதல்ல பகவத் அபிமான துங்கர், பிராட்டி அபிமான துங்கர், சுவாச்சாரிய அபிமான துங்கர், ஜெகதாச்சாரிய அபிமான துங்கர், ஆச்சாரிய புத்திரஸ்ய அபிமான துங்கர், ஆச்சாரிய சிஷ்யர் அபிமான துங்கர், ஆச்சாரிய அபின்ன அவதாரமான கூரேசர் அவருடைய அபிமான துங்கர், மந்திர அபிமான துங்கர், பரமாச்சாரியர் அரையருடைய அபிமான துங்கர், கடைசியா ஆச்சாரியர்களுடைய சமஷ்டி ரூபமான சுவாமி நம்மாழ்வாருடைய அபிமான துங்கர் அப்படிங்கிறது இவருடைய ஐதீகங்கள் அனுஷ்டானங்கள். இது அவ்வளவையும் பார்த்தா தெரியறது. அப்போ இந்த இப்பேற்பட்ட இந்த எம்பாருடைய 1000வது வருஷம் அவருடைய அவதார உற்சவம், அதுக்கும் மேல இப்பதான் இந்த திருக்கோவில்ல சம்பிரோக்ஷன் ஆகியிருக்கு. ஒரு மண்டலத்துக்குள்ள சேவிச்சாலே பாக்கியம், ஒரு வாரம் கூட அதுக்குள்ள சேவிக்க கிடைக்கிறது. இப்படி எம்பார் நம்ம அவ்வளவு பேர்களையும் யுகத்திலையும் பரத்திலையும்
கூட்டி வச்சு கோஷ்டி அனுபவத்தை தந்து தன் திருவடிவாரங்கள்லயே வச்சுண்டு நலம் அந்தமில்லதோர் நாட்டிலையும் நம்மோட சேர்ந்து இப்படி கோஷ்டி அனுபவங்களை எம்பார் தர வேணுமாக செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலை பிரார்த்தித்து தலை கட்டுகிறேன். மதுரமங்கள நிலையாய கமலவல்லி காந்தாய ச ஸ்ரீவைகுண்டநாதாய கோவிந்தாயாஸ்து மங்களம் கோவிந்தாயாஸ்து மங்களம். श्रीमन्महाभूतपुरी श्रीमत्केशवयज्वनः कान्तिमत्यां प्रसूताय यतिराजाय मङ्गलम् यतिराजाय मङ्गलम्. ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. எல்லாம் கொஞ்ச நேரம் உட்காரலாம், கொஞ்சம் உட்காருங்க. செவிக்கு உணவில்லாத பொழுது சிறு வயிற்றுக்கு ஈயப்படும். கண்டிப்பா பிரசாதம் உண்டு, அதுக்காக தான் இங்க தத்தியாராதனம் உண்டு. ஆனா சில விசேஷ அர்த்தங்கள் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அதாவது இந்த 10 நாள் பிரம்மோத்சவம் அதை காட்டிலும் பெருசா சொல்லலாம். பிரம்மனை காட்டிலும் பெரிய உற்சவம் தான் இது. அப்படியாப்பட்ட உற்சவத்துல இன்னைக்கு நாள் எப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமானது. எப்படி அற்புதம் அப்படின்னு சொன்னா, சுவாமி கூரத்தாழ்வான் பஞ்சஸ்தவம் சாதிச்சார். அந்த ஸ்ரீஸ்தவத்துக்கு உண்டான ஏற்றமே தனி. என்னதான் மாங்கல்யத்துல பல ஆபரணங்கள் இருந்தாலும் அந்த மங்களமாக இருக்கக்கூடிய அந்த தாலி, நம்ம தமிழ்ல சொல்லக்கூடிய அந்த விஷயம் இருந்தாதான் மற்ற எல்லாத்துக்கும் பெருமை. அவங்கவுங்க குலத்துக்கு ஏற்ற மாதிரி பல விஷயங்கள் போட்டுப்பாங்க. ஆனா நடுநாயகமா இருக்கக்கூடிய அந்த மாங்கல்யம் பண்ணக்கூடிய விஷயம் இல்லையா? அந்த மாதிரி இந்த 10 நாள் பிரம்மோத்சவத்திலே இன்றைய நாள் சிறப்புற்றது அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன் சிறப்புற்றதுன்னா, எப்பொழுதுமே சுவாமியோட வருஷா வருஷம் உற்சவத்துல அங்க அதாவது 2 விஷயம் இருக்கு. முதலியாண்டானுக்கும் இருக்கு, சுவாமி இவருக்கு எம்பாருக்கும் உண்டு. என்னன்னா, உடையவரோட உற்சவம் திருநட்சத்திரம் முடிஞ்ச அன்னைக்கு சுவாமி அன்னைக்கு முடிஞ்ச அப்புறம் சுவாமியோட திருமாலை அங்க போவோம், முதலியாண்டானுக்கு போவோம். மறுநாள் அவருடைய திருநட்சத்திரம் பண்றதால. அதே மாதிரி இங்க பிரதிஷ்டா உற்சவம் உண்டு, அவருடைய மாலை இங்க எம்பாருக்கு வரும். இது வருஷா வருஷம் நடக்கக்கூடிய ஆச்சார பிரசாதம். இன்னைக்கு என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னா, அடியனையே எதிர்பார்க்கல. 1000வது ஆண்டுல சுவாமி எம்பெருமானாருடைய பதக்கம் எம்பாருக்கு இன்னைக்கு சாத்தியிருக்காங்க. அதுவும் அம்மா இன்னைக்கு சாய்ச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி, அதாவது நேற்றைய முதல் கொண்டு இனி வர வெள்ளிக்கிழமை வரையும் சாதிக்கக்கூடிய விஷயத்திலே மாங்கல்யமாக இருக்கக்கூடிய தத்துவம் இன்னைக்கு கிடைச்சது. ஏன்னா அபிமான துங்கர், அதுவும் ஆச்சாரிய அபிமான துங்கர் அப்படின்னு சொல்லும் போது எம்பாரும் அவருடைய ஆச்சாரியனும், எம்பாரும் அவருடைய சிஷ்யரும், எம்பாரும் அவருடைய நேரே இருக்கக்கூடியவர்களும் எப்படி அவரை ஆசிரிச்சாங்க, எப்படி அவர் மற்றவங்களை ஆசிரிச்சார் என்ற விஷயம் அழகா அம்மா சாய்ச்சி கொடுத்தாங்க. பல விஷயங்கள், அதுவும் அடியன் திருவாய்மொழியை தான் அம்மா கிட்ட கேட்டிருந்தேன். அது இன்னும் இது நான் இப்படி சொல்றேன் போது இன்னும் இது சுவையா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பூமி, இப்ப நீங்க எந்த பூமிக்கு போனாலும் சரி, அதாவது நம்ம திருமங்கையாழ வேடுபரி நடக்கக்கூடிய இடம் திருமந்திரம் விளைந்த மண் இல்லையா? ஆனா அதை காட்டிலும் ஒரு படி அதிகம். அதாவது திருமந்திரமா இருக்கட்டும், துவயமா இருக்கட்டும், சரம ஸ்லோகமா இருக்கட்டும், அது ஆச்சாரியன் முகேன கேட்கவில்லை என்றால் மந்திரத்திலும், மந்திரத்தில் உள்ளீடான வஸ்துவிலும், மந்திர பிரதானனான ஆச்சாரியன் பக்கலிலே பிரேமம் கணக்க உண்டானால் காரியகரமாவது. அப்போ வைஷ்ணவன் நம்ம சம்பிரதாயத்துல முத்தாய்ப்பா சொல்லக்கூடியவர்கள் யாருன்னா சுவாமி கூரத்தாழ்வான். சுவாமி கூரத்தாழ்வான் அவதார ஸ்தலம் இங்கே இருக்கு. கூரத்தாழ்வான் சாதிச்சது மாதிரியே சுவாமி எம்பார் அந்த பாம்பு, கூரத்தாழ்வான் விஷயத்துல ஒரு பாம்பு வரும், ஒரு தவளை வரும், இங்கேயும் ஒரு பாம்பு வந்திருக்கு. அப்போ இதற்கெல்லாம் முத்தாய்ப்பா இவர்களுக்கெல்லாம் யார் அப்படின்னு சொன்னா சுவாமி எம்பெருமானார். அந்த பக்கம் முதலியாண்டான். இவருக்கு எல்லாருக்கும் எம்பெருமானாருக்கும் மூத்தவராக இருக்கிற சுவாமி திருக்கச்சி நம்பிகள். அப்போ இந்த மாதிரி திருமந்திரம் விளைந்த மண்ணை காட்டிலும் அந்த திருமந்திரத்திற்கு ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஆச்சார புருஷர்கள் அவதரித்த மண். அப்ப எப்படியாப்பட்ட சிறப்புற்ற மண், நாமெல்லாம் கூடி இருக்கிற எப்படியாப்பட்ட இடம் இல்லையா? 3வது விஷயம் என்னவென்றால், நம் இன்னைக்குதான் எல்லாரும் பெண்ணுரிமை பேசுறாங்க. அதெல்லாம் அவங்க சுய லாபத்துக்காக பண்றாங்க. சுவாமி எம்பெருமான் காலத்திலே எல்லாத்தையும் அவதான் புரட்சியாளர். இன்னைக்கு பேசுறவங்க எல்லாருமே பணம் சம்பாதிக்க தனக்காக தான் சொல்றாங்க தவிர சமுதாயத்துக்காக பண்ணவர். அதாவது ஒரு சமுதாயத்துக்காக இல்ல. சுவாமி எங்கெல்லாம் போனாரோ எல்லா இடத்துல, மேல்கோட்டைக்கு போனீங்கன்னா
அங்க இருக்கக்கூடிய மதகுகள் எவ்வளவு பெருசு சுவாமி கட்டியிருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய தீர்த்தம், மாண்டியா டிஸ்ட்ரிக்ட்டுக்கு தீர்த்தம் இன்னைக்கும் செடிக்குதுன்னு சொன்னா சுவாமி எம்பெருமானார் பண்ணதுதான். தொண்டனூர் ஏரியை சீரமைத்து இன்னைக்கு எல்லாம் சாப்பிடுறாங்க அப்படின்னா சுவாமி எம்பெருமானார் திருவடிப்பட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு செஞ்சு கொடுத்தார். அதே மாதிரி வீரநாராயணபுரம் எப்படி 74 மதகுகள் இருக்குமோ அந்த மாதிரி 74 சிம்மாசனாதிபதிகள் ஏற்படுத்தி நம்மை போல் இருப்பவர்களை அவர் திருவடி சம்பந்தம் பெறத்துக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கார். அப்ப எம்பெருமானார் எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணியிருக்கார். அப்போ இதை மட்டும் பண்ணல, பெண்களுக்கு உரிமை கொடுத்திருக்கிறான்னு சொல்லுவார். என்ன கொடுத்திருக்கார் அப்படின்னு சொன்னா, ஆண்டாளை மாதிரி, பொன்னாச்சி மாதிரி, அப்புறம் குண்டில் பிராட்டி மாதிரி, இந்த மாதிரி பல விஷயங்கள் பல பேருக்கு சாதிச்சிருக்கிறார். அவங்களுக்கு எவ்வளவு பெருமை சேர்த்திருக்கார். கொங்குல் பிராட்டியாலே, கொங்குல் பிராட்டியோட கணவர் 74 சிம்மாசனாதிபதியில் ஒருத்தர் ஆகிறதுக்கு காரணம் அம்மா கொங்கில் பிராட்டி. அவ்வளவு விஷயம் பெண்களுக்கு அன்னைக்கே சுவாமி சொல்லியிருக்கார். இன்னும் விஷயம் 6000 படிக்குள்ள போனாலும், இன்னும் சுவாமியோட விஷயத்துல போனாலும் இன்னும் அதிகமான விஷயம் இருக்கு. அப்படியாப்பட்ட பெண்களுக்கு அன்னைக்கே கொடுத்திருக்கார் சுவாமி. அந்த விஷயமாக இன்னைக்கு அம்மாவும் சாதிச்சிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் சாதிச்சிருக்காங்க. எப்படி கேட்கணும், எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதாவது இதுக்கெல்லாம் முதல் நம்ம திருவடி வாரத்துல சேவிக்கணும் அப்படின்னு சொன்னா சுவாமி புத்தூர் சுவாமிக்கு தான் முதல்ல சேவிக்கணும். ஏன்னா அங்க இருந்து கூடிய அந்த திருமந்திரம் விளைந்த எப்படி வந்ததோ அந்த மாதிரி அங்க ஞானம் விளைந்தது. அந்த ஞான பிரகாசத்தை இப்ப எல்லாரும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதனால அம்மாவோட திருவடியாரத்துக்கும் பல்லாண்டு. சுவாமி இதெல்லாம் கொடுத்த உங்க திருவடிக்கும் பல்லாண்டு. எல்லாம் சிறிய ஞானத்தன்மா அடியனுக்கு எங்களுக்கு எல்லாம் கொடுத்த வருஷப்படுத்தி இன்னொரு தடவை தாயார் சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னொருத்தர் டவுட் கேட்டிருக்காரு. ஆனா எல்லாம் பசின்னு எழுந்து போயிடும், பயம் வந்துருச்சு. அதை வருஷப்படுத்தி பிராட்டி, பெருமாள், ஆச்சாரியர், சதாச்சாரியர், ஆச்சாரியர் பிள்ளை, கூரத்தாழ்வான் சொல்லி முதலியாண்டான்னு சொன்னாங்கல்ல, அதை கொஞ்சம் மாத்தி எழுதிட்டேன். அதை கொஞ்சம் வருஷம் இது நடுவுல என்னன்னா, அம்மா சொன்ன 1.25 மணி நேரம் காலக்ஷேபத்தை ஒருத்தர் நோட்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு டவுட் வந்திருக்கு, அம்மா கிட்ட கொடுக்க சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு ஒரு சின்ன மரியாதை பண்ணிடுறேன். அப்புறம் அம்மா மேல் கொண்டு அந்த உங்களுக்கு வருஷப்பத்தியே சொல்லுவாங்க. அதுல இருக்க டவுட்டும் சொல்லிடுவாங்க. சரிங்களா? ஒரே நிமிஷம். ரெண்டு பேரும் சேர்ந்து ஷீல்டு கொடுங்க. நீ கொடு. மேலும் கைங்கரியம் சிறக்கணுமா? भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्.